Praise the Lord. ಸ್ತೋತ್ರ. ಕರங்களை ಉಯರ್ತಿ சொல்லுங்க. ಕರಗಳನ್ನು ಮೇಲಕ್ಕೆತ್ತಿ ಹೇಳೋಣ. Praise the Lord. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. மரித்து போனவங்களுக்கு தான் அறக்கம்பத்தில் கொடி பறக்கும். யாராவது தலைவர்கள் செத்துட்டாங்கன்னா மேலே பறக்கிற கொடியை எங்கே இறக்குவாங்க? ಅರಕಂಬத்தில். ಯಾರಾದರೂ ರಾಜಕಾರಣಿಗಳು ಸಾಯುವುದಾದರೆ ಮೇಲೆ ಹಾರಾಡುತ್ತಿರುವಂಥ ಒಂದು ಬಾವುಟವನ್ನು ಮಧ್ಯದಲ್ಲೇ ಹಾರಾಡುವಂತೆ ಬಿಡ್ತಾರೆ. இங்கே ಮರಿತவர் ಉಯಿರೋಡಿ எழுந்தவர். ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸತ್ತವನು ಜೀವಿತನಾಗಿ ಎದ್ದು ಬಂದವನು. கொடி ஒருபோதும் அறக்கம்பத்துல எல்லாம் பறக்காது, அது முழுமையாக பறக்கும். ನಮ್ಮ ಬಾವುಟಗಳು ಅರ್ಧದಲ್ಲಿ ಹಾರಾಡುವುದಿಲ್ಲ, ಪೂರ್ತಿಯಾಗಿ ಹಾರಾಡುತ್ತದೆ. எதை செய்தாலும் மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ಕರ್ತನಿಗೋಸ್ಕರವಾಗಿ ನಾವು ಏನನ್ನೇ ಮಾಡಿದ್ರು ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ಮಾಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ. ஒரு பிரசங்கத்தை பண்ணிட்டு போனமான்னு இல்லாம கையை தூக்குன்றாங்க, ஆமீன் போடுன்றாங்க, அல்லேலூயா போடுறாங்கன்னு சிலர் சலிச்சுக்கிறாங்கங்க. ಬಂದ್ರ ಏನೋ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿ ಹೋಗೋದು ಬಿಟ್ಟು ಇವರು ಹಲ್ಲೇಲೂಯ ಅಂತ ಹೇಳಕ್ಕೆ ಹೇಳ್ತಾರೆ, ಕರಗಳನ್ನು ಮೇಲಕ್ಕೆತ್ರಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ ಅಂತೇಳಿ ಕೆಲವೊಬ್ರು ಗುಣ ಗುಟ್ಕೊಳ್ತಾರೆ. ನಾನು ಹೇಳ್ತೇನೆ ನೋಡಿ, கர்த்தருடைய சமூகத்துல சந்தோஷமா இருக்க முடியாத ஒருத்தன் உலகத்துல வேற எங்கேயுமே சந்தோஷமா இருக்க முடியாது. ಕರ್ತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲದ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಈ ಇಡೀ ಜಗತ್ತಲ್ಲಿ ಎಲ್ಲಿ ಕೂಡ ಸಂತೋಷವಾಗಿರಲಾರನು. ಸಂಗೀತಕಾರன் சொல்கிறான், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம் உண்டு. ಕೀರ್ತನೆಗಾರನಾದ ದಾವೀದನು ಹೇಳ್ತಾನೆ, ನಿನ್ನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಪೂರ್ಣವಾದ ಸಂತೋಷವಿದೆ. பரிபூரண சந்தோஷம் இருக்கிற இடத்துலயே மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்கிற கிறிஸ்தவன் வெளியில போய் எப்படி சந்தோஷமா இருப்பான்? ಪರಿಪೂರ್ಣವಾದ ಸಂತೋಷ ಸಿಗುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿಯೇ ಮನುಷ್ಯನ ಮುಖ ಬಾಡಿಕೊಂಡವನಾಗಿರುವುದಾದರೆ ಈ ಜಗತ್ತಲ್ಲಿ ಮತ್ತೆ ಯಾವ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಿ ಸಂತೋಷವಾಗಿರಲು ಸಾಧ್ಯ? சொல்லுகிறார், சந்தோஷமாயிருங்கள் கர்த்தருக்குள் எப்பொழுதும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட விடல, சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிற. ಸಂತೋಷವಾಗಿರ್ರಿ ಎಂದು ಕೂಡ ಕರ್ತನಲ್ಲಿ ನೀವು ಆನಂದಿಸಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ತಿರುಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ, ನೀವು ಕರ್ತನಲ್ಲಿ ಆನಂದಿಸಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. அந்த இடத்துல பாருங்க, நம்ம எல்லாத்துலயும் சந்தோஷமா இருப்போம். ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾವು ನೋಡೋದಾದ್ರೆ ಎಲ್ಲಾ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿರ್ತೀವಿ. மத்தியானம் பிரியாணி சந்தோஷமா சாப்பிட்டீங்களா? ಮಧ್ಯಾಹ್ನ ಬಿರಿಯಾನಿ ಸಂತೋಷವಾಗಿ ತಿಂದ್ರ? அதுக்கு கூட முகத்துல ஒண்ணும் காணுங்க, ಅದರಲ್ಲಿ ಕೂಡ ಮುಖದಲ್ಲಿ ಕಳೆ ಕಾಣ್ತಿಲ್ಲ. பீஸ் சரியா வரலையா? ಯಾಕೆ ನಿಮ್ಗೆಲ್ಲ ಸರಿಯಾದ ತುಂಡುಗಳು ಬೀಳಲಿಲ್ವಾ? எனக்கெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு கிடைச்சது, ನಮ್ಗೆಲ್ಲ ಬೇಡ ಬೇಡ ಅನ್ನೋಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಸಿಕ್ತಲ್ಲ. இன்னைக்கு பிரியாணி சாப்பிடுறதுல சந்தோஷமா இருக்காங்க. ಏನ್ರಿ ಇವತ್ತು ನಾವು ಬಿರಿಯಾನಿ ತಿನ್ನುವುದರಲ್ಲಿ ಕೆಲವೊಬ್ಬರಿಗೆ ಆನಂದ. கூட பாத்தீங்கன்னா ஹைதராபாத் பிரியாணಿ, ಅದರಲ್ಲಿ ಕೆಲವೊಬ್ಬರು ಹೈದರಾಬಾದ್ ಬಿರಿಯಾನಿ, ದಮ್ ದಮ್ ಬಿರಿಯಾನಿ, ದಮ್ ದಮ್ ಬಿರಿಯಾನಿ, ஆம்பூர் பிரியாணி, ஆம்பூர் பிரியாணி, தலப்பாக்கட்டி பிரியாணி, ತಲಪಾಕಟ್ಟಿ ಬಿರಿಯಾನಿ. இப்ப இதை ஆரம்பிச்சேன்னா முடிவே இருக்காது, ராத்திரி முழுசும் சொல்லிக்கிட்டே போலாம். ಈ ರೀತಿಯಾಗಿ ನಾನು ಆರಂಭ ಮಾಡುವುದಾದ್ರೆ ಅದು ಮುಗಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಹೋಗುತ್ತೆ. இன்னைக்கு மக்கள் அவ்வளோ சந்தோஷமா இருக்கிறாங்க. ಅದರಲ್ಲೂ ಕೂಡ ಜನರು ಕೆಲವೊಬ್ಬರು ಸಂತೋಷವಾಗಿದ್ದಾರೆ. சந்தோஷம், ಮಾತನಾಡುವುದರಲ್ಲಿ ಸಂತೋಷ, பண்றதுல சந்தோஷம், ಚಾಟಿಂಗ್ ಮಾಡುವುದರಲ್ಲಿ ಸಂತೋಷ, எப்ப பார்த்தாலும் போனை நோண்டுறதுல சந்தோஷம், ಯಾವಾಗ್ಲೂ ಫೋನ್ ಅನ್ನು ಉಜ್ತಾ ಇರೋದ್ರಲ್ಲಿ ಸಂತೋಷ. ஒரு காலத்துல பழமொழி சொல்லுவாங்க, ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಗಾದೆ ಹೇಳ್ತಿದ್ರು, சிறங்கு இருக்கிறவன் கை, சிறங்குன புண்ணு, இரும்பு இருக்கிறவன் கையும் சும்மா இருக்காதான். ನೋಡಿ, ಕಬ್ಬಿಣ இரும்புனா அயன், ಕಬ್ಬಿಣ ಇರುವಂತ ಕೈ ಸುಮ್ಮನೆ ಇರಲ್ಲಂತೆ. சிறங்கு இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? சொரிஞ்சிக்கிட்டே இருப்பான். ಗಜ್ಜಿ ಇರೋಂಥವ್ರು ಏನ್ ಮಾಡಲ್ಲ, ಸುಮ್ಮನೆ ಇರಲ್ಲ. இரும்பு இருக்கிறவன் என்ன செய்வான் தெரியுமா? சும்மா டிங் டிங் தட்டிக்கிட்டு நம்ம நிம்மதியை கெடுத்துக்கிட்டு இருப்போம். ಕಬ್ಬಿಣ ಇರೋನ್ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಸುಮ್ಮನೆ ಅದನ್ನ ತಟ್ತಾ ಶಬ್ದ ಮಾಡ್ತಾ ನಮ್ಮ ತಲೆಗೆ அதெல்லாம் போயிடுச்சு. இப்ப சிறங்கெல்லாம் கூட ஒழிஞ்சு போயிடுச்சு. ಈಗ செல்போன் இருக்கிறவன் சும்மா இருக்க மாட்டான்ற மாதிரி ಅದೆಲ್ಲ ಹೋಯ್ತು. ಇವತ್ತು ಗಜ್ಜಿ ಎಲ್ಲ ಹೋಯ್ತು. ಆದ್ರೆ ಇವತ್ತು ಮನುಷ್ಯರು, ಇವತ್ತು ಫೋನ್ ಇರುವಂತವ್ರು ಸುಮ್ಮನೆ ಇರ್ತಿಲ್ಲ. செல்போன் இன்னைக்கெல்லாம் 6 மாசத்துக்கு மேல ஒரு செல்போன் வச்சா அவன் பிச்சைக்காரன்ற மாதிரி ஆயிப்போச்சு. ನೋಡಿ, ಸೆಲ್ ಫೋನ್ ಇಟ್ಕೊಂಡಿರೋರೆಲ್ಲ ಒಂದೇ ಸೆಲ್ ಫೋನ್ ಅನ್ನು 6 ತಿಂಗಳವರೆಗೆ ಬಳಸ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅಂಥವನು ಒಬ್ಬ ಭಿಕ್ಷುಕನಾಗಿ ಕಾಣಲ್ಪಡ್ತಿದ್ದಾನೆ. நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. ಬೈಬಲ್ வச்சிருக்கீங்களே, இது எத்தனை வருஷ பைபிள்? ನಿಮ್ಮ ಕೈಗಳಲ್ಲಿ ಬೈಬಲ್ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದೀರಲ್ಲ, ಅದು ಎಷ್ಟು ವರ್ಷದ ಬೈಬಲ್? இந்த அட்டை கிழிஞ்சிருக்கும், அந்த அட்டை கிழிஞ்சிருக்கும், உள்ள பார்த்தீங்கன்னா மடங்கி போய் இருந்திருக்கும், தலை வர்ற சீப்பு உள்ள இருக்கும், எல்லாம் அந்த பைபிள்ல. ಬೈಬಲ್ನ ಈ ಬದಿ ಹರಿದೋಗಿರುತ್ತೆ, ಆ ಬದಿ ಹರಿದೋಗಿರುತ್ತೆ. ಬೈಬಲಲ್ಲಿ ನಾವು ತಲೆ ಬಾಚೋದ ಬಾಚಣಿಕೆಗಳು ಅದೆಲ್ಲ ಇರ್ತವೆ. ಆ ಬೈಬಲೇ ಹಾಳಾಗೋಗಿರುತ್ತೆ.
இப்போ நான்லாம் நிறைய பைபிள் வச்சிருக்கேன். தமிழ் பைபிள்லே ஏன் தெரியுமா, ஒன்றுலையும் ஒவ்வொரு விதமாக வாசித்திருப்பேன். ನನ್ನ ಬಳಿ ಕೂಡ ತಮಿಳ್ ಭಾಷೆಯ ಬೈಬಲ್ಗಳು ಅನೇಕ ಬೈಬಲ್ಗಳಿವೆ. ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಒಂದೊಂದು ರೀತಿಯಾಗಿ ನಾನು ಬೈಬಲ್ ಓದ್ತಾ ಇರ್ತೇನೆ. ஆனால் புதிதாக ஒரு பைபிள் வெளியிடுறாங்கன்னா உடனே அதையும் போய் வாங்குவேன். ನೋಡಿ, ಹೊಸದಾದ ಒಂದು ತರ್ಜುಮೆಯಲ್ಲಿ ಒಂದು ಹೊಸ ಬೈಬಲ್ ಬರ್ತಿದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದನ್ನು ಹೋಗಿ ಖರೀದಿ ಮಾಡ್ತೀನಿ. ஏன் பாஸ்டர் இவ்வளோ பைபிள் வாங்கி வச்சிருக்கீங்க? ಇದು ಕೆಲವರು ಕೇಳ್ತಾರೆ, ಏನ್ ಪಾಸ್ಟರ್ ಇಷ್ಟು ಬೈಬಲ್ಗಳನ್ನ ಖರೀದಿ ಮಾಡಿಟ್ಟಿದ್ದೀರಲ್ಲ? எதை நேசிக்கிறனோ அது என் வீட்டில் குமியும். ನಾನು ಯಾವುದನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತೇನೋ ಅದು ನನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ರಾಶಿಯಾಗಿರ್ತದೆ. நீங்களாம் நிறைய பேர் 2-3 செல்போன் வச்சுக்கிறதுல ஒரு பெருமை. ಇವತ್ತು ಅನೇಕರು ನೋಡೋದಾದ್ರೆ 2-3 ಸೆಲ್ ಫೋನ್ಗಳನ್ನ ಇಟ್ಟುಕೊಳ್ಳುವುದರಲ್ಲಿ ದೊಡ್ಡಸ್ತಿಕೆ. பாருங்க, பைபிள் வாங்குறதுல இன்னைக்கு நிறைய பேர் ஓசியில கிடைக்குமான்னு அலைகிறாங்க. ನೋಡಿ, ಬೈಬಲ್ ಖರೀದಿ ಮಾಡೋದ್ರಲ್ಲೂ ಕೂಡ ಇವತ್ತು ಕೆಲವೊಬ್ಬರಿಗೆ ಬೈಬಲ್ ಬಿಟ್ಟಿಯಾಗಿ ಸಿಗುತ್ತಾ ಅಂತ ಹುಡುಕ್ತಾ ಇದ್ದಾರೆ. என்னை விட ஐயாவுக்கெல்லாம் ரொம்ப அனுபவம் இருக்கும். ஓசி பைபிள் கேட்டு வந்தவங்க எத்தனை லட்சம் பேர். ನನಗಿಂತಲೂ ಕೂಡ ಅಯ್ಯನವರಿಗೆ ಬಹಳ ಅನುಭವ ಇರಬಹುದು. ಬಿಟ್ಟಿಯಾಗಿ ಉಚಿತವಾಗಿ ಸಿಗ್ತದೆ ಬೈಬಲ್ ಅಂತ ಹೇಳಿ ಕೇಳಿ ಬಂದವರು ಎಷ್ಟು ಮಂದಿ. நான் ரொம்ப கோபக்காரன் ஆக்சுவலா. ನಾನು ಬಹಳ ಕೋಪ ಪಡ್ತೇನೆ. ரொம்ப கோபக்காரன். ನಾನು ಸಹಜವಾಗಿ ಬಹಳ ಕೋಪಿಷ್ಠನು. யாராவது என்கிட்ட ஓசி பைபிள் கேட்டாங்கன்னா ரொம்ப கோபம் உண்டு. ಯಾರಾದ್ರೂ ಬಂದು ನನ್ನ ಬಳಿಗೆ ಬಿಟ್ಟಿಯಾಗಿ ಬೈಬಲ್ ಅನ್ನ ಕೇಳೋದಾದ್ರೆ ಬಹಳ ಕೋಪ ಬರುತ್ತೆ. உன் பிள்ளைய கொண்டு போய் ப்ரீ நர்சரி ஸ்கூல்ல போடுற, ನಿನ್ನ ಮಗುವನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ ನೀನು ಪ್ರೀ ನರ್ಸರಿ ಸ್ಕೂಲ್ಗೆ ಸೇರಿಸ್ತೀಯಾ? அவங்க என்னென்ன காசு கட்ட சொல்றாங்களோ அவ்வளவும் கட்டுற. ಅವರು ಏನೇನೆಲ್ಲ ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ಹೇಳ್ತಾರೋ ದುಡ್ಡುಗಳನ್ನ ಎಲ್ಲಾ ಕಟ್ತೀಯಾ? அதுக்கு போயிட்டு ஓசிக்கு புக்கு கொடுக்குறீங்களான்னா இடம் கிடைக்கிறதே பெருசு. அவன் புக்கு ஓசிக்கு தருவானாங்க. ಅವ್ರ ಹತ್ರ ಹೋಗಿ ನೀವು ಬಿಟ್ಟಿಯಾಗಿ ಪುಸ್ತಕ ಸಿಗುತ್ತಾ ಅಂತ ಕೇಳೋದಾದ್ರೆ ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ ನಿಮ್ಗೆ ಸೀಟ್ ಸಿಗೋದೇ ದೊಡ್ಡ ವಿಷಯ, ಹಾಗಂತೇಳಿ ಉಚಿತವಾಗಿ ಪುಸ್ತಕಗಳನ್ನು ಕೊಡ್ತಾರೆ ನಿಮ್ಗೆ. நான்லாம் சபையில இலவசமா பைபிள் கொடுக்கறதில்ல. ನಾನಾದರೂ ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಯಾರಿಗೂ ಕೂಡ ಉಚಿತವಾಗಿ ಬೈಬಲ್ಗಳನ್ನ ಕೊಡುವುದಿಲ್ಲ. ஒருவேளை உங்க ஐயா கொடுத்திருந்தாருன்னா அவர் ரொம்ப தாராள, காலையில தானே சொன்னேன் தாராள மனம் அப்படின்னு. ஒருவேளை ஐயா கொடுத்தாங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லைங்க, அது ஐயா மாத்திரம். ஆனா நான்லாம் தர மாட்டேன். ಒಂದ್ ವೇಳೆ ಅಯ್ಯನವರು ಒಂದ್ ವೇಳೆ ಕೊಟ್ಟಿರುವುದಾದ್ರೆ ಅದು ಅವ್ರಿಗೆ ಧಾರಾಳವಾದಂತ ಮನಸ್ಸು ಇದ್ದಿರಬಹುದು, ಆದ್ರೆ ನಾನಷ್ಟು ಧಾರಾಳ ಅಲ್ಲ, ನಾನು ಯಾರಿಗೂ ಸುಮ್ಮನೆ ಕೊಡಲ್ಲ. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள்னு. ಇದಕ್ಕಾಗಿ ಕೆಲವರು ಹೇಳ್ತಾರೆ ಉಚಿತವಾಗಿ ಪಡ್ಕೊಂಡಿದ್ದೀರಿ, ಉಚಿತವಾಗಿ ಕೊಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. நாங்க நல்ல கவனிங்க, இலவசமாலாம் யாரும் எங்களுக்கு பைபிள் தர்றதில்ல. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ, ನಮಗೆ ಯಾರೆಲ್ಲ ಕೂಡ ಉಚಿತವಾಗಿ ಬೈಬಲ್ ಕೊಡಲ್ಲ. வேதாகமத்தை சொந்தமாய் நீங்கள் வாங்க வேண்டும். ಸತ್ಯ ವೇದವನ್ನು ನೀವು ಸ್ವಂತವಾಗಿ ಖರೀದಿಸಬೇಕು. புதிய வேதாகமங்களை வாங்குங்க. ಹೊಸ ಹೊಸ ಸತ್ಯ ವೇದಗಳನ್ನು ಖರೀದಿಸಿ. புதிதாக யாரோ ஒருத்தரை நீங்க சந்திக்கிறீங்கன்னா நீங்க வாசித்த அந்த பைபிள் அவங்களுக்கு கொடுங்க. ಹೊಸದಾಗಿ ಯಾರನ್ನಾದ್ರೂ ನೀವು ಸಂಧಿಸುವುದಾದ್ರೆ ನೀವು ಓದಿರುವಂತ ಸತ್ಯ ವೇದವನ್ನು ಅವರಿಗೆ ವಿತರಣೆ ಮಾಡಿ. பாருங்க, செல்போன் வாங்கி அப்படியே வச்சுக்கிறோமா, அதுக்கு பின்னாடி ஒரு கவர் இல்ல முன்னாடி ஒரு கவர் போட்டு அவ்வளோ வைக்கிறீங்க. ಇದು ನೋಡಿ, ನಾವು ಸೆಲ್ ಫೋನ್ಗಳನ್ನು ಖರೀದಿ ಮಾಡ್ತೇವೆ, ಸುಮ್ಮನೆ ಇಟ್ಕೊಳ್ತೀವ. ಅದರ ಮುಂಭಾಗಕ್ಕೆ ಒಂದು ಕವರನ್ನು ಹಾಕ್ತೀವಿ, ಅದರ ಹಿಂಬದಿಗೆ ಮತ್ತೊಂದು ಕವರನ್ನು ಹಾಕ್ತೀವಿ. ஆனா பைபிளை வாங்கிட்டு அதுக்கு ஒரு கவர் கூட போடாம ಪರಿದಾಮ இருக்கும் ಪಲರುடைய ಬೈಬಲ್ பார்த்தா. ಆದ್ರೆ ಇವತ್ತು ನಾವು ಬೈಬಲ್ಗಳನ್ನು ಖರೀದಿ ಮಾಡ್ತೇವೆ, ಅದಕ್ಕೊಂದು ಕವರನ್ನು ಕೂಡ ಖರೀದಿ ಮಾಡಲಾರದವರಾಗಿ ನಮ್ಮ ಬೈಬಲ್ಗಳು ಬಹಳ ಸಂತಾಪಕ್ಕೆ ಒಳಗಾದ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿವೆ. பைபிள்ல இருந்து எதையாயிலும் கேட்டா அப்படியே திருட்டு மொழி முடிக்கிறாங்க இன்னைக்கு விசுவாசி. ಬೈಬಲ್ ಇಂದ ಏನಾದ್ರೂ ನಾವು ಕೇಳುವುದಾದ್ರೆ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಇವತ್ತು ಅವ್ರು ಗುರಗುಟ್ಕೊಂಡು ನೋಡ್ತಿದ್ದಾರೆ. ஆனா ஒரு செல்போனுக்குள்ள என்ன இருக்குதோ அக்கு வேற ஆணி வேற, இந்த பொடி பசங்க நண்டு நசுக்கு கூட அதை புடிச்சு விளையாடு. ಆದ್ರೆ ಇವತ್ತು ಸೆಲ್ ಫೋನ್ಗಳನ್ನ ಮಕ್ಕಳಲ್ಲಿ ಕೊಡೋದಾದ್ರೆ ಅದ್ರ ಒಳಗೆ ಹೊರಗೆ ಏನೆಲ್ಲ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿ ಪ್ರತಿಯೊಂದನ್ನ ಹಂತ ಹಂತವಾಗಿ ಎಲ್ಲವನ್ನ ಬಿಚ್ಚಿಡ್ತಾರೆ ಮಕ್ಕಳು. பப்ஜின்னு ஒரு விளையாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? ಪಬ್ಜಿ ಅನ್ನೋ ಒಂದು ಗೇಮ್ ಇತ್ತು, ಕೇಳಿದಿರಲ್ಲ? அதுலெல்லாம் விளையாடி பிள்ளைங்க அப்பாவுடைய அக்கௌண்ட்டுக்குள்ள பூந்து ஒரு பையன் என்ன பண்ணான் தெரியுமாங்க, 17 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ ಖಾಲಿ பண்ணிட்டான். ನೋಡಿ, ಒಬ್ಬ ಮಗ ಏನ್ ಮಾಡ್ದ ಗೊತ್ತಾ ರೀ, ಒಂದು ಪಬ್ಜಿ ಗೇಮ್ಗಳನ್ನೆಲ್ಲ ಆಡ್ತಾ ತಂದೆ ಅಕೌಂಟ್ಗೂ ಒಳಗೆ ನುಸುಳಿ 17 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿಗಳನ್ನ ಅಕೌಂಟ್ ಇಂದ ಖಾಲಿ ಮಾಡಿದಾನೆ. இன்னைக்கு பிள்ளைங்க எல்லாம் குட்டி பசங்க கூட அதுங்களே யூடியூப் ஆன் பண்ணுது, அதுங்களே பாட்டை கேட்குது, விளையாட்டு கேம்ஸ் எல்லாம் ஆடுது. ஆனா பைபிள்ல இருந்து 4 வார்த்தை கேட்டா சொல்ல தெரியல. ಇದು ಸಣ್ಣ ಮಕ್ಕಳು ಕೂಡ ನಾವು ನೋಡೋದಾದ್ರೆ ಮೊಬೈಲ್ಗಳನ್ನ ಆನ್ ಮಾಡ್ತವೆ, ಅವ ಯೂಟ್ಯೂಬ್ಗಳನ್ನು ಓಪನ್ ಮಾಡ್ತವೆ, ಹಾಡುಗಳನ್ನ ಕೇಳ್ತವೆ. ಆದ್ರೆ ಇವತ್ತು ಬೈಬಲ್ ಇಂದ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳೋದಾದ್ರೆ ಅದಕ್ಕೆ ಆ ಮಕ್ಕಳಿಗೆ ಉತ್ತರ ಗೊತ್ತಿಲ್ಲ. இதெல்லாம் நான் ஏன் சொல்லுகிறேன் அப்படின்னா, ಇವೆಲ್ಲವನ್ನ கடைசி காலம். ಇವೆಲ್ಲವುಗಳನ್ನು ಯಾಕೆ ಹೇಳ್ತಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ
ನಾವು ಕಡೇ ದಿನಗಳಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ. காலையில நான் சொன்னது போல ஆதியிலே கொண்டிருந்த அன்பை நீ விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ಬೆಳಗ್ಗೆ ನಾನು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತನಾಡಿದ ಹಾಗೆ ಮೊದಲು ನಿನಗಿದ್ದ ಪ್ರೀತಿಯನ್ನ ನೀನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟಿದ್ದಿ ಎಂಬ ತಪ್ಪು ನಿನ್ನ ಮೇಲೆ ಹೊರಿಸಬೇಕಾಗಿದೆ. இந்த கடைசி நாட்களிலே ಈ ಕಡೇ ದಿನಗಳಲ್ಲಿ கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுத்து சத்தியத்தை விட்டு விலகி போகும் காலம் வரும் என்று அன்றைக்கு எழுதப்பட்ட காரியங்கள் நம் கண் முன்பாக நிறைவேறி கொண்டிருக்கின்றன. ಕಲ್ಪನಾ ಕಥೆಗಳಿಗೆ ಕಿವಿಗೊಟ್ಟವರಾಗಿ ಸತ್ಯವಾದ ವಚನಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಜನರು ತೊಲಗಿ ಹೋಗುವರೆಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟ ಮಾತಿನ ಮೇರೆಗೆ ಇಂದು ನಡೆಯುತ್ತಿರುವುದನ್ನು ನಾವು ಗಮನಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. இப்போ நாங்க வரும்போது ಅನೇಕ காரியங்களை தம்பிமார்ட்ட பேசிட்டு வந்தேன். ಈ ಸಮಯದಲ್ಲಿ ನಾನು ಬರುತ್ತಿರುವಂತಹ ವೇಳೆಯಲ್ಲಿ ತಮ್ಮಂದಿರ ಜೊತೆ ನಾನು ಮಾತನಾಡ್ತಾ ಬರ್ತಿದ್ದೆ. நேற்றைக்கு நான் உங்களிடத்தில் அறிவித்தேன், ஆகஸ்ட் 5ஆம் தேதி எங்களுடைய திருச்சபையினுடைய ஆனிவர்சரி. ನಾನು ನಿಮಗೆ ನಿನ್ನೆಯ ದಿನದ ರಾತ್ರಿ ಹೇಳಿದ್ದೇನೆ, ಆಗಸ್ಟ್ 5ನೇ ತಾರೀಕು ನಮ್ಮ ಸಭೆಯ ವಾರ್ಷಿಕೋತ್ಸವ. கூடவே நான் உங்களுக்கு சொன்னேன், பிஷப் ಕಾನ್ಸಕ್ರೇಷನ್ அந்த ಸರ್ವಿಸ್ நடக்குது அப்படின்னு சொன்னேன். ತಕ್ಷಣ ಅವ್ರ ಜೊತೆ ನಾನು ಹೇಳಿದೆ, ಬಿಷಪ್ ಕಾನ್ಸಕ್ರೇಷನ್ ಸರ್ವಿಸ್ ಅನ್ನು ನೇಮಕಗೊಳಿಸುವ ಆರಾಧನೆ ನಡೀತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದೆ. ஆங்கிலிக்கன் எபிஸ்கோப்பல் சினாட் நாங்க துவங்குகிறோம். ஆங்கிலிக்கன் எபிஸ்கோப்பல் சினாட் ಎಂಬ ಒಂದು ಸಂಸ್ಥೆಯನ್ನು ನಾವು ಹುಟ್ಟು ಹಾಕ್ತಾ ಇದ್ದೀವಿ. அதை பற்றி இன்னைக்கு எங்க சர்ச்சில் இந்நேரம் ஒருவேளை கூட்டம் முடிஞ்சிருக்கலாம். நான் இங்க இருந்து போயிட்டு 5 மணியிலிருந்து 6:30 மணி வரைக்கும் அந்த கூட்டம் பற்றிய சில ஆலோசனைகளை கொடுத்துட்டு நேரங்க நான் வந்துட்டேன். ನಾನು ಅದನ್ನು ಕುರಿತಾಗಿ ಸಂಜೆ ಒಂದು 5 ಗಂಟೆಗೆ ಒಂದು ಕೂಟ ಪ್ರಾರಂಭವಾಗಿತ್ತು. ಆದ್ದರಿಂದ ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಿ 6:30 ಗಂಟೆವರೆಗೆ ಆ ಕೂಟದಲ್ಲಿ ಇದ್ದು ಕೆಲವೊಂದು ಆಲೋಚನೆಗಳನ್ನು ಕೊಟ್ಟು ಬಂದಿದ್ದೇನೆ. இப்போ நான் வரும்போது இந்த பிஷப்னுடைய பணிகள் என்ன அப்படிங்கறத தம்பி மாரி என்கிட்ட கேட்டுக்கிட்டே வந்தாங்க. ಈಗ ಬರುತ್ತಿರುವಂತ ವೇಳೆಯಲ್ಲಿ ತಮ್ಮೆಂದರು ನನ್ನ ಹತ್ರ ಕೇಳ್ತಿದ್ರು, ಬಿಷಪ್ ಅವರು ನಿರ್ವಹಿಸಬೇಕಾದ ಕಾರ್ಯಗಳು ಏನೆಂಬುದಾಗಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ರು. அப்போ ஒரு தம்பி என்ன சொன்னார் தெரியுமா? ಆಗ ಒಬ್ಬ ತಮ್ಮ ಏನ್ ಹೇಳಿದ್ರು ಗೊತ್ತಾ? பாஸ்டர், நீங்க மாத்திரம் இந்த கண்டிப்பா பிரசங்கம் பண்றதை விட்டுட்டீங்கன்னா எல்லாருமே நம்ம கூட சேர்ந்துருவாங்க. ಐನವರೇ, ನೀವು ಮಾಡುವಂತ ಪ್ರಸಂಗಗಳನ್ನ ಖಂಡಿಸಿ ಗದರಿಸಿ ಮಾಡದೆ ಇರೋದಾದ್ರೆ ಎಲ್ಲರೂ ಬಂದು ನಮ್ಮ ಜೊತೆ ಸೇರಿರ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. அவன் இன்டைரக்டா என்ன சொல்றான் தெரியுமா? பாஸ்டர், நீங்க யாரு கண்டிப்பான பிரசங்கியா? ಹಾಗಾದ್ರೆ ಅವರು ಪರೋಕ್ಷವಾಗಿ ಏನ್ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, ಪಾಸ್ಟ್ರೆ ನೀವು ಖಂಡಿಸಿ ಬೋಧಿಸುವ ಸೇವಕರು. நல்ல கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ ಕೇಳಿ. சொல்றாங்க கண்டிச்சு போதித்தால் சபை வளராது அப்படின்னு ஒரு பொய்யை சாத்தான் பரப்பிட்டு இருக்கிறான். ಇವತ್ತು ಅನೇಕರು ಹೇಳಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದಾರೆ, ಪ್ರಿಯ ಮಕ್ಕಳೇ, ಖಂಡಿಸಿ ಬೋಧಿಸುವುದಾದ್ರೆ ಇವತ್ತು ಸೇವೆಗಳು ಸಭೆಗಳು ಬೆಳೆಯಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಸುಳ್ಳು ವದಂತಿಯನ್ನ ಸೈತಾನನು ಬೋಧಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ, போதிக்கிற சபைகள் வளரும் என்பதற்கு நான் உங்க முன்னால சாட்சியா நிக்கிறேன். ಖಂಡಿಸಿ ಬೋಧಿಸುವಂತ ಸಭೆಗಳು ವೃದ್ಧಿ ಆಗುತ್ತವೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಕ್ಕೆ ನಾನು ನಿಮ್ಮ ಕಣ್ಣ ಮುಂದೆ ನಿಂತಿದ್ದೇನೆ. உங்களுடைய திருச்சபையில ஈஸியா கண்டுபிடிக்க கூடிய ஒரு மிக அருமையான லொகேஷன்ல உங்க சர்ச் இருக்குது. ನಿಮ್ಮ ಸಭೆಯೆಲ್ಲ ನಾವು ನೋಡೋದಾದ್ರೆ ಬಹಳ ಸರಳ ರೀತಿಯಲ್ಲಿ ಬಹಳ ಬೇಗನೆ ಕಂಡು ಹಿಡಿಯತಕ್ಕಂತ ಒಂದು ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಸಭೆ ಇದೆ. எங்க சபையெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த பசில்னு சொல்றாங்க பாத்தீங்க, zigzag, அந்த மாதிரி கஷ்டப்பட்டாதான் கண்டுபிடிக்க முடியும். ನಮ್ಮ ಸಭೆಯನ್ನ ಯಾರಾದ್ರೂ ಹುಡುಕಿ ಬರೋದಾದ್ರೆ ಅವರು zigzag ಮಾಡ್ಕೊಂಡು ನಮ್ಮ ಸಭೆ ಹುಡ್ಕೊಂಡ್ ಬರ್ಬೇಕು. ಆದ್ರೆ ஞாயிற்றுக்கிழமை நீங்க பாத்தீங்க அப்படின்னா ಭಾನುವಾರದ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ನೋಡೋದಾದ್ರೆ எங்க சர்ச்சால அந்த ஏரியாவுல ಟ್ರಾಫಿಕ್ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಉಂಟಾಗುது. ನಮ್ಮ ಸಭೆಯ ಮೂಲಕವಾಗಿ ನಾವಿರುವಂತ ಆ ಏರಿಯಾದಲ್ಲಿ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ಟ್ರಾಫಿಕ್ ಜಾಮ್ ಆಗ್ತಿದೆ. ಇದು ನಾನು பெருமையா சொல்லல, தாழ்மையோட தான் சொல்றேன். ಇದನ್ನು ದೊಡ್ಡಸ್ತಿಕೆಯಿಂದ ಹೇಳಿಕೊಳ್ಳುತ್ತಿಲ್ಲ, ನಾನು ಬಹು ತಾಳ್ಮೆಯಿಂದ ಹೇಳ್ತಿದ್ದೇನೆ. அந்த கோல்ஸ் பார்க் பக்கத்துல ஒரு காலத்துல அசோகா தியேட்டர்னு ஒன்னு இருந்துச்சு. ಕೋಲ್ಸ್ ಪಾರ್ಕ್ ಪ್ರಾಂತ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಅಶೋಕ ಥಿಯೇಟರ್ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಥಿಯೇಟರ್ ಇತ್ತು. நான் அந்த வழியா பயணம் செய்யும் போதெல்லாம் சில சமயத்துல பாப்பேன், ஹவுஸ்ஃபுல் அப்படின்னு ஒரு போர்டு போட்டிருப்பாங்க. ನಾನು ಆ ದಾರಿಯಲ್ಲಿ ಹಾದಿ ಹೋಗುತ್ತಿರಬೇಕಾದ್ರೆ ಕೆಲವೊಮ್ಮೆ ನೋಡ್ತಿದ್ದೆ, ಒಂದು ಬೋರ್ಡ್ ಹಾಕ್ತಾ ಇದ್ರು ಹೌಸ್ಫುಲ್ ಎಂಬುದಾಗಿ. அதெல்லாம் நான் பார்க்கும் பொழுது எனக்குள்ள ஒரு வைராக்கியம் வரும். ಅದೆಲ್ಲವನ್ನು ನಾನು ನೋಡುವಾಗ ನನ್ನೊಳಗೆ ಒಂದು ವೈರಾಗ್ಯ ಬರ್ತಿತ್ತು. ஆண்டவரே, உள்ள காற்ற அத்தனையும் பித்தலாட்டம், பொய், ஏமாத்து,
என்ன இன்னும் என்னென்ன இருக்கோ அவ்வளோத்தையும் வச்சுக்கோங்களேன், அவ்வளோவும் உள்ள காட்டுறோம். ಸ್ವಾಮಿ ಅದರೊಳಗೆ ಹೋಗುವಂತ ಜನರುಗಳಿಗೆ ಅದು ತೋರಿಸುವಂತದ್ದೆಲ್ಲವೂ ಕೂಡ ಮಾಯವಾದದ್ದು, ವಂಚಿಸಲ್ಪಡುವಂತದ್ದು, ಮೋಸಕರವಾದ ಕಾರ್ಯವನ್ನೆಲ್ಲ ತೋರಿಸ್ತಾರೆ. ஒரு டிக்கெட் வாங்குறதுக்கு போலீஸ் அடி லத்தி அடி வாங்கிட்டு கூட போய் அதை போய் பார்க்கறாங்களே. ಅಲ್ಲಿ ಟಿಕೆಟ್ ಅನ್ನು ಖರೀದಿಸುವಂತ ವ್ಯಕ್ತಿಗಳು ಕೂಡ ಪೊಲೀಸರ ಲಾಠಿ ಹೊಡೆತಗಳನ್ನು ತಿಂದು ಹೋಗಿ ಒಂದು ಟಿಕೆಟ್ ಅನ್ನು ಖರೀದಿ ಮಾಡ್ತಾರೆ. ஆனா நாங்க உம்முடைய சபையில சத்தியத்தை பேசுகிறோமே, ஏன் சபைகள் காலியா இருக்குது? ಆದರೆ ನಾವುಗಳಾದರೂ ನಿಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಸತ್ಯ ವಚನಗಳನ್ನು ಹೇಳ್ತೇವೆ, ಆದರೆ ಸಭೆಯಕ್ಕೆ ಖಾಲಿಯಾಗಿದೆ. அந்த போர்டை எப்போதும் என் மனசுல வச்சு நான் ஜெபிப்பேன். சபைகள்ல கூட ஹவுஸ்ஃபுல் அப்படின்னு சொல்ற ஒரு நிலையை நீ கொண்டு வர வேண்டும். ಆ ಬೋರ್ಡ್ ಅನ್ನು ಯಾವಾಗಲೂ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡು ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಿದ್ದೆ, ಸ್ವಾಮಿ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಕೂಡ ಹೌಸ್ಫುಲ್ ಎಂಬ ಒಂದು ಸ್ಥಿತಿ ಬರಬೇಕು. நான் சொல்றேங்க, ನಾನು ಹೇಳ್ತೇನೆ ನೋಡಿ, கண்டிப்பா தான் போதிக்கிறோம். ನೋಡಿ ಖಂಡಿಸಿಯೇ ಬೋಧಿಸುತ್ತೇವೆ, கிடையவே கிடையாது, ಯಾವುದೇ ಪಕ್ಷಪಾತವಿಲ್ಲ. ஆனால் ஹவுஸ்ஃபுல்லான ஆராதனைகளை நடத்த கர்த்தர் இன்றைக்கும் கிரியை செய்கிறார். ಆದಾಗ್ಯೂ ಇವತ್ತು ಹೌಸ್ಫುಲ್ ಆಗಿರುವಂತ ಆರಾಧನೆಗಳನ್ನು ನಡೆಸುವಂತ ಕೃಪೆಯನ್ನ ಕರ್ತನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. வேதம் சொல்லுகிறது, நீதிமான் என்னை கடிந்து கொண்டு என்னை குட்டட்டும், அது என் தலைக்கு என்ன மாதிரி இருக்கும்? ಎಣ್ಣೆಯೇ போல் இருக்கும். ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ, ನೀತಿವಂತನು ನನ್ನನ್ನು ಖಂಡಿಸಲಿ, ನನ್ನ ತಲೆಯ ಮೇಲೆ ಕುಟುಕಲಿ, ಅದು ನನಗೆ ಆನಂದ ತೈಲವೆಂಬುದಾಗಿ எழுதுகிறார். கடிந்து கொண்டு ಖಂಡனம் பண்ணி புத்தி சொல்லு என்கிறார். ಪೌಲನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, ನೀನು ಗದರಿಸಿ ಖಂಡಿಸಿ ಬುದ್ಧಿ ಹೇಳು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. ಅರುಮೆಯಾನ ತಿರುಚಬೈ ಮಕ್ಕಳೇ, ಪ್ರಿಯ ದೇವರ ಸಭೆಯೇ, உங்களுக்கு ಅದ್ಭುತமான போதக குடும்பத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ನಿಮಗೆ ಅದ್ಭುತಕರವಾದಂತ ಬೋಧಕರ ಕುಟುಂಬವನ್ನು ಕರ್ತನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ಕರ್ತரை நேசியுங்கள். ಬೆಳಗ್ಗೆ ನಾನು ಹೇಳಿದ ಹಾಗೆ ನೀವು ದೇವರನ್ನು நேசியுங்கள், ದೇವರ ಸಭೆಯನ್ನು ಪ್ರೀತಿಸಿ, ஊழியக்காரரை நேசியுங்கள், ಕರ್ತನ ಸೇವಕರನ್ನು ಪ್ರೀತಿಸಿ, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಹೆಚ್ಚಿಸುವನು. ಅನೇಕ பேரை கொண்டாகிலும், ಅನೇಕರನ್ನು ಸ್ವಲ್ಪ ಮಂದಿಯಾಗಲಿ ರಕ್ಷಿಕ ಕರ್ತருக்கு ತಡೆ இல்லை. ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕೆ ಕರ್ತನಿಗೆ ಯಾವುದೇ ಅಡ್ಡಿ ಇಲ್ಲ. ಕರ್ತருக்கு ಲೇಸಾன காரியம், ಅದು ಕರ್ತನಿಗೆ ಸುಲಭವಾದ ವಿಷಯ. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. ವಿಶ್ವಾಸಿಸುವವರು ಆಮೆನ್ ಹೇಳಿ. ஹல்லேலூயா, ஹalleluya. கர்த்தர் இன்றைக்கும் கிரியை செய்கிறார். ಕರ್ತನು ಇಂದಿಗೂ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. தன்னை தாழ்மையோடு தேடுகிற மக்களுக்கு அவர் இன்றைக்கும் தன்னுடைய இரக்கத்தை கட்டளையிடுகிறார். ತನ್ನನ್ನು ಬಹು ತಾಳ್ಮೆಯಿಂದ ಹುಡುಕುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೆ ಆತನು ಕಟಾಕ್ಷವನ್ನು ಕೊಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. பேசும் தெய்வம் அவர், ಮಾತನಾಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. பேசாத கல்லோ மரமோ அவர் அல்ல, அவர் பேசுகிற தேவன். ಮಾತನಾಡದಿರುವಂತ ಕಲ್ಲೋ ಮರವೋ ಅಲ್ಲ, ಆತನು ಮಾತನಾಡುವ ದೇವರು. உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்று சங்கீதக்காரன் ஜெபிக்கிறார். ನಿನ್ನ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದ ಅತಿಶಯಗಳನ್ನು ನಾನು ಕಾಣಲು ನನ್ನ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆ ಎಂಬುದಾಗಿ ಕೀರ್ತನೆಗಾರನ ಹೇಳ್ತಾನೆ. ஐயா சொன்னது போல நான் பலதரப்பட்ட சபைகளுக்கு போகிறேன். ಅಯ್ಯನವರು ಹೇಳಿರೋ ಪ್ರಕಾರ ನಾನು ಕರೆದ ಅನೇಕ ಸಭೆಗಳಿಗೆ ಹೋಗ್ತೇನೆ. ஒரு கடந்த 15 ஆண்டுகள் அல்லது 20 ஆண்டுகள் வச்சுக்கோமே, அதுக்கு முந்தி இருந்த சபைகளுடைய நிலைமை, ஒரு கடந்த 20 ஆண்டுகளுக்குள்ள சபையில பார்த்தோம் அப்படின்னா, ஒரு காலத்துல அனலாய் இருந்த சபைகள் எல்லாம் வெதுவெதுப்பா மாறி போச்சு. 20 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಇದ್ದಂಥ ಸಭೆಗಳಿಗೂ 20 ವರ್ಷಗಳ ನಂತರ ಬಂದ ಸಭೆಗಳಿಗೂ ನಾವು ನೋಡೋದಾದ್ರೆ, ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಬೆಚ್ಚಗಿದ್ದಂಥ ವಿಶ್ವಾಸಿಗಳಿದ್ರು. அவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து அப்படியே லுக்வாமா மாதிரி. ಇವತ್ತೆಲ್ಲ ಅವರೆಲ್ಲರೂ ಕೂಡ ಉಗುರು ಬೆಚ್ಚದಂತಿದ್ದಾರೆ. ஒரு காலத்துல வெதுவெதுப்பா இருந்த சபைகள் இன்னைக்கு குளிர்ந்து செத்தே போயிட்டாங்க. ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಬೆಚ್ಚಗಿದ್ದಂಥ ಸಭಿಕರೆಲ್ಲರೂ ಇವತ್ತು ತಣ್ಣಗಾಗಿ ಸತ್ತೇ ಹೋಗಿರುವರು. இந்த கொரோனா காலத்துல பிசாசு ஒரு பெரிய தந்திரத்தை பண்ணி விட்டான், உங்களுக்கு தெரியுமா? ಈ ಕೊರೋನಾ ಕಾಲದಲ್ಲಿ ಸೈತಾನನ ಒಂದು ದೊಡ್ಡ ತಂತ್ರಗಾರಿಕೆಯನ್ನು ಮಾಡಿದಾನೆ ಗೊತ್ತಾ? ಆನ್ಲೈನ್ ಸರ್ವಿಸ್ ಉನ್ನ ಕೊನಾದು ಉள்ள பூத்திட்டான். ಆನ್ಲೈನ್ ಸರ್ವಿಸ್ ಅಂತ ಹೇಳಿ ಸೈತಾನನ ಒಳಗೆ ತಂದು ಹಾಕಿದ. இப்போ மக்கள் வந்து அதுலயே 2 வருஷம் ஓட்டிட்டதுனால அவங்களுக்கு நேரடியா சர்ச்சில் வந்து பிரிண்ட் செய்யப்பட்ட பைபிளை எடுத்துக்கிட்டு இப்படி வந்து உட்கார்ந்து ஆராதிக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப வலிக்குது. ಇವತ್ತು ಅನೇಕ ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ಅವರುಗಳು ಶಾರೀರಿಕವಾಗಿ ಕರ್ತನ ಸಭೆಗೆ ಬರುವುದಕ್ಕಾಗಲಿ ಪ್ರಿಂಟ್ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿರುವಂತಹ ಬೈಬಲ್ ಅನ್ನು ಕೈಗಳಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ಈ ರೀತಿಯಾಗಿ ಕೂತು ದೇವರ ಸತ್ಯವನ್ನು ಕೇಳುವುದಕ್ಕೆ ಅವಳಿಗೆ ಬಹಳ ಬೇಸರಿಕೆ ಇದೆ. ஏன் சர்ச்சுக்கு வரல அப்படின்னா, பாஸ்டர் நான் ಆನ್ಲೈನ್ಲೇ ಕೇಳ್ತೇನೆ ಪಾಸ್ಟರ್. ಅಯ್ಯ ಯಾಕೆ ಸಭೆಗೆ ಬರಲಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದೆ ಪಾಸ್ಟ್ರೆ, ನಾನು ಆನ್ಲೈನ್ ಅಲ್ಲಿ ಕೇಳಿದ್ದೇನೆ. ಎಂಟೆல்லாம் அப்படி சொல்லி சக்க
ಸಖತ್ ತಿಟ್ಟು ವಾಂಗಿட்டு தான் போவாங்க. ನನ್ನ ಹತ್ರ ಎಲ್ಲ ಹೇಳಿ ಬಹಳ ಮಂದಿ ಚೆನ್ನಾಗಿ ಖಂಡಿಸಿಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. ஆன்லைன்ல போடுறதெல்லாம் உள்ளூர்ல இருக்கிற உனக்கு இல்ல, வெளியூர்கள்ல வெளிநாடுகள்ல வாழ்றாங்களே அவங்களுக்கு தான் ஆன்லைன். உள்ளூர்ல இருக்கிற நீ உள்ளூர் சபையில வந்து ஆராதித்து நேரடியாக உன் மெய்ப்பனின் சத்தத்தை நீ ಕೇಳணும். ಆನ್ಲೈನ್ ಸರ್ವಿಸ್ಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಕೊಡಲ್ಪಡುವ ಸಂದೇಶಗಳು ಈ ಊರಿನಲ್ಲಿರುವಂತಹ ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆಲ್ಲ ಹೊರ ಊರುಗಳಲ್ಲಿ ಹೊರ ದೇಶಗಳಲ್ಲಿ ಇರುವಂತವರಿಗೆ ಮಾಡುತ್ತಿರುವಂತಹ ಪ್ರಸಾರಗಳು. ಆದ್ದರಿಂದ ನೀನು ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿರುವಂತವನು ಸಭೆಯೊಳಗೆ ಬರಬೇಕು, ವಾಕ್ಯ ಕೇಳಬೇಕು. உள்ளூர் திருச்சபையோடு உனக்கு சரியான ஐக்கியம் இல்லாவிட்டால் தேவனோடு உன் ஐக்கியம் சரியா இல்லைன்னு அர்த்தம். ನಿನ್ನ ಸ್ಥಳೀಯ ಸಭೆಯೊಂದಿಗಿನ ಐಕ್ಯತೆ ಸರಿ ಇಲ್ಲದಿರುವಾಗ ನಿನ್ನ ದೇವರೊಂದಿಗಿನ ಐಕ್ಯತೆ ಸರಿ ಇಲ್ಲವೆಂಬುದು ಅರ್ಥ. அன்பானவர்களே, ಪ್ರಿಯ ಮಕ್ಕಳೇ, ஒரு அருமையான தகப்பன் நம்ம முன்னாடி சொன்னாரு. நம்ம ஐயா ரொம்ப சொன்னாங்க முன்னாடி. ನಮ್ಮ ಐನವರು ಈಗ ತಾನೇ ಹೇಳಿದ್ರು, இதுவரைக்கும் எங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் கூட போகல அப்படின்னு. ಇದುವರೆಗೂ ನಮ್ಮ ಮೇಲೆ ಒಂದು ಮೊಕದ್ದಮೆಗಳನ್ನ ಕೂಡ ಹೂಡಲಿಲ್ಲ. ஐயா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது என் மனசு சொல்லுச்சு. ஐನವರು ಹೇಳ್ತಿರ್ಬೇಕಾದ್ರೆ ನನ್ನ ಮನಸ್ಸು சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ಕೀರ್ತನೆಗಾರನ ಹೇಳ್ತಾನೆ, அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்குவார். ಆತನ ನಿಮ್ಮ ಪ್ರಾಂತ್ಯಗಳನ್ನ ಸಮಭೂಮಿಯಾಗಿ ಮಾಡುವನು. அல்லேலூயா, ஹalleluya. இதான் எல்லை, உங்க டெரிட்டரி தான். ಇದುವೇ ನೋಡಿ ನಿಮ್ಮ ಸರಹದ್ದುಗಳು. நாங்க மத்தியானம் போகும்போது ನಾನು ಮಧ್ಯಾಹ್ನ ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೆ சொல்றாங்க, ತಮ್ಮಂದ್ರು ಹೇಳ್ತಾರೆ, அப்பா என்னப்பா வெளியெல்லாம் பாக்ஸ் வச்சிருக்காங்க. ಅಯ್ಯ ಏನಯ್ಯ ಹೊರಗೆಲ್ಲ ಬಾಕ್ಸ್ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஏன்னா எங்க பசங்க இப்படி வெளியில எல்லாம் பாக்ஸ் வச்சத அவங்க பார்த்தது இல்ல. ಯಾಕಂದ್ರೆ ನಮ್ಮ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಹೊರಗೆ ಬಾಕ್ಸ್ ಗಳು ಇಡೋದನ್ನ ಕಂಡಿಲ್ಲ. ஆச்சரியம், ಅವ್ರಿಗೆ ಅಷ್ಟು ಆಶ್ಚರ್ಯ. எப்படி ரோட்ல எல்லாம் சத்தம் கேட்கும்படி பாக்ஸ் வச்சிருக்காங்களே, ಬೀದಿಯಲ್ಲೆಲ್ಲ ಶಬ್ದ ಕೇಳುವಂತೆ ಬಾಕ್ಸ್ ಗಳು ಇಟ್ಟಿದಾರಲ್ಲ. நீங்க எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் தெரியுமா? ನೀವೆಷ್ಟು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟ ಜನಾಂಗ ಗೊತ್ತಾ? அல்லேலூயா, ஹalleluya. நாங்கெல்லாம் பாருங்க, எங்களுடைய சர்ச்சினுடைய ரைட் சைடுல 106 வீடு உள்ள ஒரு அபார்ட்மெண்ட். ನೋಡಿ, ನಾವು ನಮ್ಮ ಸಭೆಯ ಪಕ್ಕದಲ್ಲಿ 106 ಮನೆಗಳು, அடுத்து ಬಿಲ್ಡಿಂಗ್ ಪಕ್ಕದ ನೆಕ್ಸ್ಟ್ ಬಿಲ್ಡಿಂಗ್ 106 ಅಂತಸ್ತುಗಳು ಇರುವಂತ ಒಂದು ಅಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಇದೆ. இப்போ போன வாரத்துல எங்க சர்ச் கேட்டுக்கு எதிர்த்தால 24 ஹவுஸ் உள்ள ஒரு அபார்ட்மெண்ட். ಕಳೆದ ವಾರದಂದು ನೋಡೋದಾದ್ರೆ ನಮ್ಮ ಸಭೆಯ ಗೇಟಿನ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ 24 ಅಂತಸ್ತುಗಳುள்ள ಒಂದು ಅಪಾರ್ಟ್ಮೆಂಟ್. எங்க புதிய சர்ச்சை வந்து நாங்க சவுண்ட் ப்ரூஃபா தான் கட்டி இருக்கிறோம். ನಮ್ಮ ಹೊಸ ನವೀಕರಿಸಲಾದಂತ ಸಭೆಯನ್ನ ಸೌಂಡ್ ಪ್ರೂಫ್ ಆಗಿ ಮಾಡಿಟ್ಕೊಂಡಿದ್ದೀವಿ. நான் கொஞ்சம் கண்டிஷனா இருப்பேன், ஏன்னா வந்து ஊழியங்கள் நீண்ட நாட்களுக்கு பிரச்சனை இல்லாம நடக்கணுங்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருப்பேன். ಆದ್ದರಿಂದ ನಮ್ಮ ಸಭೆಗಳು ನಮ್ಮ ಸೇವೆಗಳಾದದ್ದು ದೀರ್ಘಕಾಲಕ್ಕೆ ಸಮಸ್ಯೆ ಇಲ್ಲದೆ ನಡಿಬೇಕೆಂಬ ಉದ್ದೇಶದಿಂದ ನಾನು ಸ್ವಲ್ಪ ಜಾಗರೂಕನಾಗಿರ್ತೀನಿ. நேற்று ராத்திரி பாஸ்ரையா வீட்டில் நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ನಿನ್ನೆಯ ದಿನದಂದು ರಾತ್ರಿ ವೇಳೆ ಅಯ್ಯನವರ ಮನೆಯಲ್ಲಿ ನಾವು ಊಟ ಮಾಡ್ತಿದ್ವಿ. இங்க வந்து கொயர் பிராக்டிஸ் நடக்குது. ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡೋದಾದ್ರೆ ಒಂದು ಕೊಯರ್ ಪ್ರಾಕ್ಟೀಸ್ ನಡೀತಿತ್ತು. அம்மாடியோ சத்தம் பாருங்க. ಅಯ್ಯ ನೋಡಿ ಎಷ್ಟು கட்டுறாங்க இவங்க. ಅಯ್ಯ ನೋಡಿ ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಶಬ್ದ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಜೋರಾಗಿ ಕಿರಿಸ್ತಾ ಇದ್ರು. அங்க சாப்பிட்டுட்டு இருக்கிற எங்க பிரதர் ஒருத்தர் சொல்றாரு, ಅಲ್ಲ ಊಟ ಮಾಡ್ತಿದ್ದ ನಮ್ಮ ಬ್ರದರ್ ಒಬ್ರು ಹೇಳಿದ್ರು, இது கூட ரெசிடென்ஷியல் ஏரியா தானே பாரு, இவ்வளோ நேரத்துல கூட இந்த சர்ச்சில் இவ்வளோ சத்தமா பாடுறாங்களே, நீங்க ஏன்டா பயப்படுறீங்கன்னு அவங்கள பார்த்து கேட்கிறாரு. ನಮ್ಮ ಜೊತೆ ಬಂದ ಒಬ್ಬ ಬ್ರದರ್ ಹೇಳ್ತಿದ್ರು, ನಮ್ಮ ತಮ್ಮಂದರಿಗೆ ಹೇಳ್ತಿದ್ರು, ನಮ್ಮ ಸುತ್ತಮುತ್ತಲ ಅನೇಕ ಮನೆಗಳಿದೆ ಈ ಏರಿಯಾದಲ್ಲಿ ಕೂಡ, ಅವ್ರು ಇಷ್ಟೆಲ್ಲ ಈ ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಆರಾಧನೆ ಮಾಡ್ಬೇಕಾದ್ರೆ ನೀವ್ ಯಾಕೆ ಭಯ ಪಡ್ತೀರಿ ಅಂತ ಕೇಳಿದ್ರು. சவுண்ட் ப்ரூஃப் சர்ச் வச்சிருந்தே சவுண்ட் வெளியே போக கூடாது, நாங்கெல்லாம் கொஞ்சம் யோசிக்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். ಸೌಂಡ್ ಪ್ರೂಫ್ ಅನ್ನು ಇಟ್ಕೊಂಡಿರುವ ಸಭೆಗಳು ನಮಗಿದ್ರು ಕೂಡ ಸೌಂಡ್ ಹೊರಗೆ ಹೋಗಬಾರ್ದು ಹೆದರಿಕೆಯಲ್ಲಿ ನಾವಿದ್ದೀವಿ. கூட ஒரு குரூப்பா பெரிய சத்தத்துல பாடி பயிற்சி எடுக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறார். ರಾತ್ರಿ 10 ಗಂಟೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ಕೂಡ ಒಂದು ಸಭೆಯಾಗಿ ಸೇರಿ ಹಾಡುಗಳ ಪ್ರಾಕ್ಟೀಸ್ ಮಾಡುವಂತ ಒಂದು ದೊಡ್ಡ ಭಾಗ್ಯ ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. நான் சொல்லட்டாங்க, ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, இந்த சர்ச் மாத்திரத்துக்கு நான் பாஸ்டரா இருந்தேன் அப்படின்னா தூள் கிளப்பிடுவேன். ಇಂಥ ಒಂದು ಸಭೆಗೆ ನಾನು ಸಭಾಪಾಲಕನಾಗಿದ್ದಿರುವುದಾದ್ರೆ ಅಮೋಘವಾದ ಕೆಲಸಗಳು ಮಾಡ್ತಿದ್ದೆ. Praise the Lord. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அதுக்காக இங்க இருக்கிறவங்கள நான் ஒன்றும் மட்டும் தட்டலைங்க, எக்ஸாம்பிள் சொல்றேன். நாங்கெல்லாம் கொஞ்சம் அப்படி கட்டுப்பாடுகள் மத்தியில் இருக்கிறோம். ನಾನು ಇರ್ಬೇಕಂತ ಹೇಳ್ತಿಲ್ಲ ಪ್ರಿಯ ಮಕ್ಕಳೇ, ನಾನು ಉದಾಹರಣೆಗಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ದೇನೆ. உங்களுக்கு வாசலை திறந்து விட்டுருக்கிறார். ದೇವರು ನಿಮಗಾಗಿ ಬಾಗಿಲುಗಳನ್ನು ತೆರೆದಿದ್ದಾನೆ. பயன்படுத்திக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள், ಸದುಪಯೋಗ ಪಡಿಸಿಕೊಳ್ಳುವವರು ಧನ್ಯರು. இதுவரைக்கும் எதிர்ப்பு வரல அப்படின்னா
கர்த்தர் உங்களை காக்கிறார். ಇದುವರೆಗೂ ವಿರೋಧಗಳು ಬರಲಿಲ್ಲವೆಂದರೆ ಕರ್ತರು ನಿಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. இதுவரைக்கும் எபினேசராய் இருந்த கர்த்தர் இந்த 55வது ஆண்டை முடித்து 56வது ஆண்டுக்குள்ள நீங்கள் பிரவேசிக்கும் பொழுது அவர் ಇಮ್ಮಾನುವೇಲಾಯ್ ಉಂಗಳೋಡು இருக்கிறார். ಇದುವರೆಗೂ 55 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಎಬೆನೇಜರ್ ಆಗಿದ್ದಾನೆ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿದ ಕರ್ತನು 56ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ ಕಾಲಿಡುವಾಗ ಆತನು ಇಮ್ಮಾನುವೇಲನಾಗಿ ನಡೆಸುವನು. 55 வருஷம் வரைக்கும் எபனேசராய் இருந்தார். 55 ವರ್ಷಗಳವರೆಗೂ ಆತನು ಎಬೆನೇಜರ್ ಆಗಿದ್ದನು. 56க்குள்ள போகும்போது ಇಮ್ಮಾನುವೇಲಾಯ್ ಉಂಗಳೋಡು இருக்கிறார். 56ನೇ ವರ್ಷದೊಳಗೆ ಹೋಗುವಾಗ ಕರ್ತನು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇಮ್ಮಾನುವೇಲನಾಗಿ ரோமர்ல படிக்கிறோம், கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ರೋಮಾಪುರದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ, ಕರ್ತನು ನಮ್ಮ ಕಡೆಯಲ್ಲಿ ಇರುವಾಗ ನಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಬರತಕ್ಕವನು ಯಾರು? யாரு ಯಾರು சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்க. ನೀವೇ ಹೇಳಿ. யாரும் ಯಾರು இல்ல. ಇಲ್ಲ. ಫುಲ್ ಗಾಸ್ಪಲ್ ಚರ್ಚಿಗೆ ವಿರೋಧமா ಯಾರಾவது இருக்கிறாங்களா? ಪೂರ್ಣ ಸುವಾರ್ತೆ ಸಭೆಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಯಾರಾದರೂ ಇದ್ದಾರಾ? நீங்க சொல்லுங்க. ನೀವೇ ಹೇಳಿ. இல்ல தானே? ಇಲ್ಲ. ಇಲ್ಲ ಅಲ್ವಾ? ನೋ. ಹೌದಾ ಇಲ್ವಾ? அப்ப இல்ல அப்படின்னா ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ கர்த்தருக்காக எவ்வளவு எழும்பி செயல்படணும். ನೀವು ಕರ್ತನಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಎದ್ದು ಪ್ರಕಾಶಿಸಬೇಕು. எங்களுடைய திருச்சபை இருக்கிற இடத்துல கிறிஸ்தவங்களே கிடையாதுங்க. ನಮ್ಮ ಸಭೆ ಇರುವಂತ ಸುತ್ತಮುತ್ತಲಿನಲ್ಲಿ ಕ್ರೈಸ್ತರೇ ಇಲ್ಲ. நோ கிறிஸ்டியன்ஸ் அட் ஆல். ಕ್ರೈಸ್ತರೇ ಇಲ್ಲ ಪ್ರೇರೆ. எங்களுடைய பின்பக்கத்துல நம்ம 99% இஸ்லாமியர். ನಮ್ಮ ಸಭೆಯ ಹಿಂಬದಿಯಲ್ಲಿ 99% ಇಸ್ಲಾಮಿಯರಿದ್ದಾರೆ. எங்களுக்கு முன்னாடி 100க்கு 100 இந்துக்கள். ನಮ್ಮ ಸಭೆಯ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ 100ಕ್ಕೆ 100 ಹಿಂದೂಗಳು. அது மத்தியில எங்களுடைய சபை இருக்கு. ಅದರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ಸಭೆ ಇದೆ. ஞாயிற்றுக்கிழமை காலையில ಭಾನುವಾರದ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಬೆಳಗ್ಗೆ சாரையாக திருவிழா கூட்டம் போல மக்கள் வருகிறாங்க. ಭಾನುವಾರದ ಬೆಳಗ್ಗೆ ಆರಾಧನೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ಬೀದಿಗಳಲ್ಲಿ ಸಂತೆಯಂತೆ ಜಾತ್ರೆಯಂತೆ ಜನರು ಬರ್ತಾರೆ. இஸ்லாமியர் எங்களை கண்டு நடுங்குறாங்க. ಇಸ್ಲಾಮಿಯರು ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ನಡುಗುತ್ತಾರೆ. இந்துக்கள் எங்களுக்கு சல்யூட் அடிக்கிறாங்க. ಅಲ್ಲಿರುವ ಹಿಂದೂಗಳು ನಮ್ಮ ನೋಡಿ ಸಲ್ಯೂಟ್ ಮಾಡ್ತಾರೆ. எதற்கு நான் இதை சொல்றேன் தெரியுமாங்க? ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಇದನ್ನು ಹೇಳ್ತೇನೆ ಗೊತ್ತಾ? உங்களுக்கு அதை விட மேன்மையான ஆசீர்வாதமான ஒரு சபையை தந்திருக்கிறார். ನಿಮಗೆ ಅದಕ್ಕಿಂತಲೂ ಮಿಗಿಲಾದಂತ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟ ಸಭೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. இவ்வளவு ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தந்திருந்தோம். ಇಷ್ಟೆಲ್ಲ ಆಶೀರ್ವಾದವನ್ನ ಕರ್ತನು ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಿರಲಾಗಿ தயங்கி தயங்கி நடந்தீங்க அப்படின்னா கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணுமா வேண்டாமா? ನೀವು ಅಂಜುತ್ತಾ ನೀವು ನಡೆಯುತ್ತಿರುವುದಾದ್ರೆ ಕರ್ತನಿಗೆ ಲೆಕ್ಕ ಕೊಡಬೇಕೋ ಇಲ್ವೋ? எரேமியா கேட்கிறார், நீ காலாட்களோட ஓடும் பொழுதே உன்னை இழைக்க பண்ணினார்களானால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? ನೋಡಿ, ಯೆರೆಮೀಯ ಪ್ರವಾದಿ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, ಕಾಲ್ಬಲದ ಅವರೊಂದಿಗೆ ನೀನು ಓಡುತ್ತಿರುವಾಗಲೇ ನಿನ್ನ ಕಾಲು ಎಳೆಯುವಂತವರು ಇರೋದಾದ್ರೆ ಯೋರ್ದಾನ್ ಹೊಳೆಯನ್ನು ದಾಟುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ನಿನಗೇನುಂಟಾಗುವುದು? எதிர்ப்பு இல்ல, பிரச்சனை இல்ல, ವಿರೋಧವಿಲ್ಲ, ಸಮಸ್ಯೆ ಇಲ್ಲ. சாதாரண சூழ்நிலையிலேயே நடக்க முடியாம என்ன தூக்குங்கன்னு கேட்கிற நிலைமையில நீங்க இருந்தீங்கன்னா பாடுகள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள் வந்தா உங்க விசுவாசம் என்ன ஆகும்? ಸಮಸ್ಯೆ ಇಲ್ಲದೆ ಸಾಧಾರಣವಾದ ಸಹಜ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನೀವು ಇದ್ದುಕೊಂಡು ನೀವು ಮಲಗುವವರಾಗಿರೋದಾದ್ರೆ ಒಂದು ವೇಳೆ ಸಮಸ್ಯೆಗಳು ಸಂಕಟಗಳು ಬರೋದಾದ್ರೆ ನಿಮಗೇನಾದೀತು? காலையில நான் சொன்னேன், அவர் உன்னை விசாரிக்கும் பொழுது நீ என்ன சொல்லுவாய்? ನಾನು ಬೆಳಗ್ಗೆ ಹೇಳಿದೆ, ಕರ್ತನೆ ನಿಮ್ಮನ್ನು ವಿಚಾರಿಸುವ ವೇಳೆಯಲ್ಲಿ ನೀವು ಆತನಿಗೆ ಏನನ್ನ ಹೇಳುವಿರಿ? 56வது வருஷத்துக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது தீர்மானம் எடுங்க. ಈ 56ನೇ ವರ್ಷದೊಳಗೆ ಪ್ರವೇಶಿಸುವಾಗ ಒಂದು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿ. என்னங்க, அதுதான் முக்கியங்க. ನೋಡಿ, ಅದುವೇ ಬಹಳ ಮುಖ್ಯ. ஆண்டு விழாவில் என்ன அப்படின்னாக்க ವಾರ್ಷಿಕೋತ್ಸವದಲ್ಲಿ முக்கியமானவருக்காக இன்னொரு அடி எடுத்து வைப்பதற்கு தீர்மானம் செய்யல அப்படின்னா உங்க ஆனிவர்சரி மேல ஆண்டவர் சந்தோஷமா இல்ல. ದೇವರಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಮತ್ತೊಂದು ಹೆಜ್ಜೆಯನ್ನು ಮುಂದಕ್ಕೆ ಹಾಕ್ತೇನೆಂಬ ತೀರ್ಮಾನ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇಲ್ಲದಿರುವುದಾದರೆ ಈ ಒಂದು ವಾರ್ಷಿಕೋತ್ಸವ ಕೂಟದಲ್ಲಿ ಕರ್ತನು ಪ್ರಿಯನಾಗಿರುವುದಿಲ್ಲ. போதகருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. ಸಭಾಪಾಲಕರ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯರಾಗಿರಿ. அவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திரு
இருக்கிறார்கள். ಅವರು ನಿಮ್ಮ ಆತ್ಮಗಳಿಗೆ ಉತ್ತರವಾದಿಗಳಾಗಿ ಅವರು ಎಚ್ಚರವಾಗಿದ್ದಾರಲ್ಲ. ஆகையால் அவர்களை துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடே செய்யும்படிக்கு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் என்று எபிரேயர் நிருபம் சொல்லுகிறது. ಆದ್ದರಿಂದ ಅವರುಗಳು ದುಃಖದಿಂದ ಮಾಡದಂತೆ ಅವರುಗಳು ಸಂತೋಷದಿಂದ ಮಾಡುವಂತೆ ಆ ನಿಮ್ಮ ಸಭಾಪಾಲಕರಿಗೆ ನಾಯಕರುಗಳಿಗೆ ನೀವು ವಿಧೇಯರಾಗಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಎಬ್ರಿಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ ಹೇಳ್ತದೆ. இன்னைக்கு மத்தியானம் நாங்க திரும்பி போகும்போது ಇಂದು ಮಧ್ಯಾಹ್ನ ನಾವು ಹಿಂದಿರುಗಿ ಹೋಗುವಾಗ அதுல ஒரு அப்பாவும் மகனும் உள்ள இருந்தாங்க வண்டியில. ಅಲ್ಲಿ ಗಾಡಿಯೊಳಗೆ ಒಬ್ಬ ತಂದೆ ಮಗ ಇದ್ರು. அவங்க அப்பா காலத்தை பயன்படுத்திக்கணும்னு ஒரு காரியத்தை பேசினார். ಅವರಪ್ಪ ಏನ್ ಮಾಡಿದ್ರು, ಸಮಯವನ್ನ ಸದುಪಯೋಗ ಪಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾತಾಡಿದ್ರು. அவருடைய மகன் நான் எங்க போனாலும் அவர் தான் என்னுடைய டிரைவர், அவர் தான் என்னுடைய உதவியாளர், எல்லாமே வீடியோ எல்லாம் அவர் தான் பார்த்துக்கிறார். ಅವರ ಮಗ ನಾನು ಎಲ್ಲೇ ಹೋದ್ರು ಕೂಡ ಆತನೇ ನನ್ನ ಚಾಲಕನಾಗಿರ್ತಾನೆ, ನನಗೆ ಸಹಕಾರಿಯಾಗಿರ್ತಾನೆ, ವಿಡಿಯೋ ಮತ್ತು ಫೋಟೋ ಎಲ್ಲವನ್ನ ಅವರೇ ನೋಡ್ಕೊಳ್ತಾರೆ. ஓகே ಸರಿ. அவங்க அப்பா சொன்னாரு, ಅವ್ರ ಅಪ್ಪ ಹೇಳಿದ್ರು, பாஸ்டர் இவன் எப்போ பார்த்தாலும் உங்க கூட தானே வர்றான். ಪಾಸ್ಟ್ರೆ ಇವನು ಯಾವಾಗ ನೋಡಿದ್ರು ನಿಮ್ ಜೊತೆ ತಾನೇ ಬರ್ತಾನೆ. அவனை கொஞ்சம் இந்த தாடி எல்லாம் கொஞ்சம் எடுக்க சொல்லுங்க பாஸ்டர். ಆದ್ರೆ ಅವನ ಸ್ವಲ್ಪ ಈ ಗಡ್ಡ ಎಲ್ಲ ತೆಗೆ ಕೇಳಿ ಪಾಸ್ಟ್ರೆ. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், ನಾನು ಎಷ್ಟೋ ಹೇಳಿ ನೋಡಿದೆ. ஏன்னா எல்லா இடத்துக்கும் உங்க கூட வர்றான். ಏಕೆಂದ್ರೆ ಎಲ್ಲಾ ಸ್ಥಳಕ್ಕೆ ನಿಮ್ ಜೊತೆ ಬರ್ತಾನೆ. ஆட்டு தாடி வச்சுக்கிட்டு இருந்தானா உங்களை பத்தி என்ன நினைப்பாங்க? ಆದ್ರೆ ಇಂತ ಒಂದು ಮೇಕೆ ಗಡ್ಡ ಇಟ್ಕೊಂಡಿದ್ರೆ ನಿಮ್ಮ ಬಗ್ಗೆ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? வண்டி ஓட்டுறான், அவனுக்கு அப்படியே டென்ஷனா இருக்குது பையனுக்கு. ನೋಡಿ ಗಾಡಿ ಓಡಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಅವನಿಗೆ ತುಂಬಾ ಕುಪಿತನಾಗ್ತಿದ್ದಾನೆ. அப்போ நான் சொன்னேன், சரிப்பா உங்க அப்பாவே சொல்லிட்டாரு, சாயங்காலம் நீ எனக்கு வண்டி ஓட்டணும் அப்படின்னா ஷேவ் பண்ணா நீ வண்டி எடுத்துக்கிட்டு வா, இல்லைன்னா வண்டி ஓட்டுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டேன் நான். ಆಗ ನಾನು ಹೇಳಿದೆ, ಸರಿಯಪ್ಪ ನಿಮ್ಮ ತಂದೆಯವರೇ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ ಸಂಜೆ ಬಂದು ನಿನ್ನ ಜೊತೆ ಗಾಡಿ ನಡೆಸಬೇಕಂತ ಇರೋದಾದ್ರೆ ಶೇವ್ ಮಾಡ್ಕೊಂಬ, ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಗಾಡಿ ನಡೆಸೋಕೆ ತುಂಬಾ ಜನ ಇದ್ದಾರೆ. வண்டியில இருந்த சில சகோதரர்கள் சர்ச்சில் இருக்கிற சில பசங்க பேரெல்லாம் வேக 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 வேகமா சொல்றாங்க, பாஸ்டர் இவன் தாடி வச்சிருக்கான், அவன் தாடி வச்சிருக்கான், இவன் தாடி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி பேரே சொல்லிட்டாங்க. ನೋಡಿ ಗಾಡಿಯಲ್ಲಿ ಕೂತಿರುವಂತ ಮಿಕ್ಕ ತಮ್ಮಂದ್ರೆಲ್ಲ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ತಟ್ಟನೆ ಒಂದು ಪಟ್ಟಿಯನ್ನು ಹಾಕ್ತಾ ಇದಾರೆ. ಓ ಇಂಥ ಹುಡುಗ ಇಂಥ ಸಹೋದರ ಅವರೆಲ್ಲ ಗಡ್ಡ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ ಅಂತ ಪಟ್ಟಿ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. நான் இந்த பையனை பார்த்து கேட்டேன், அப்ப தாடி வளர்க்கிற கும்பலுக்கு நீ தான் தலைவனாடா அப்படின்னு கேட்டேன். ಹಾಗಾದ್ರೆ ನಾನ್ ಕೇಳ್ದೆ, ಈ ಗಡ್ಡ ಬೆಳೆಸುವಂತ ಈ ಒಂದು ಗಡ್ಡಧಾರಿಗಳ ಗುಂಪಿಗೆ ನೀನೇ ನಾಯಕನಾ ಅಂತ ಕೇಳ್ದೆ. இப்போ பாருங்க, சாயங்காலம் நாங்க புறப்படுறதுக்கு முன்னாடி பையன் அப்படியே பல பல பலான்னு ஷேவ் பண்ணிட்டு நிக்கிறாங்க. ಈಗ ನೋಡಿ ಸಂಜೆ ನಾವು ಹೊರಡುವಂತ ಸಮಯಕ್ಕೆ ಆ ತಮ್ಮ ಬಹಳ ಪಳಪಳನೆ ಹೊಳಿತಾ ಇದ್ದ. அதை விட எனக்கு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? ಅದರಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಆಶ್ಚರ್ಯವೇನು ಗೊತ್ತಾ? ಒಬ್ಬ ತಮ್ಮ ಹೇಳ್ತಾನೆ, இவன் மாத்திரம் இல்ல ಪಾಸ್ಟರ್ ಇವನು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, தாடி கும்பலே ஷேவ் பண்ணிட்டாங்க. ಈ ಗಡ್ಡಧಾರಿಗಳ ಗುಂಪೇ ಶೇವ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. மத்தியானம் தாங்க நான் சொல்லி இருக்கிறேன், ಮಧ್ಯಾಹ್ನ ತಾನೇ ನಾನು ಹೇಳಿದ್ದು. தாடி கும்பல் தலைவன் அவங்களுக்கு எல்லாம் மெசேஜ் போட்டுட்டே நம்ம மாட்டிக்கிட்டோம்டா, அப்பா சொல்லிட்டாரு தாடி எடுக்க சொன்னாருன்னு அவ்வளோ பசங்களும் எடுத்துட்டாங்க. என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுமாங்க? ಈ ಗಡ್ಡಧಾರಿಗಳ ಗುಂಪಿಗೆ ಅವನೇ ನಾಯಕನಾಗಿದ್ದರಿಂದ ಅವನೊಂದು ಮೆಸೇಜ್ ಹಾಕಿ ಎಲ್ಲರಿಗೂ ಹೇಳಿದ, ಅಪ್ಪನ ಗೊತ್ತಾಯ್ತು ಅಂತ ಹೇಳಿ ಈಗ ಎಲ್ಲರೂ ಶೇವ್ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಎಷ್ಟು ಸಂತೋಷವಾಗುತ್ತೆ ಗೊತ್ತಾ? ಚರ್ಚ್ல ரொம்ப சாதாரணமா ரெண்டு வார்த்தை சொல்லுவாங்க. ನಮ್ಮ ಪಾಸ್ಟರ್ ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಸಹಜವಾಗಿ ಎರಡು ಮಾತನ್ನ ಹೇಳ್ತಾರೆ, ಡ್ಯಾಡಿ ಅಪ್ಪ. ಡ್ಯಾಡಿ ಅಂತಾರೆ ಅಥವಾ ಅಪ್ಪ. ಡ್ಯಾಡಿனா அவங்க வீட்ல இருக்கிற ಡ್ಯಾಡಿ. ಡ್ಯಾಡಿ ಅಂದ್ರೆ ಅವ್ರ ಮನೆಯಲ್ಲಿ ಇರುವಂತ. ಚರ್ಚ್ல ಯಾರಾவது ಅಪ್ಪன்னு சொல்றாங்கன்னா அது நான். ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ಅಪ್ಪ ಅಂತ ಕರೀತಾರೆ ಅಂದ್ರೆ ಅದು ನಾನು. ಸೋ பெத்த ಅಪ್ಪಾವ ಡ್ಯಾಡಿன்றாங்க ಇಂಗ್ಲಿಷ್ல. ಆದ್ರಿಂದ ಹೆತ್ತ ತಂದೆಯನ್ನ ಇಂಗ್ಲಿಷ್ ಅಲ್ಲಿ ಡ್ಯಾಡಿ ಅಂತ ಕರೀತಾರೆ. தகப்பனாகி என்னை சுத்த தமிழ்ல அப்பான்னு கூப்பிடுறாங்க. ಆತ್ಮಿಕ ತಂದೆಯಾಗಿರುವಂತ ನನ್ನನ್ನ ತಮಿಳಲ್ಲಿ ಅವರ ಅಪ್ಪ ಎಂದು ಕರೀತಾರೆ. பாருங்க, ಡ್ಯಾಡಿ சொல்லி கூட கேட்காதவன் அப்பா சொன்ன உடனே அவன் திருந்தினது மாத்திரம் இல்ல, ஒரு கும்பலையே திருத்திட்டான். ನೋಡಿ, ಡ್ಯಾಡಿ ಹೇಳಿದಾಗ ಕೇಳಿದಂತ ಮಗನು ಡ್ಯಾಡಿ ಹೇಳಿ ಕೇಳಿಲ್ಲ, ಆದ್ರೆ ಒಂದು ಅಪ್ಪ ಹೇಳುವಾಗ ಆತನು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಆತನ ಇಡೀ ಗುಂಪನ್ನೇ ಬದಲಾಯಿಸಿಬಿಟ್ಟ. இதே இன்னொரு பாஸ்டர் சொல்லி இருந்தார்னா இன்னைக்கு அவர் வண்டிக்கு ஆளை தேடி இல்ல ஒரு டாக்ஸியை புக் பண்ணிட்டு தான் வந்திருக்கணும். ಒಂದ್ ವೇಳೆ ಇಂತ ಒಂದು ಡ್ಯಾಡಿ ಇದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಹೇಳಿರೋದಾದ್ರೆ ನಾನು ಇಲ್ಲಿಗೆ ಬರೋದಕ್ಕೆ கேட்கிறதுக்கு இன்னைக்கு ஆட்கள் ரெடியா இல்லங்க. ನೋಡಿ, ಹೇಳೋದನ್ನ ಕೇಳೋದಕ್ಕೆ ಜನ ಇವತ್ತು ಸಿದ್ಧರಿಲ್ಲ. கிறிஸ்துவின் அன்போடு ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿಯೊಂದಿಗೆ சரியாக நாம் வழி நடத்தினால் ನಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ನಾವು ಕ್ರಮವಾಗಿ ನಡೆಸುವುದಾದರೆ இன்றைக்கும் சபையை
சரியானபடி மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். ಕರ್ತನು ಇಂದಿಗೂ ಕೂಡ ತನ್ನ ಸಭೆಯನ್ನ ಕ್ರಮಪಡಿಸುವುದಕ್ಕೆ ಆತನು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. நாம சத்தியத்தை சொல்ற தைரியம் இருந்தா போதுங்க. ನಮಗೆ ಸತ್ಯ ಹೇಳುವ ಧೈರ್ಯವಿದ್ರೆ ಸಾಕು. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ಕರ್ತನು ನಮ್ಮ ಸಂಗಡವಿದ್ದಾನೆ. கிருபை நம்மோடு இருக்கிறது. ಆತನ ಕೃಪೆಯು ನಮ್ಮ ಸಂಗಡವಿದೆ. பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது. ಆತನ ಪ್ರಸನ್ನತೆ ನಮ್ಮ ಸಂಗಡವಿದೆ. எதை குறித்தும் ನಾವು ಯಾವುದನ್ನು யாரை குறித்தும் ಯಾರನ್ನು ಕುರಿತಾಗಲಿ காரணமில்லாமல் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ಕಾರಣವಿಲ್ಲದೆ ಭಯಪಡಬೇಕಾದ ಅಗತ್ಯವಿಲ್ಲ. பயப்படாம 56வது வருஷத்துக்குள்ள குதிங்க. ಭಯಪಡದೆ 56ನೇ ವರ್ಷದೊಳಕ್ಕೆ ನೀವು ಜಿಗಿಯಿರಿ. இரண்டாவது உலக மகா யுத்தம் நடந்த பொழுது ಎರಡನೇ ಪ್ರಪಂಚ ಮಹಾಯುದ್ಧ ನಡೆಯುತ್ತಿರುವಾಗ ஜெர்மனியர் தான் அந்த யுத்தத்தை துவக்கினாங்க. ಜರ್ಮನಿ ದೇಶಸ್ಥರು ಅದನ್ನ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದ್ರು. அடிச்சு தகர்த்துக்கிட்டு வர்றாங்க. ನೋಡಿ ಎಲ್ಲವನ್ನ ಹೊಡೆದು ಕೆಡವಿ ಬರ್ತಿದ್ದಾರೆ. ஒரு இடத்துல பயங்கரமான குண்டு போட்டு மக்கள் செத்து மடிகிறாங்க. ಮತ್ತೊಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಭಯಂಕರವಾದ ಈ ಒಂದು ಅನುಸ್ಫೋಟಗಳನ್ನು ಹಾಕಿ ಜನರು ಬಹಳವಾಗಿ ஒரு அப்பாவும் மகனும் உயிர் பிழைக்கிறதுக்காக காட்டு பக்கமா ஓடுறாங்க. ಒಬ್ಬ ತಂದೆಯು ಮತ್ತು ಆತನ ಮಗನೊಂದಿಗೆ ತನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಕಾಡನ್ನು ನೋಡಿ ಓಡ್ತಿದ್ದಾರೆ. ஜெர்மனி நாசி வீரர்கள் இந்த மக்களை எல்லாம் துரத்துறாங்க சுட்டு கொல்வதற்காக. ಜರ್ಮನಿ ದೇಶದ ನಾಸಿ ಸೈನಿಕರು ಅವರನ್ನು ಸಾಯಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಸುಡುತ್ತಾ ಓಡ್ತಿದ್ದಾರೆ. அப்படி ஓடிட்டு இருக்கும்போது ஒரு வனாந்தரமான பகுதி வந்துருச்சு. ಆ ರೀತಿ ಓಡುತ್ತಾ ಇರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಒಂದು ಅರಣ್ಯ ಪ್ರಾಂತ್ಯಕ್ಕೆ ಬಂದರು. அது என்ன அப்படின்னா நிலக்கரி கோல் ಅದು வெட்டி எடுக்கிற ஒரு சுரங்கம். ಅದು ಯಾವ ಸ್ಥಳವೆಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುವುದಾದ್ರೆ ಅದು ಇಜ್ಜಿಲನ್ನ ತೆಗೆಯುವಂತ ಒಂದು ಸ್ಥಳ. ಅದು ಕೀழே ಎಟ್ಟಿ பார்த்தா பயங்கர இருளா இருக்குது. ಅದರ ಕೆಳಗಿನ ಭಾಗವನ್ನು ನಾವು ನೋಡುವಾಗ ಬಹಳ ಕತ್ತಲೆಯಾಗಿತ್ತು. ಅದು பார்த்தாலே கலக்கமா இருக்குது. ಅದನ್ನು ನೋಡುವಾಗಲೇ ಬಹಳ ಕಳವಳದಿಂದಿತ್ತು. ஆனா வேற வழி இல்ல. ಆದ್ರೆ ದಾರಿಯಲ್ಲಿ ಅಪ್ಪ என்ன பண்றாரு, அதுக்கு மேல போறதுக்கு வழி இல்ல, அப்படியே குதிச்சிட்டாரு ಉள்ள. ಅಪ್ಪ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದನ್ನ ದಾಟಿ ಹೋಗುವುದಕ್ಕೆ ದಾರಿ ಇಲ್ಲದ ಕಾರಣ ಅದರಲ್ಲಿ ಧುಮುಕಿ ಬಿಟ್ಟ. ಎದುರಿಯಾಲ ಸುಡಪಟ್ಟು ಸಾವதை விட குதிச்சிரலாம் அப்படின்னு அவர் தைரியமா குதிச்சிட்டார். ವಿರೋಧಿಗಳ ಕೈಗಳಿಂದ ನಾನು ಸುಟ್ಟು ಕೊಲ್ಲಲ್ಪಡುವುದಕ್ಕಿಂತ ಧೈರ್ಯವಾಗಿ ಇದರಲ್ಲೇ ಸಾಯೋಣ ಅಂತ ಹೇಳಿ ಬಿದ್ರು. அவருடைய மகன் பின்னால ஓடி வரும்போது அவன் சின்ன பையன், அவனால ரொம்ப ஓடி வர முடியல. ಅಪ್ಪನ ಹಿಂದೆ ಓಡಿ ಬರ್ತಿದ್ನಲ್ಲ ಮಗ, ಆತನು ಸಣ್ಣ ಬಾಲಕನಾಗಿದ್ದರಿಂದ ವೇಗವಾಗಿ ಓಡಲು ಸಾಧ್ಯವಾಗಿಲ್ಲ. ಕಳಿಸಿ அதே இடத்திற்கு மகன் வந்து நிக்கிறான். ಸ್ವಲ್ಪ ಸಮಯವಾದ ನಂತರ ಅದೇ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬಂದು ಮಗ ನಿಲ್ತಿದ್ದಾನೆ. ಅಪ್ಪಾவை ಕಾಣೋம், ತಂದೆ ಕಾಣಲಿಲ್ಲ. பின்னால எதிரிகள் சுட வர்றாங்க, ಹಿಂದೆ ಶತ್ರುಗಳು ಸುಡುತ್ತಾ ಬರ್ತಿದ್ದಾರೆ. அப்பா நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு கத்துறோம். ಅಪ್ಪ ನೀವೆಲ್ಲಿದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ ಕೂಗಾಡಿದ. சுரங்கத்திற்குள்ள குதித்த அப்பா அதை கேட்கிறார். ಆ ಸುರಂಗದಲ್ಲಿ ಜಿಗಿದಂತ ತಂದೆ ಆ ಕಿವಿಯ ಮಾತನ್ನು ಕೇಳಿ நோக்கி பார்க்கிறார். அங்க அவருடைய மகன் அந்த எட்ஜில் அங்க நிக்கிறான். ಆತನು ಕಣ್ಣೆತ್ತಿ ಮೇಲಕ್ಕೆ ನೋಡ್ತಿದ್ದಾನೆ. ಆ ಒಂದು ತುತ್ತ ತುದಿಯಲ್ಲಿ ಆತನ ಮಗ ನಿಂತಿದ್ದಾನೆ. அப்ப அப்பா மகனை பார்த்து சொல்றார், மகனே நான் இங்க இருக்கிறேன், நீ குதி அப்படின்னு சொல்றார். ಆಗ ತಂದೆ ಹೇಳ್ತಾರೆ, ಮಗನೇ ನಾನು ಈ ಒಳಗಿದ್ದೇನೆ, ನೀನು ಅಲ್ಲಿಂದ ಜಿಗಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ಗಮನಿக்கிறீங்களா? ಗಮನಿಸ್ತಿದ್ದೀರಾ? பள்ளம் மகன் இங்க நிக்கிறான், அப்பா உள்ள கிடக்குறாரு. ಒಳಗೆ ಗುಂಡಿ ಇದೆ ಪ್ರಿಯ ಮಕ್ಕಳೇ, ಒಳಗೆ ತಂದೆ ಅಲ್ಲಿದ್ದಾನೆ, ಮೇಲೆ ಮಗನಿದ್ದಾನೆ. பையன் அப்படி எட்டி பார்க்கறான், ಮಗನ ಸ್ವಲ್ಪ ಇಣುಕಿ ನೋಡ್ತಾನೆ. இருளா இருக்குது, ಬರೀ ಕತ್ತಲಿತ್ತು, தெரியல, ಅಲ್ಲಿಂದ ಏನು ಕಾಣ್ತಿಲ್ಲ. ಅವನಾல பார்க்க முடியல. ಅಪ್ಪನನ್ನ ಅವನ ಕಣ್ಣಿಂದ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ತಿಲ್ಲ. சத்தம் மாத்திரம் கேக்குது, ಆದ್ರೆ ಅಪ್ಪನ ಶಬ್ದ ಮಾತ್ರ ಕೇಳ್ತಿದೆ, மகனே குதி, ಮಗನೇ ಜಿಗಿ. இவன் சொல்றான், அப்பா உங்க சத்தம் கேக்குது, உங்களை நான் பார்க்க முடியலையே அப்படிங்கிறான். ಆತನ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, ತಂದೆ ನಿನ್ನ ಶಬ್ದ ಕೇಳ್ತಿದೆ, ನಿನ್ನ ಮುಖ ನೋಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ. அப்பா சொன்னாரு, ಅಪ್ಪ ಹೇಳ್ತಾರೆ, நீ என்ன பார்க்க முடியல, ஆனா இங்க இருந்து நான் உன்னை பார்க்கிறேன். ನೀನು ನನ್ನನ್ನು ನೋಡಲು ಸಾಧ್ಯವಾಗುತ್ತಿಲ್ಲ, ಆದರೆ ನಾನು ಇಲ್ಲಿಂದ ನಿನ್ನನ್ನು ನೋಡುತ್ತಿದ್ದೇನೆ. தைரியமா குதி, ನೀನು ಧೈರ್ಯವಾಗಿ ಜಿಗಿ, கைகளால் உன்னை நான் ஏந்தி கொள்ளுகிறேன். ನನ್ನ ಕೈಗಳಿಂದ ನಿನ್ನನ್ನು ಎತ್ತಿ ಹಿಡಿಯುವೆನು. அந்த பையன் அப்படியே குதிச்சிட்டாங்க. ಆ ಹುಡುಗನ ಹಾಗೆ ಜಿಗಿದು ಬಿಟ್ಟ. மேலிருந்து விழுகிற தன் மகனை தன் கரங்களால் ஏந்தி கொண்டார். ಈ ತಂದೆಯಾದವನು ಮೇಲಿಂದ ಜಿಗಿದು ಬರುತ್ತಿರುವಂತ ಮಗನನ್ನ ತನ್ನ ಎರಡೂ ಕೈಗಳಿಂದ ಚಾಚಿ ಹಿಡಿದುಕೊಂಡನು. நான் என்ன சொல்ல விரும்புறேன் கவனிங்க. ನಾನು ಏನನ್ನ ಹೇಳ ಬಂದಿದ್ದೇನೋ ಗಮನಿಸಿ. பாஸ்டர் சாம் போயிட்டார் அவரு. ஓகே, 55 வருஷமா ஓடுன அப்பா எத்தனையோ இருளையும் பள்ளத்தாக்கையும் பார்த்தவர் இங்க உட்கார்ந்து இருக்கிறார். 55 ವರ್ಷಗಳಿಂದ ಪ್ರಿಯ ಮಕ್ಕಳೇ ಓಡಿ ಬಂದಂತ ತಂದೆಯು ಅನೇಕ ಕತ್ತಲೆಗಳನ್ನ ಗುಂಡಿಗಳನ್ನ ನೋಡಿ ಬಂದಿದ್ದಾರೆ. சாம் ஜோயல் போன்ற பிள்ளைகள் 56வது வருஷத்தை எட்டி பார்த்தா அப்படியே ஒரே இருட்டா தெரியும். ಸ್ಯಾಮ್ ಜೋಯಲ್ ಎಂಬ ಮಕ್ಕಳವರು ಅವರಿಗೆ ಇಣಿಕಿ ನೋಡುವಾಗ ಬರೀ ಅದು ಕತ್ತಲು ಗುಂಡಿ ಮಾತ್ರ ಕಾಣ್ತಿದೆ.
ஆனா இருள்ல இருந்த அப்பாவை அப்பா நம்மளை பார்க்கிறாரு. ಆದ್ರೆ ಆ ಕತ್ತಲೆಯೊಳಗಿರುವಂತ ತಂದೆಯು ಮೇಲಿರುವ ಮಕ್ಕಳನ್ನು ಕಾಣುತ್ತಿದ್ದಾರೆ. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் 55 வருடம் அப்பாவை நடத்தின ஆண்டவர் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீ என்னோடு கூட இருக்கிறீர் சொல்லி விசுவாசத்துல குதிக்க பழகுங்க. 56ನೇ ವರ್ಷದೊಳಗೆ ಕಾಲಿಡುತ್ತಿರುವಂತ ಮಕ್ಕಳು, ಪ್ರೇದೇವ ಮಕ್ಕಳೇ, ನಾನು ಕಾರ್ಗತ್ತಲಿನ ಕಣಿವೆಯಲ್ಲಿ ನಡೆದರೂ ಯಾವ ಅಪಾಯಕ್ಕೂ ನಾನು ಭಯಪಡುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ದಾವೀದನು ಹೇಳಿದ ಹಾಗೆ ನೀವು ಜಿಗಿಯಬೇಕು. மரணமோ இருளோ பொல்லாப்போ கர்த்தர் நம்மோடு இருப்பாரானால் நமக்கு தீங்கு செய்யும்படி நம்மேல் ஒருவனும் தன் கையை போடுவதில்லை. ಮರಣವಾಗಲಿ ಕತ್ತಲೆಯಾಗಲಿ ಅಪಾಯವಾಗಿರಲಿ ಕರ್ತನು ನಮ್ಮ ಜೊತೆಗಿರುವುದಾದರೆ ನಮ್ಮ ಮೇಲೆ ಒಬ್ಬನು ಕೂಡ ಕೈ ಹಾಕಲಾರನು. ஹல்லேலூயா. ஹalleluya. 56வது வருஷத்துக்குள்ள 56ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ எல்லாம் புறப்பட்டு குதிக்க போறீங்க. ನೀವೆಲ್ಲರೂ ಈಗ ಸೇರಿ ಒಂದಾಗಿ ಜಿಗಿಯುತ್ತೀರಿ. தரிசனம் வெளிப்பாடு சொப்பனம் இருந்தா தான் குதிப்பேன், நிக்காதீங்க. ದರ್ಶನವು ಪ್ರಕಟಣೆಯು ಪ್ರತ್ಯಕ್ಷ ಉಂಟಾದ್ರೆ ಮಾತ್ರ ಜಿಗುತ್ತೇನೆ. ನನ್ನ ಮಗನೇ, காணாவிட்டாலும் நீ என் கண் பார்வையில் தான் இருக்கிறாய் என்று சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தையை நம்பி புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசியுங்கள். ನೀನು ನನ್ನನ್ನು ಕಾಣದಿದ್ದರೂ ನಾನು ನಿನ್ನನ್ನು ಕಾಣುತ್ತಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವ ಆ ಶಬ್ದ ಒಂದನ್ನು ಮಾತ್ರ ಕೇಳಿ ಧೈರ್ಯದಿಂದ ಮುನ್ನುಗ್ಗಿರಿ. அழைத்தவர் உண்மையுள்ளவர், ಕರೆದಾತನು ನಂಬಿಗಸ್ತನು. நம்முடைய தகப்பனை 55 வருடம் நடத்தின கர்த்தர் அவருக்கு மாத்திரமல்ல அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ಈ ತಂದೆಯನ್ನು 55 ವರ್ಷಗಳ ಕಾಲ ನಡೆಸಿಕೊಂಡು ಬಂದಂತ ದೇವರು ನಂಬಿಗಸ್ತನಾಗಿರುವುದಾದರೆ ಅವರನ್ನು ಮಾತ್ರವಲ್ಲ ಮಕ್ಕಳನ್ನು ನಡೆಸಲು ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದ್ದಾನೆ. கர்த்தர் அழைக்கும் பொழுது சொல்லுகிறார், பயப்படாதே, நான் மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். ಪ್ರಿಯ ಮಕ್ಕಳೇ, ಮೋಶೆ ಯೆಹೋಶುವನ ಸಂಗಡ ಕರ್ತರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, ನೀನು ಹೆದರದಿರು, ನಾನು ಮೋಶೆಯ ಸಂಗಡ ಇದ್ದ ಹಾಗೆ ನಿನ್ನ ಸಂಗಡಲೂ ಇರುವೆನು. ஏன்னா யோசுவா நினைக்கிறோம், ஐயோ என் தலைவனாகிய மோசேயவே இந்த ஜனங்கள் என்ன பாடுபடுத்தினாங்க, முறுமுறுத்தாங்க, கல்லால எடியெல்லாம் பார்த்தாங்க, இவன் கூட மாத்திரம் தான் கர்த்தர் பேசுறாரான்னு சொன்னாங்க, அதனால நான் எம்மாத்திரம் யோசுவா நினைக்கிறோம். ಯೆಹೋಶುವನು ಸ್ವಲ್ಪ ಆತನ ಯೋಚನೆ ಮಾಡಲು ಆರಂಭಿಸಿದನು, ನನ್ನ ನಾಯಕನಾಗಿದ್ದಂತ ಮೋಶೆಯನ್ನೇ ಈ ಜನರಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ ಅಟ್ಟಹಾಸಗಳನ್ನ ಮಾಡಿದ್ರು, ಕಲ್ಲೆಸೆಯಬೇಕೆಂದಿದ್ರು, ಆತನ ವಿರುದ್ಧವಾಗಿ ಗುಣಗುಟ್ಟುವರಾಗಿದ್ರು, ಆತನಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಅನೇಕ ವಿಧವಾದ ಚಟಗಳನ್ನ ಮಾಡುವರಾಗಿದ್ರು. அதனாலதான் கர்த்தர் மோசே பேரை அங்க உபயோகிக்கிறார். ಆದ್ದರಿಂದಲೇ ದೇವರು ಯೆಹೋಶುವನ ಬಳಿ ಮೋಶೆ ಹೆಸರು ಹೇಳ್ತಿದ್ದ. யோசுவா, நீ யோசிக்கிறது என்னன்னு எனக்கு புரியுது, அவ்வளவு பிரச்சனைகள்லையும் நான் மோசேயோடு இருந்தேன், அதே மாதிரி உன் கூடயும் இருப்பேன் சொல்றாரு. ಅಯ್ಯ ಯೆಹೋಶುವನೇ, ನೀನು ಏನೆಂದು ಯೋಚನೆ ಮಾಡ್ತಿದ್ದೆ, ನಾನು ಚೆನ್ನಾಗಿ ಬಲ್ಲವನಾಗಿದ್ದೇನೆ, ಮೋಶೆಯ ಸಂಗಡ ನಾನು ಹೇಗೆ ಇದ್ದೇನೋ ಅದೇ ರೀತಿ ನಿನ್ನ ಸಂಗಡಲೂ ಇರುವೆನೆಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. ஜெபம் பண்ணும்போது பெரும்பாலும் இந்த கல்யாணத்துல எல்லாம் ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் முற்பிதாக்களின் தேவனேன்னு ஜெபம் பண்ணுவாங்க, பார்த்திருக்கீங்களா? ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗೆಲ್ಲ ವಿಶೇಷವಾಗಿ ಮದುವೆ ಸಮಯ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ಅಬ್ರಹಾಮನ ದೇವರೇ, ಇಸಾಕನ ದೇವರೇ, ಯಾಕೋಬನ ದೇವರೇ, ನಮ್ಮ ಪೂರ್ವಿಕರ ದೇವರೇ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ. ಗಮನಿಸಿದ್ದೀರಾ? ஆபிரகாம் யாராவது பார்த்தோமா? ಯಾರಾದ್ರೂ ಅಬ್ರಹಾಮನ ನೋಡಿದ್ರಾ? யாராவது பார்த்தோமா? ಯಾರಾದ್ರೂ ಇಸಾಕನ ನೋಡಿದ್ರಾ? ஏங்க ஆமா அல்லது இல்லன்னு சொல்லுங்க. ಹೌದು ಅಥವಾ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ. பார்க்கல தானே? யாக்கோபு பார்த்தோமா? ಯಾಕೋಬನನ್ನ ನೋಡಿದ್ವಾ? அந்த முற்பிதாக்களின் தேவனே ஜெபிக்க உங்களுக்கு ஒரு தைரியம் வருது தானே? ಆ ಮೂಲ ಪಿತೃಗಳ ದೇವರೇ ಎಂದು ಹೇಳುವುದಕ್ಕೆ ನಿಮಗೆ ಧೈರ್ಯ ಬರ್ತದಲ್ವಾ? சரித்திரத்தை கொஞ்சம் மாற்றி எழுதலாமா? ಇವತ್ತು ಸ್ವಲ್ಪ ಚರಿತ್ರೆಯನ್ನು நம்ம பார்க்கல, ನಾವು 55 வருடம் இதே இடத்துல வெற்றியோடு ஊழியம் செய்த இந்த தகப்பனை நாம பார்க்கிறோம். ಕಳೆದ 55 ವರ್ಷಗಳಿಂದ ಇದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇದ್ದುಕೊಂಡವರಾಗಿ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡುತ್ತಿರುವ ಈ ತಂದೆಯನ್ನು ನೋಡುತ್ತಿದ್ದೇವೆ. இந்த சபையின் பிள்ளைகளாகிய நீங்கள் அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் கூப்பிடுங்க, ஆனா மறக்காம எங்கள் ஆவிக்குரிய தகப்பன் பாஸ்டர் ஜேவேல் அவர்களின் தேவனே என்று நீங்கள் அழைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ನಿಮ್ಮ ಮೂಲ ಪಿತೃಗಳ ಹೆಸರನ್ನು ಹೇಳಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದು ಬಹಳ ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯದು ಪ್ರಿಯರೇ. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ನೀವು ನಮ್ಮ ಆತ್ಮಿಕ ತಂದೆಯಾಗಿರುವ ಪಾಸ್ಟರ್ ಜಯವೇಲ್ ಅವರ ದೇವರೇ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಮುನ್ನುಗ್ಗಿರಿ.
நான் சொல்றது உண்மைதானே? ನಾನು ಹೇಳೋದು ನಿಜ ಅಲ್ವಾ? தகப்பனை கண்ணால பாக்குறீங்க, ಈ ತಂದೆಯವರನ್ನ ಕಣ್ಣಿಂದ ಕಾಣ್ತಾ ಇದ್ದೀರಿ. இவரை நடத்துகிற கர்த்தர் தான் உங்களையும் நடத்து. ಇವರನ್ನು ನಡೆಸುತ್ತಿರುವ ದೇವರೇ ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಿದ್ದಾನೆ. அவருடைய வாழ்க்கையே அற்புதங்க. ಅವರ ಜೀವನವೇ ಅದ್ಭುತವಾಗಿದೆ. ராத்திரி ஐயா சாட்சி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. எங்க கூட வந்தவங்க எல்லாம் ஆச்சரியமான்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ನಿನ್ನೆಯ ರಾತ್ರಿ ಅಯ್ಯನವರು ಸಾಕ್ಷಿ ಹೇಳಲು ಆರಂಭಿಸಿದ್ರು. ನಮ್ಮ ಜೊತೆಗಿರುವಂತ ತಮ್ಮಂದ್ರೆಲ್ಲ ಆಶ್ಚರ್ಯವಾಗಿ ನೋಡ್ತಿದ್ರು. சாம் வந்து சொல்றாரு, அப்பா விட்டுருங்கப்பா, அவங்க எல்லாம் வீட்டுக்கு போகணும், நாளைக்கு சர்ச்சுக்கு வரணும்னு. ಸ್ಯಾಮ್ ಅವರು ಬಂದು ಹೇಳ್ತಾರೆ, ಅಯ್ಯ ಬಿಟ್ಬಿಡಿ, ಅವ್ರು ಊಟ ಮಾಡ್ಬೇಕು, ನಾಳೆ ಮತ್ತೆ ಕನ್ವೆನ್ಷನ್ ಬರಬೇಕು. இல்ல பரவாயில்ல அப்படின்றாங்க. ನಮ್ ಜೊತೆಗಿರೋರು ಹೇಳಿದ್ರೆ ಪರವಾಗಿಲ್ಲ, இருப்பா இந்த உன்னையும் சொல்லிட்டு விட்டுறேன் அப்படின்றாங்க. ಅವ್ರು ಹೇಳಿದ್ರೆ, ಅಯ್ಯ ಇರಯ್ಯ, ಇದೊಂದು ಮಾತ್ರ ಹೇಳಿ ಮುಗಿಸ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿ. எதற்காக நான் சொல்றேன் தெரியுமாங்க? ಯಾವ್ದಕ್ಕಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ದೀನಿ ಗೊತ್ತಾ? கதை அளக்கல, கர்த்தர் செய்த காரியங்களை விவரித்தார். ಕಲ್ಪನಾ ಕಥೆಗಳನ್ನು ಕಲ್ಪಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ, ಕರ್ತನ ಅವರ ಮೂಲಕ ಮಾಡಿರುವಂತಹ ಅದ್ಭುತಗಳ ನಿಮಿತ್ತವಾಗಿ. நாங்கள் சரித்திரம் படிப்பவர்கள் அல்ல, சரித்திரம் படைக்கிறவர்கள். ನಾವು ಚರಿತ್ರೆಯನ್ನು ಓದುವಂತವர்களಲ್ಲ, ನಾವು ಚರಿತ್ರೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುವವರು. சொல்லுங்க எல்லாரும், நாங்கள். நாங்கள் சொல்லுங்க எல்லாரும் ಹೇಳಿ, நாங்கள். நாங்கள் சரித்திரம் படிக்கிறவர்கள் அல்ல, படிக்கிறவர்கள் அல்ல, சரித்திரம் படைக்கிறவர்கள். சரித்திரம் படைக்கிறவர்கள். இந்த திருச்சபை, ಈ ಸಭೆಯು 50 வருஷ வரலாற்றை படிச்சிட்டீங்க. 55 ವರ್ಷಗಳ ಚರಿತ್ರೆ, 56வது வருஷத்துல 56ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ சரித்திரம் படைக்க வேண்டும். ದೇವ ಚರಿತ್ರೆಯನ್ನು ಸೃಷ್ಟಿಸಬೇಕು. ஊழியர்கள் எழும்ப வேண்டும், ಸೇವಕರು ಎದ್ದೇಳಬೇಕು, மிஷனரிகள் எழும்ப வேண்டும், ವೇದಾಂತಿಗಳು ಎದ್ದೇಳಬೇಕು, கிறிஸ்துவுக்காக போர் வீரர்கள் எழும்ப வேண்டும், ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ ಹೋರಾಡುವ ಸೈನಿಕರು ಬರಬೇಕು. ஐயா சாட்சி எல்லாம் எழுதுனா பைபிளை விட பெரிய புஸ்தகம் எழுதிடலாம். ಅಯ್ಯನವರು ಸಾಕ್ಷಿಗಳೆಲ್ಲ ಬರೆಯೋದಾದ್ರೆ ಅದು ಬೈಬಲ್ಗಿಂತ ದೊಡ್ಡ ಪುಸ್ತಕ ಬರೆಯಬಹುದು. ಅದು ಚರಿತ್ರೆಯನ್ನು ಓದುವುದು. ಆದರೆ இந்த திருச்சபையின் இடத்திலே, ಈ ಸಭೆ ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ஆண்டவர் சரித்திரம் படைக்கிற மக்களை எதிர்பார்க்கிறார். ದೇವರು ಚರಿತ್ರೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುವಂತವರನ್ನ ಬಯಸುತ್ತಿದ್ದಾನೆ. ಆಮೆನ್, ಆಮೆನ್, ஹல்லேலூயா, ஹalleluya. ஒரு வசனத்தை வாசிங்க. ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ. ஆதியாகமம் ಆದಿಕಾಂಡ ಪುಸ್ತಕ 22வது அதிகாரம் 22ನೇ ಅಧ್ಯಾಯ 14வது ವಚನ. 14ನೇ ವಚನ. Genesis 22 verse 14. ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಯೆಹೋವ ಈರೆ ಎಂದು ಹೆಸರಿಟ್ಟನು. ಯೆಹೋವನ ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ಒದಗುವುದು ಎಂಬುದಾಗಿ ಇಂದಿನವರೆಗೆ ಹೇಳುವುದುಂಟಲ್ಲ. And Abraham called the name of that place Jehovah Jireh, as it is said to this day, in the mount of the Lord it shall be seen. ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஆபிரகாம் அந்த இடத்திற்கு என்னன்னு பேர் போட்டாரு? ಅಬ್ರಹಾಮನು ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಯಾವ ಹೆಸರಿಟ್ಟನು? யெகோவா. சொல்லுங்க எல்லாரும், ಎಲ್ಲರೂ ಹೇಳಿ. ஏய் குடி பசங்க எல்லாம் இங்க சொல்லு. என்ன ಎಲ್ಲ ಸಣ್ಣ ಮಕ್ಕಳು ಹೇಳಿ, ಏನ್ ಹೇಳಿದ್ರು? யெகோவா ಯೆಹೋವಾ ஈரே. ಈರೆ அப்படின்னா என்ன? ಹಾಗೆಂದ್ರೆ ಅರ್ಥ ಏನು? பாட்டு பாடுறோம், யெகோவா ஈரே எல்லாமே அப்படின்னா பாட்டுக்காக அப்படி பாடுறோம், ಹಾಡಿಗಾಗಿ ಆ ರೀತಿ ಆಡ್ತೀವಿ. அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன? ಆದ್ರೆ ಅದರ ನಿಜವಾದ ಅರ್ಥವೇನು? The Lord will provide. ದೇವರು ಒದಗಿಸುವನು. The Lord is our provider. ನಮ್ಮ ದೇವರು ನಮಗೆ ಒದಗುವವನು. நமது தேவைகளை அருளுகிறவர். ನಮ್ಮ ದೇವರು ನಮ್ಮ ಅಗತ್ಯಗಳನ್ನು ಅನುಗ್ರಹಿಸುವವನು. கர்த்தருடைய பர்வதத்திலே எனக்குரிய தேவைகள் அனைத்தும் பார்த்து கொள்ளப்படும் என்று ஆபிரகாம் சொல்லுகிறார். ದೇವರು ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ನಮಗೆ ಎಲ್ಲವೂ ಕೂಡ ಆತನು ಒದಗಿಸುವನೆಂಬುದಾಗಿ ಅಬ್ರಹಾಮನು ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. கவனிங்க, இந்த யெகோவா ஈரே என்கிற வார்த்தை உலகம் முழுவதும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வார்த்தை. ಈ ಯೆಹೋವಾ ಈರೆ ಎಂಬ ಪದವು ಇಡೀ ಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲರಿಗೂ ಚಿರಪರಿಚಯವಾದ ಮಾತು. குறிப்பிட்ட இடத்துல ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த ஒரு காரியத்து நிமித்தம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரேன் பெயர் வச்சாரு. ಒಂದು ಗೊತ್ತು ಮಾಡಲ್ಪಟ್ಟಂತ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅಬ್ರಹಾಮನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕರ್ತನು ನಡೆಸಿದ ಕೆಲಸದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಆತನು ಯೆಹೋವಾ ಈರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೆಸರಿಟ್ಟನು. இந்த ராத்திரி வேளையில நான் உங்களுக்கு ஒரு கேள்வியை வைக்கிறேன். ಈ ರಾತ್ರಿ ವೇಳೆಯಲ್ಲಿ வாழ்க்கையில எப்போதாவது எங்கேயாவது யெகோவா ஈரே என்று எதற்காவது நீங்கள் பெயர் வைத்த அனுபவம் இருக்கிறதா? ಈ ರಾತ್ರಿ ವೇಳೆ ನಿಮ್ಮನ್ನು
ನೋಡಿ ಕೇಳ್ತೇನೆ, ನಿಮ್ಮ ಜೀವಮಾನದಲ್ಲಿ ಯಾವುದೇ ಒಂದು ಗಳಿಗೆಯಲ್ಲಿ, ಯಾವುದೇ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ, ಯಾವುದೇ ಒಂದು ವಿಷಯದ ಮೂಲಕವಾಗಿ ಕರ್ತನು ಒದಗುವನು ಎಂಬುದಾಗಿ ಹೆಸರಿಟ್ಟ ಅನುಭವ ஆபிரகாமுடைய வாழ்க்கையில யெகோவா ஈரேயை அவர் கண்டார். ಅಬ್ರಹಾಮನ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಆತನು ಯೆಹೋವ ಈರೆಯಾಗಿ ನೋಡಿದನು. யெகோவா ஈரேயை அனுபவித்தார். ಯೆಹೋವ ಈರೆಯನ್ನ ಅನುಭವಿಸಿದನು. உங்கள் வாழ்க்கையில் அந்த அனுபவம் உண்டா? ನಿಮ್ಮ ಜೀವಮಾನದಲ್ಲಿ ಆ ಅನುಭವ ಇದೆಯಾ? இந்த அதிகாரத்தினுடைய வரலாறு உங்களுக்கு நல்லா தெரியும். ಈ ಅಧ್ಯಾಯದ ಸಾರಾಂಶ ಎಲ್ಲ ನಿಮಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು. ஆபிரகாமுக்கு 100 வயசு, ಅಬ್ರಹಾಮನಿಗೆ 100 ವಯಸ್ಸು, சாராளுக்கு 90 வயசு, ಸಾರಳಿಗೆ 90 ವಯಸ್ಸು. தேவன் தன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி ஈசாக்கை கொடுத்தார். ದೇವರು ತನ್ನ ವಾಗ್ದಾನವನ್ನು ನೆರವೇರಿಸಿ ಇಸಾಕನನ್ನು ಕೊಟ್ಟನು. ஈசாக்குக்கு சுமார் ஒரு 13 வயது இருக்கலாம். ಇಸಾಕನಿಗೆ ಸುಮಾರು ಒಂದು 13 ವಯಸ್ಸು ಇರಬಹುದು. He was a young teen. ಆತನೊಬ್ಬ ನಡುಪ್ರಾಯಸ್ಥನಾಗಿದ್ದ. எங்க 13 வயசு பிள்ளைங்க பசங்க யாரா இருக்கீங்க? 13 years old. 13 ವಯಸ್ಸು ಮಕ್ಕಳಿದ್ದೀರಾ? 13 years old. ஓகே. ஆபிரகாம் ஈசாக்கை ஆண்டவர் பலியிட சொல்லி கூடி, தம்பி கொஞ்சம் எந்திரிப்போ. ಅಬ್ರಹಾಮನು ಇಸಾಕನನ್ನ ಬಲಿ ಕೊಡೋದಕ್ಕೆ ಗೊತ್ತಾ? தமிழ் ಗೊತ್ತಾ? ஓகே, இங்க வாங்க. யாரு? சாமுடைய பையனா? ஓகே, வாப்பா, உன்னதான் பலியிட போறோம். ஏங்க இவனை பாருங்க, ನೋಡಿ ಹುಡುಗನ್ ನೋಡಿ. இது வரைக்கும் பாஸ்டர் சாமுடைய பையனை பார்க்காதவங்க இன்னைக்கு பாருங்க. ಪಾಸ್ಟರ್ ಸ್ಯಾಮ್ ಅವರ ಮಗನನ್ನು ನೋಡಿದವರು ಇವತ್ತು ನೋಡ್ಕೊಳ್ಳಿ. எல்லாரையும் பார்ப்பாங்க, பாஸ்டருடைய பிள்ளைங்களை யாருமே பார்க்கறது இல்ல. ಕೆಲವೊಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಎಲ್ಲರನ್ನ ನೋಡ್ತಾರೆ, ಪಾಸ್ಟರ್ ಮಕ್ಕಳನ್ನ ನೋಡಲ್ಲ. இவன் தாங்க ஈசாக்கு. ಇವರೇ ನೋಡಿ ಇಸಾಕನು. இந்த வயசுல இருக்கிற பையனை புடிச்சிட்டு போய் ಈ ವಯಸ್ಸಲ್ಲಿ என்ன சொல்றாரு தெரியுமோ? ಈ ವಯಸ್ಸಲ್ಲಿ எனக்கு ದಗನ ಬಲಿಯಾಗ ಬಲಿಯಿಡುன்னு சொல்றாரு. ಈ ವಯಸ್ಸಲ್ಲಿರುವ ಹುಡುಗನನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, ನನಗೋಸ್ಕರ ಸರ್ವಾಂಗ ಹೋಮವಾಗಿ ನೀನು ಮಾಡು. ஆனா இவன் 13 வயசுல கொஞ்சம் சின்ன பையனா தான் இருக்கிற. ಆದ್ರೆ ಇವನು 13 ವಯಸ್ಸಲ್ಲಿ ನೋಡೋದಕ್ಕೆ ಸಣ್ಣವನಾಗೇ ಇದ್ದಾನೆ. நீ ಅಮ್ಮ மாதிரி போல தெரியுது. ಅಮ್ಮನ ಹಾಗೆ ಅನ್ಸುತ್ತೆ. ஓகே, ரொம்ப சின்ன பையனா இருக்கிறான். ಅದಕ್ಕೆ ಬಹಳ ಸಣ್ಣವನಾಗಿದ್ದಾನೆ. இந்த மாதிரி பையனை ಇಂತ ಒಬ್ಬ ಹುಡುಗನನ್ನ சொல்லி ஆண்டவர் சொல்றார். ಯಜ್ಞ ಅರ್ಪಿಸುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் பேசுறார். ಅಬ್ರಹಾಮನ ಬಳಿ ಸ್ವಾಮಿ ಮಾತನಾಡ್ತಿದ್ದಾರೆ. காலையில எழும்பி இரு உன்னை பலி கொடுக்கிற வரைக்கும் விட மாட்டேன். காலையில் எழும்பி வேலைக்காரங்க விறகு கட்டு எல்லாம் எடுத்துக்கிட்டு பையனையும் கூப்பிட்டுக்கிட்டு போறார். ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದು ಅಬ್ರಹಾಮನನ್ನು, ಆಳುಗಳನ್ನ ಮತ್ತು ಸೌದೆಯನ್ನ, ಕತ್ತಿಯನ್ನು ತಗೊಂಡು ಹೋಗ್ತಿದ್ದಾನೆ. இப்ப கவனிங்க, ಈಗ ಗಮನಿಸಿ. ಇವನ ಕೊಂಡು போய் பலியிடுன்னு யார் சொன்னா? ಇವನನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಯಜ್ಞ ಅರ್ಪಿಸು ಎಂಬುದಾಗಿ ಯಾರು ಹೇಳಿದ್ದು? சொல்லுங்க, ಹೇಳಿ. கர்த்தர். ಕರ್ತನು. காலையில பயப்படாம அங்க பார்க்காத, ஒன்னும் ஒண்ணு காப்பாத்தி தான் விட்டார் ஆண்டவர். உன்னையும் காப்பாத்தி விட்டுருவாங்க, பயப்படாத. கவனிங்க, இப்ப வேலைக்காரங்க போறாங்க, ஆளுಗಳು ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ. ஈசாக்கு போறான், பையன் போறான். ಇಸಾಕನು ಹುಡುಗ போறாரு, ಅಬ್ರಹಾಮನು ಹೋಗ್ತಿದ್ದಾನೆ. அவங்க அம்மா என்ன ஆனாங்க? ಆದ್ರೆ ಅವರ ತಾಯಿ ಏನಾದ್ರು? ஆபிரகாம் ஒய்ஃப், ಅಬ್ರಹಾಮನ ಹೆಂಡತಿ ಏನಾದ್ರು? இப்போ ಇಸಾಕನ ತಾಯಿ. இப்ப பையனை கூட்டிட்டு போறீங்க அப்படின்னா, சாம் எங்க கூட்டிட்டு போறீங்கன்னா, பையனை கடைக்கு கூட்டிட்டு போறேன், மால் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு தானே போவீங்க. ಪಾಸ್ಟರ್ ಸ್ಯಾಮ್ ಅವ್ರ ಮಗನನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೆ சொல்லிட்டு தான் கூட்டிட்டு போவார். ನೋಡಿ, ಹೆಂಡತಿಗೆ ಹೇಳಿನೇ ಮಗನನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. ஆபிரகாம் ரொம்ப ஸ்பெஷல். ಆದ್ರೆ ಅಬ್ರಹಾಮನ ಬಹಳ ವಿಶಿಷ್ಟವಾದ மனைவி கிட்ட ಹೆಂಡತಿಯ ಬಳಿ சொல்லி இருந்தார்னா, ಆ ನಡೆಯುವಂತ ವಿಷಯವನ್ನು ಹೇಳಿರೋದಾದ್ರೆ, எழுந்த உடனே அம்மாங்க வாங்க, ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದ ತಕ್ಷಣ ಬನ್ನಿ, ஆண்டவர் பேசினாரு, ರಾತ್ರಿ ದೇವ್ರು ನನ್ನ ಜೊತೆ ಮಾತಾಡಿದ್ರು, பையனை கொண்டு போய் ஆண்டவர் பலியிட சொல்றாரு, ನಮ್ಮ ಮಗನನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಯಜ್ಞ ಅರ್ಪಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳ್ತಾನೆ. ஆபிரகாம் சொல்லி இருந்திருந்தா, ಒಂದು ವೇಳೆ ಆ ರೀತಿಯಾಗಿ ಅಬ್ರಹಾಮನ ತನ್ನ ಹೆಂಡತಿ ಹೇಳಿರೋದಾದ್ರೆ பண்ணி இருந்திருப்பாங்க. ಸಾರಳು ಏನ್ ಮಾಡಿದ್ದಿರ್ತಾಳೆ? சந்தோஷங்க, ತುಂಬಾ ಸಂತೋಷ. பையன் தொலைஞ்சது கூட்டிட்டு போங்க நான் சொல்லிருப்பாங்க. ಮಗನನ್ನ ದಯವಿಟ್ಟು ಕರ್ಕೊಂಡು, புருஷனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, ಅಯ್ಯಯ್ಯೋ ನನ್ನ ಗಂಡನಿಗೆ ಏನಾಯ್ತೋ ಗೊತ್ತಾಗ್ತಿಲ್ವಲ್ಲ. போகும்போது நல்லா தாங்க போனாரு, ರಾತ್ರಿ ಮಲಗಕ್ಕೆ ಹೋದಾಗ ಚೆನ್ನಾಗಿ ತಾನೇ ಹೋದ್ರು, ஆச்சுன்னு தெரியல, ಬೆಳಗ್ಗೆ ಏನಾಯ್ತೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. வயசான காலத்துல, ಈ ವಯಸ್ಸಾದ ಕಾಲದಲ್ಲಿ சின்ன பிள்ளைய கூட்டிட்டு போய் கர்த்தர் பலி கொடுக்க சொல்றான்னு சொல்லி ನನ್ನ ಒಂದು ಚಿಕ್ಕ ಮಗನನ್ನ ಕರ್ಕೊಂಡು ஒப்பாரி வச்சு பஞ்சாயத்து பண்ணிருப்பாங்க. ಊರೆಲ್ಲರನ್ನ ಕರೆಸಿ ಅಲ್ಲಿ ಆಕೆ ಹೋರಾಡಿ ಆಕೆ ಪಂಚಾಯತಿ ಮಾಡ್ತಿದ್ಲು. உண்மைதானே? ನಿಜ ಅಲ್ವಾ? எஸ் ஆர் நோ? ಹೌದಾ ಅಲ್ವಾ? ஏமா உங்க பிள்ளைய உங்க புருஷன் அப்படி சொல்றாரு, ஏங்க சாமே அவங்க மனைவி கிட்ட போயிட்டு பையனை கொண்டு போய் நான் பலி கொடுக்க போறேன்னா விட்டுருவாங்களா அவங்க? ಇವಾಗ ಪಾಸ್ಟರ್ ಸ್ಯಾಮ್ ಅವರೇ ಹೋಗಿ ಪಾಸ್ಟರ್ ಮಾತ್ರ ಹೇಳಿ ಮಗ ಕರ್ಕೊಂಡು ಹೋದ್ರೆ ಅವ್ರು ಸುಮ್ಮನೆ ಬಿಡ್ತಾರಾ?
அவ்வளவுதான், பெரிய பஞ்சாயத்தா இருக்கும். ಓ ದೊಡ್ಡ ಪಂಚಾಯತಿ ಆಗ್ತಿತ್ತು. உச்சிக்கொண்டு நிம்மான்ஸ்ல போட்டிருப்பாங்க. ಬೇಗನೆ ಅವ್ರ ನಿಮಾನ್ಸ್ಗೆ ಹಾಕಿ. யார? ஈசாக்க இல்ல, ஆபிரகாம. ಇಸಾಕರನಲ್ಲ, ಅಬ್ರಾಹ್ಮನನ್ನ. உண்மைதானே? ನಿಜ ಅಲ್ವಾ? பாருங்க, இந்த மாதிரி ஒரு யங், ஓகே தப்பிச்ச பொழிச்சு போய் உட்காந்துங்க. ஆபிரகாம் ಅಬ್ರಹಾಮನು சத்தம் காட்டாம அமைதியா பிள்ளைய கூட்டிட்டு போறாருங்க. ಶಬ್ದವನ್ನೆಬ್ಬಿಸದೆ ಬಹಳ ಶಾಂತವಾಗಿ ಮಗನನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಿದ್ದ. ஆபிரகாமை விசுவாசத்தின் தகப்பன் என்று வேதம் சொல்லுகிறது. ಅಬ್ರಹಾಮನು ವಿಶ್ವಾಸಕ್ಕೆ ತಂದೆ ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ. கர்த்தர் செய்ய சொன்ன காரியத்தை செய்வதற்கு தன் மனைவி கூட தடையா இருக்க கூடாது, கர்த்தர் தான் முக்கியம்னு ஆபிரகாம் முடிவெடுத்தார். ಕರ್ತರು ಹೇಳಿದಂತ ಮಾತನ್ನ ನೆರವೇರಿಸುವುದಕ್ಕೆ ತನ್ನ ಹೆಂಡತಿ ಕೂಡ ಅಡ್ಡಿಯಾಗಿ ಬರಬಾರದೆಂಬ ಉದ್ದೇಶದೊಂದಿಗೆ ಅಬ್ರಹಾಮನು ಕರ್ತನ ಮಾತಿಗೆ ಕಿವಿಗೊಟ್ಟು ಮಾಡಿದನು. ಆಬ್ರಹಾಮಕ್ಕೆ 75 ವಯಸ್ಸಾಗಿರುக்கும் பொழுது கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ಯಾಕೆಂದರೆ ಅಬ್ರಹಾಮನಿಗೆ 75 ವರ್ಷದವನಾಗಿದ್ದಾಗ ದೇವರು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದನು, உனக்கு ஒரு சந்ததியை தருவேன், அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், அவனிடத்தில் இந்த ராஜாக்கள் வம்சங்கள் எல்லாம் தோன்றும் சொல்லி ஆண்டவரே வாக்கு கொடுத்தார். ದೇವರು ಒಂದು ವಾಗ್ದಾನವನ್ನು ಕೊಟ್ಟಿರಲಾಗಿ ನಿನಗೊಬ್ಬ ಮಗ ಹುಟ್ಟುವನು, ಆತನ ಸಂತತಿಯವರು ಬಲಿಷ್ಠರಾಗಿ ಬೆಳೆಯುವರು, ಅವರ ಮೂಲಕವಾಗಿ ರಾಜರುಗಳು ಅರಸರುಗಳು ಬರುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಕರ್ತನು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದಾನೆ. பிள்ளை பிறந்தது எந்த வயசுல? ಆದ್ರೆ ಮಗನು ಹುಟ್ಟಿದ್ದು ಯಾವ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ? 100 ವಯಸ್ಸು. 100ನೇ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ. எத்தனை வருஷம் காத்திருந்தாங்க? ಹಾಗಾದ್ರೆ ಅಬ್ರಾಹ್ಮನ ಎಷ್ಟು ವರ್ಷದಿಂದ ಕಾಯ್ತಾ ಇದ್ದ? நீங்களாம் கணக்குல எப்படின்னு பார்க்கலாம். எத்தனை வருஷம்? ನೀವೆಲ್ಲ ಹೇಳಿ ಲೆಕ್ಕದಲ್ಲಿ. 25 வருஷம். 25 ವರ್ಷ தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற பொறுமையோடு காத்திருந்தான். ದೇವರ ವಾಗ್ದಾನ ನೆರವೇರುವುದಕ್ಕಾಗಿ ಬಹು ತಾಳ್ಮೆಯಿಂದ ಕಾದಿದ್ದ. இந்த 25 வருஷத்துல அவன் விசுவாசம் அசைக்கப்படாதபடி ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்தார். ಆದ್ರೆ ಈ 25 ವರ್ಷಗಳಲ್ಲಿ ಆತನ ನಂಬಿಕೆಯಾದದ್ದು ಕದಲಗೊಳಿಸಲ್ಪಡದ ಹಾಗೆ ದೇವರ ಆತನಿಗೊಂದು ಕಾರ್ಯವನ್ನ ಮಾಡಿದ್ರು. ஒரு நாள் இரவுல அவனை வீட்டுக்கு வெளியில தோட்டத்தின் பக்கத்துல ஆண்டவர் கூட்டிட்டு போறார். ಒಂದು ದಿನ ರಾತ್ರಿ ವೇಳೆಯಲ್ಲಿ ತೋಟದ ಬಯಲಿಗೆ ದೇವರಾತನನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ. தேடாதங்க, இது நான் சொல்றேன். ಬೈಬಲಲ್ಲಿ ಹುಡುಕಬೇಡಿ, ಇದನ್ನು ನಾನು ಹೇಳ್ತಿದ್ದೀನಿ. ஆபிரகாமே மேல பாரு அப்படிங்கிறார். ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ಮೇಲೆಗೆ ನೋಡು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. தெளித்த கோலமாக நட்சத்திர கூட்டங்கள், ಆಕಾಶದಲ್ಲಿ ವಿಸ್ತಾರವಾದ ನಕ್ಷತ್ರಗಳ ಗುಂಪು. ஆண்டவர் கேட்கிறார், ஆபிரகாமே வானத்துல தெரியுதுல்ல நட்சத்திரங்கள், இதெல்லாம் உன்னால எண்ண முடியுமா அப்படிங்கிறார். ದೇವರು ಕೇಳ್ತಿದ್ದಾರೆ ಅಬ್ರಹಾಮನ ಜೊತೆ, ಅಬ್ರಹಾಮನೇ ಆಕಾಶದಲ್ಲಿರುವ ನಕ್ಷತ್ರಗಳನ್ನು ಲೆಕ್ಕಿಸಲು ಸಾಧ್ಯವಾಗುತ್ತಾ? முடியாது. ಇಲ್ಲ ಸ್ವಾಮಿ, ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நீங்க ಎಪ್ಪಾவது நட்சத்திரங்களை எண்ண பார்த்திருக்கீங்களா? ಯಾವತ್ತಾದ್ರೂ ನೀವು ನಕ್ಷತ್ರ ಲೆಕ್ಕ ಮಾಡಿರೋದು ನೋಡಿದ್ರಾ? ಮುಂದೆ பார்க்கறாங்க, ஒரு நாள் ಮುಂದೆ பார்க்கறது இல்ல. ನೋಡಿ, ಬೆಂಗಳೂರಲ್ಲಿರುತ್ತವರು ಯಾವತ್ತೂ ಮೇಲೆ ನಾವು ಆಕಾಶ கிராமத்துல பிறந்து வளர்ந்தவங்க, அங்க கிராமத்துல வானம் பார்த்த பூமின்னு மேல அந்த சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் நாங்க எண்ண ட்ரை பண்ணுவோம். எண்ணும் போது 10 எண்ணும் போது அங்க 15 தெரியும், எண்ண முடியாது. ನೋಡಿ, ನಾವೆಲ್ಲ ಹಳ್ಳಿಗಳಲ್ಲಿ ಹುಟ್ಟಿ ಬೆಳೆದವರಾಗಿರೋದ್ರಿಂದ ಅಲ್ಲಿ ಭೂಮಿಯಿಂದ ನಾವು ಆಕಾಶದ ಕಡೆಗೆ ನೋಡ್ತೇವೆ. ಅಲ್ಲಿ ನೋಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ನಕ್ಷತ್ರಗಳು ಲೆಕ್ಕ ಮಾಡ್ತೇವೆ, 10ವರೆಗೂ ಬರ್ತದೆ, 15 ಆಗ್ಬಿಡುತ್ತೆ. ಓ ಸಂತತಿಯೋ ಇதை போல இருக்கும். ಸ್ವಾಮಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, ನಿನ್ನ ಸಂತತಿಯವರು ಕೂಡ ಹೀಗೆ ಇರ್ತಾರೆ. ಇನ್ನೊಂದು சொல்றார், கடற்கரை மணல உன்னால எண்ண முடியுமாப்பா? ಸಮುದ್ರದ ಉಸುಬನ್ನು ನೀನು ಲೆಕ್ಕ ಮಾಡಕ್ಕಾಗತ್ತಯ್ಯ? ஆகாது ஆண்டவரே, ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಸ್ವಾಮಿ. சந்ததியின் திரளையும் யாராலும் எண்ண முடியாது. ನಿನ್ನ ಸಂತತಿಯವರ ಲೆಕ್ಕವನ್ನು ಕೂಡ ಯಾರಿಂದಲೂ ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஒரு நாள் வேதத்தை தியானிக்கும் போது இப்படி யோசிச்சுட்டேன். ನಾನೊಂದು ದಿನ ದೇವರ ವಾಕ್ಯ ಧ್ಯಾನ ಮಾಡುವಾಗ ಈ ರೀತಿ ಯೋಚನೆ ಮಾಡಿದೆ. வருஷம் எப்படி ஆபிரகாமும் சாராளும் காத்திருந்தாங்க? 25 ವರ್ಷಗಳ ಕಾಲದ ಮಟ್ಟಿಗೆ ಅಬ್ರಹಾಮ ಸಾರಳು ಹೇಗೆ ಕಾಯ್ತಾ ಇದ್ರು? அவங்க சரீரம் செத்து போச்சு, ಅವರ ಶರೀರ ಸತ್ತು ಹೋಗಿ, பிள்ளை பெறுகிற தன்மை இனிமேல் இல்ல, ಮಕ್ಕಳು ಹುಟ್ಟುವಂತ ಸ್ತ್ರೀ ಧರ್ಮ ಅವರಲ್ಲಿಲ್ಲ. அப்பப்போ விசுவாச நடுக்கம் வந்திருக்கும், ಆಗಾಗ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ನಡುಕ ಉಂಟಾಗಿರಬಹುದು. அப்போ ஆபிரகாம் கொஞ்சம் வெளியே வான்னு ஆண்டவர் கூட்டிட்டு போயிருப்பார். ಆಗ ದೇವರು ಅಬ್ರಾಹ್ಮನನೇ ನೀನು ಹೊರಗೆ ಬಾ ಅಂತ சொல்லியிருப்பார். ಆಕಾಶ ನೋಡು ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ರು. ஒரு நட்சத்திரம் ಒಂದು ನಕ್ಷತ್ರ அப்பா அப்படின்னு கூப்பிட்டுருக்கும், ಅಪ್ಪ ಅಂತ ಕರೆದಿರುತ್ತೆ. இன்னொரு நட்சத்திரம் தாத்தா அப்படின்னு கூப்பிட்டுருக்கும், ಇನ್ನೊಂದು ನಕ್ಷತ್ರ ತಾತ ಅಂತ ಕರೆದಿರುತ್ತೆ. நட்சத்திரத்தை பார்க்கும்போது ஒண்ணு அப்பாங்குது, ஒண்ணு தாத்தாங்குது. பார்த்தா இந்த செத்து போன சரீரம் உயிரடைய ஆரம்பிக்குது. ಆ ನಕ್ಷತ್ರಗಳನ್ನು ಕಂಡಾಗ ಒಂದು ನಕ್ಷತ್ರ ಅಪ್ಪ ಅಂತ ಕರೀತೆ, ಮತ್ತೊಂದು ನಕ್ಷತ್ರ ತಾತ ಅಂತ ಕರೀತೆ. ಇವೆಲ್ಲವನ್ನು ಕಂಡಾಗ ಆರಂಭಿಸಿತು.
வாக்குத்தத்தங்கள் மரித்து போன உன்னுடைய நம்பிக்கைகளை உயிரோடு எழும்ப செய்யும். ದೇವರ ವಾಗ್ದಾನಗಳು ಸತ್ತು ಹೋದಂತ ನಿನ್ನ ಎಲ್ಲಾ ನಿರೀಕ್ಷೆಗಳನ್ನು ತಿರುಗಿ ಬದುಕುವಂತೆ ಮಾಡ್ತದೆ. இழந்து போன இளமை ஆபிரகாமுக்குள்ள திரும்பி வருதுங்க. ಕಳೆದು ಹೋದಂತ ಯೌವನ ಅಬ್ರಹಾಮನಲ್ಲಿ ತಿರುಗಿ ಹುಟ್ಟಿ ಬಂದಿತು. அப்படி பெற்ற மகன் இந்த ஈசாக்கு. ಹಾಗೆ ಹೆತ್ತಂತ ಮಗನ ಇಸಾಕನು. ஷார்ட்டா சொல்லிட்டு போறேன், ಕ್ಲುಪ್ತವಾಗಿ ಹೇಳ್ತೇನೆ. நான் சொல்ற இடத்துல கொண்டு போய் அவனை பலியிடு. ಅಬ್ರಾಹ್ಮನಿಗೆ ಹೇಳ್ತೇನೆ, ನಾನು ಹೇಳುವ ಸ್ಥಳಕ್ಕೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಬಲಿ ಇಡು. ஆபிரகாம் அவர்கிட்ட தியாலஜி பேசிட்டு இருக்கல. ನೋಡಿ, ಅಬ್ರಹಾಮನು ದೇವರ ಜೊತೆ ತತ್ವಗಳನ್ನು ಮಾತಾಡ್ತಿರಲಿಲ್ಲ. ஆண்டவரே, நீர் நரபலி கேட்கிற ஆண்டவர் இல்லையே, நீர் எப்படி என் மகனை பலியிட சொல்றீன்னு அவன் பேசினானா? ಸ್ವಾಮಿ, ನೀನು ನರಬಲಿ ಕೇಳುವ ದೇವರು ಅಲ್ವಲ್ಲ, ನೀನು ಹೇಗೆ ಕೇಳಬಹುದು ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಮಾತಾಡ್ತಾನೆ. நான் உங்ககிட்ட பிள்ளை கேட்டேன் ஆண்டவரே, 75 வயசுல வாக்கு பண்ணிட்டு 100 வயசுல கொடுத்துட்டு இப்ப 13-14 வயசா இருக்கும் பொழுது பிள்ளையை நீர் கேட்கிறீரே, இது நியாயமோ அப்படின்னு ஆபிரகாம் போராடி இருப்பான்ல. ನಾನೇನು ನಿನ್ನ ಹತ್ರ ಬಂದು ಸ್ವಾಮಿ ಮಕ್ಕಳನ್ನು ಕೊಡು ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಕೇಳಲಿಲ್ಲ. 75ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ ನೀನು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿ 100ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ ಮಗುವನ್ನು ಕೊಟ್ಟು 13-14 ವರ್ಷದಲ್ಲಿ ಇದುವಾಗ ಮಗನನ್ನ ಬಲಿ ಕೊಡೋ ಕೇಳ್ತೀಯಲ್ಲ, ಇದು ನ್ಯಾಯನಾ ಇದು ಅಂತ ಕೇಳ್ತಿದ್ನ. ஆனா அப்படிலாம் ஆண்டவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணாம மகனை ஆபிரகாம் ஏன் கூட்டிட்டு போனார் தெரியுமாங்க? ಹಾಗೆಲ್ಲ ಏನು ಮಾತನಾಡದೆ ದೇವರು ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ಅಬ್ರಾಮ ತನ್ನ ಮಗನನ್ನು ಏಕೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋದ ಗೊತ್ತಾ? ಸರಿಯಾಗಿ ಎರಡೇ ಹೇಳ್ತೀನಿ, கவனிங்க. ஒண்ணு, ಗಮನಿಸಿ. ಒಂದು, ஆசீர்வாதத்தை விட ஆசீர்வாதத்தை தருகிற தேவன் தான் எனக்கு பெரியவர். ಆಶೀರ್ವಾದಗಳಿಗಿಂತಲೂ ಆಶೀರ್ವಾದ ಕೊಡುವ ದೇವರೇ ನನಗೆ ದೊಡ್ಡವನು. எல்லாரும் சொல்லுங்க, ஆசீர்வாதத்தை விட. ನೀವೆಲ್ಲರೂ ಹೇಳಿ, ಆಶೀರ್ವಾದத்தை விட. சொல்லுங்க எல்லாரும், ஆசீர்வாதத்தை விட. ஆசீர்வாதத்தை ஆசீர்வாதத்தை தருகிறவரே பெரியவர். ஆசீர்வாதத்தை தருகிறவரே பெரியவர். அல்லேலூயா, ஹalleluya. இதுதான் விசுவாசம், இதுவே நம்பிக்கை. அல்லேலூயா, ஹalleluya. இன்னொன்னு, ரோமர்ல அத பற்றி பவுல் எழுதுறாரு. ಇದನ್ನು ಕುರಿತಾಗಿ ರೋಮಾಪುರದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ಪೌಲನು அவனை ಹೇಳ್ತಾನೆ, பலியாக மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தாலும் மரித்தோரிலிருந்தும் அவனை உயிரோடு எழுப்ப வல்லவர் என்று நம்பி அவனை விசுவாசத்தோட ஒப்பு கொடுத்தான் என்று பவுல் சொல்லுகிறார். ಯಜ್ಞಾರ್ಪಿತನಾಗಿ ಸಾವಿಗೆ ಆತನು ಒಪ್ಪಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದರೂ ಕೂಡ ಸಾವಿಗೆ ಈಡಾಗಿರುವಂತವುಗಳನ್ನು ಕೂಡ ಸತ್ತವರೊಳಗಿಂದ ಎಬ್ಬಿಸಬಲ್ಲವನು ನನ್ನ ದೇವರೆಂಬ ನಂಬಿಕೆ ಮೇರೆಗೆ செத்து போன என் சரீரத்தை உயிர்ப்பித்த ஆண்டவர், 100ನೇ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಸತ್ತಂತಾದ ನನ್ನ ದೇಹವನ್ನು ಬದುಕಿಸಿದ ದೇವರು, 90 வயசுல செத்து போன என் மனைவியினுடைய கர்ப்பத்தை உயிர்ப்பித்த ஆண்டவர், 90ನೇ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಇರುವಂತ ನನ್ನ ಹೆಂಡತಿಯ ಸತ್ತ ಗರ್ಭವನ್ನು ಬದುಕಿಸಿದ ದೇವರು. நான் கர்த்தருக்காக பலியாக ஒப்பு கொடுத்தாலும் அந்த சாம்பலிலிருந்து ஒரு சிங்காரத்தை மீண்டும் எழுப்ப என் ஆண்டவர் வல்லவர் என்று ஆபிரகாம் விசுவாசித்தான். ಆ ಸತ್ತಂತ ಗರ್ಭವನ್ನು ಬದುಕಿಸಿದಂತ ದೇವರು ನನ್ನ ಮಗನನ್ನು ನಾನು ಸಾವಿಗೆ ಒಪ್ಪಿಸಿ ಕೊಡುವುದಾದರೆ ಆ ಒಂದು ಧೂಳಿನಿಂದಲೂ ಕೂಡ ಒಂದು ಅತಿಶಯವನ್ನ ಅಲಂಕಾರವನ್ನು ಉಂಟು ಮಾಡುವ ದೇವರು. காலையில தாங்க நான் பிரசங்கித்தேன், இழந்த அனைத்தையும் நீ திருப்பிக் கொள்ளும்படி செய்கிற கர்த்தர் அவர். ನಾನು ಇಂದು ಬೆಳಗ್ಗೆ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದ್ದೇನೆ, ನೀನು ಒಯ್ಯಲ್ಪಟ್ಟಂತ ಎಲ್ಲವುಗಳನ್ನ ಒಂದನ್ನು ಬಿಡದೆ ತಿರುಗಿ ನೀನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುವಂತ ಮನುಷ್ಯನು. யெகோவா ஈரே என்கிற அனுபவத்தை நீ அடைய வேண்டுமானால் இந்த 2 சத்தியங்களையும் மனசுல வச்சுக்கோ. ಯೆಹೋವಾ ಈರೆ ಎಂಬ ದೇವರನ್ನ ನೀನು ಸವಿದು ನೋಡಬೇಕಾದರೆ 2 ವಿಷಯಗಳನ್ನು ಮನಸ್ಸಲ್ಲಿ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. ஆசீர்வாதம் பெரிதல்ல, ஆசீர்வாதத்தை தருகிற கர்த்தரே பெரியவர். ಆಶೀರ್ವಾದವು ದೊಡ್ಡದಲ್ಲ, ಆಶೀರ್ವದಿಸುವ ಕರ್ತನೇ ದೊಡ್ಡವನು. என் சரீரத்தையும் என் மனைவியின் செத்துப்போன சரீரத்தையும் கர்ப்பத்தையும் உயிர்ப்பித்த கர்த்தருக்காக நான் எதை அர்ப்பணித்தாலும் அதை உயிர்ப்பித்து என் கையில தர நான் ஆராதிக்கிற கர்த்தர் வல்லவர். ನನ್ನ ದೇಹವನ್ನು, ನನ್ನ ಹೆಂಡತಿಯ ದೇಹವನ್ನು ಬದುಕಿಸಿದಂತ ದೇವರು ಆತನ ಕೈಗಳಲ್ಲಿ ನನ್ನ ಮಗನನ್ನು ಒಪ್ಪಿಸಿ ಕೊಡುವುದಾದರೆ ಆತನು ತಿರುಗಿಸಿ ಬದುಕಿಸಿ ಕೊಡುವುದಕ್ಕೆ ಆತನ ಶಕ್ತನು. உங்க வாழ்க்கையில யெகோவா ஈரே இருக்கணுங்க.
ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯೆಹೋವಾ ಈರೆ ಇರಬೇಕು. யெகோவா ஈரே என்கிற அனுபவங்களை நீங்கள் அடைய வேண்டும். ಯೆಹೋವಾ ಈರೆ ಎಂಬ ಅನುಭವಗಳನ್ನು ನೀವು ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು. யாராவது உங்களை பார்த்து யெகோவா ஈரேன்னு பாடுறீங்களே, அதுக்கு உங்க வாழ்க்கையில நடந்த ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா உங்கள்கிட்ட சொல்ல ஏதாவது ஒரு சாட்சி இருக்குதா? ಯಾರಾದ್ರೂ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಯೆಹೋವಾ ಈರೆ ಅಂತೇಳಿ ಹಾಡನಾಡ್ತೀರಲ್ಲ, ಆ ರೀತಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಏನಾದ್ರೂ ಅನುಭವ ಇದೆಯಾ ಅಂತ ಕೇಳಿದ್ರೆ ನಿಮ್ಮ ಹತ್ರ ಹೇಳೋದಕ್ಕೆ ಏನಾದ್ರೂ ಸಾಕ್ಷಿ ಇದೆಯಾ? நானே இது பிரசங்கத்துல சொன்னேன், ஐயா இன்னும் கண்ணாடி போடாம இருக்கிறாங்க, நானே பெரிய பைபிள் வச்சிருக்கிறேன், ஐயா சின்ன பைபிள் வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னேன். ನಾನು ನಿನ್ನೆ ರಾತ್ರಿ ಹೇಳಿದ್ದೇನೆ, ಅಯ್ಯನವರು ಕನ್ನಡಕ ಹಾಕ್ತಿಲ್ಲ, ನಾನೇ ದೊಡ್ಡ ಬೈಬಲ್ ಓದ್ತಾ ಇದ್ದೇನೆ, ಅವರು ಸಣ್ಣ ಬೈಬಲ್ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் சொல்றாங்க, ಮನೆಗೆ ಒಳಗೆ ಹೋದ್ಮೇಲೆ ಅವರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, வருஷங்களுக்கு முன்னாடி ஏதோ 25 வருஷம் இருக்குமா ஐயா, கண்ணாடியை கலத்தி 25 வருஷம் இருக்குமா, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி, ಒಂದು 25 ವರ್ಷದ ಹಿಂದೆ, உங்களுக்கு தெரியாததை நான் சொல்றேன் கேளுங்க, ನಿಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಇರೋದು ನಾನು ಹೇಳ್ತಿದ್ದೇನೆ ಕೇಳಿ. வீட்டு கூட்டங்களுக்கு போறாரு ஐயா. ಅಯ್ಯ ಮನೆ ಕೂಟಗಳಿಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ರು, பிரசங்கெல்லாம் ஆயத்தம் பண்ணியாச்சு, ಎಲ್ಲಾ ಪ್ರಸಂಗ ಸಿದ್ಧ ಆಯ್ತು, எல்லாம் போட்டாச்சு, பைபிளும் எடுத்தாச்சு, ಬಟ್ಟೆ ಹಾಕೊಂಡಾಯ್ತು, ಬೈಬಲ್ ತಗೊಂಡಾಯ್ತು, போயாச்சு, ಕೂಟಕ್ಕೂ ಹೋಗಿ ಆಯ್ತು. அங்க போய் ಅಲ್ಲಿ ಹೋಗಿ பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி ಪ್ರಸಂಗ ಮಾಡೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ கண்ணாடிய ஐயா வீட்டுல விட்டுட்டு வந்துட்டு இருக்கிறார். ಕನ್ನಡಕವನ್ನು ಅಯ್ಯನವರು ಮನೆಯಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ಬಂದಿದ್ರಂತೆ. இப்ப என்ன பண்றது? ಈಗ ಏನ್ ಮಾಡೋದು? கண்ணாடி போட்டாதான் பைபிள் வாசிக்க முடியும். ಕನ್ನಡಕ ಹಾಕಿದ್ರೆ ಮಾತ್ರ ಬೈಬಲ್ ಓದಲು ಸಾಧ್ಯ. கேட்டிருக்கிறாரு ಅಯ್ಯನವರು ಆಗ ಕೇಳಿದರು, ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர் நீங்க தானே சொல்லி இருக்கிறீங்க, ನನ್ನ ಸೇವಕರ ಹಿತವನ್ನು ಬಯಸುವ ದೇವರು ಅಂತ ಹೇಳಿ ನೀನೇ ತಾನೇ ಹೇಳಿದ್ದು. உங்களுடைய வார்த்தையை நான் வாசித்தாதானே பிரசங்கம் பண்ண முடியும். ಈಗ ನಾನು ನಿನ್ನ ವಾಕ್ಯ ಓದಿದ್ರೆ ತಾನೇ ಪ್ರಸಂಗ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ. வாசித்து நான் பைபிளை திறக்கிறேன் அப்படின்னு திறந்தாங்க. ನಿನ್ನನ್ನು ನಂಬಿ ನಾನು ಬೈಬಲ್ ಅನ್ನು ತೆಗಿತೀನಿ ಎಂಬುದಾಗಿ அதுவரை கண்ணாடி போட்டு வாசித்த அந்த கண்கள் கண்ணாடி இல்லாமலேயே பைபிளை தெளிவா வாசிக்க ஆரம்பிச்சது. ಅದುವರೆಗೂ ಕನ್ನಡಕವನ್ನು ಹಾಕಿ ಬೈಬಲ್ ಅನ್ನು ಓದುತ್ತಿದ್ದ ಕಣ್ಣುಗಳು ಕನ್ನಡಕವಿಲ್ಲದೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಓದಲು ಆರಂಭಿಸಿತು. 25 வருஷத்துக்கு முன்னாடி இனிமேல் எனக்கு கண்ணாடி தேவையில்லைன்னு தூக்கி போட்ட ஐயா 84 வயதுல இப்ப நம்ம கண்ணு முன்னாடி கண்ணாடி போடாமலேயே உட்கார்ந்து இருக்கிறார். 25 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಇನ್ನು ಮುಂದಕ್ಕೆ ಕನ್ನಡಕವನ್ನು ಬಳಸುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಕಿತ್ತೊಗೆದು ಈ 84ನೇ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಕೂಡ ಕನ್ನಡಕವಿಲ್ಲದೆ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಕೂತಿದ್ದಾರೆ. ஐயா யெகோவா ஈரேங்கிறதுக்கு உங்க வாழ்க்கையில வேறாவது சாட்சி இருக்குதான்னு கேட்டா, ಅಯ್ಯ ಯೆಹೋವಾ ಈರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಇನ್ನೇನಾದ್ರೂ ಸಾಕ್ಷಿ ಇದೆಯಾ ಅಂತ ಕೇಳಿದ್ರೆ, இந்த கொரோனா நேரத்தில் அவர் சந்தித்ததை சொல்வார். ಈಗ ಅವರು ಕೊರೋನಾ ಸಮಯದಲ್ಲಿ ಸಂಧಿಸಿದ್ದನ್ನ ಹೇಳ್ತಾರೆ, கீழே விழுந்து கால்கள் தடுமாறினதை சொல்வார். ಅವರು ಕೆಳಗೆ ಬಿದ್ದು ಅದು ಎಡವಿ ಬಿದ್ದಿದ್ದರ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತಾರೆ. இந்த இடத்தை வாங்குவதற்கு ஆண்டவர் எப்படி அற்புதம் செய்தார்னு அவர்கிட்ட சொல்றதுக்கு எக்கச்சக்கம் யெகோவா ஈரே அவர்கிட்ட இருக்குதுங்க. ಈ ಸ್ಥಳವನ್ನು ಖರೀದಿ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಕರ್ತನು ನಡೆಸಿದ ಅದ್ಭುತ ಕೃತ್ಯಗಳನ್ನು ಕುರಿತಾಗಿ ಯೆಹೋವಾ ಈರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿಕೊಳ್ಳಲು ಅನೇಕ ಸಾಕ್ಷಿಗಳು ಅವರ ಹತ್ರ ಇದೆ. என்கிட்ட கேக்குறீங்களா? ನನ್ನ ಬಳಿ ಕೇಳ್ತೀರಾ? 100 சாட்சிகளை என்னால சொல்ல முடியும். ಅನೇಕ 100 ಗಟ್ಟಲೆ ಸಾಕ್ಷಿಗಳನ್ನು ಹೇಳಲು ಸಾಧ್ಯ. நாங்கள் எல்லாம் யெகோவா ஈரே என்கிற தியாலஜியை பேசல, யெகோவா ஈரே என்கிற அனுபவ சத்தியத்தை பேசுகிறோம். ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಯೆಹೋವಾ ಈರೆ ಎಂಬಂತ ತತ್ವಶಾಸ್ತ್ರಗಳನ್ನು ನಾವು ಮಾತನಾಡುತ್ತಿಲ್ಲ, ನಾವು ನಮ್ಮ ಅನುಭವಗಳಲ್ಲಿ ಸವಿದು ನೋಡಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀವಿ. We don't preach the theology, but we preach the experience of the word of God. ನಾವು ದೈವಶಾಸ್ತ್ರಗಳನ್ನು ಕುರಿತಾಗಿ ಬೋಧಿಸುವಂತವರಾಗಿರಲಿಲ್ಲ, ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಅನುಭವಿಸಿ ಸವಿದು ನಾವು ಬೋಧಿಸುವರಾಗಿದ್ದೇವೆ. கர்த்தருடைய வார்த்தையை மூளை அறிவிலிருந்து நாங்கள் பேசவில்லை, எங்கள் இருதயத்தின் அனுபவத்திலிருந்து பேசுகிறோம். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನಮ್ಮ ಮೆದುಳಿನ ಬುರುಡೆಯ ಜ್ಞಾನದಿಂದ ಮಾತನಾಡುತ್ತಿಲ್ಲ, ನಮ್ಮ ಅಂತರ್ಯದ ಹೃದಯದ ಅನುಭವದಿಂದ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದೇವೆ. கடைசி நாள் கூட்டத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு என்ன சொல்ல போகிறார் என்பதை நல்லா கவனிங்க. ಈ ಕೊನೆಯ ದಿನದ ರಾತ್ರಿಯ ವೇಳೆಯಲ್ಲಿ ಪ್ರಿಯ ದೇವ ಮಕ್ಕಳೇ, ದೇವರ ಸಭೆಯೇ, ಕರ್ತನು ಏನನ್ನ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾನೋ ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ ಕೇಳಿ. போற வழியில ಹೋಗುವ ದಾರಿಯಲ್ಲಿ 2 காரியம் நடந்துச்சு. 2 ಕಾರ್ಯ ನಡೀತು. ஒரு குறிப்பிட்ட இடம் வந்த உடனே ஆபிரகாம் வேலைக்காரங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கெல்லாம் இங்க நின்னுக்கோங்க. ಒಂದು ನಿರ್ದಿಷ್ಟವಾದ ಸ್ಥಳ ಬಂದಾಗ ಆಳುಗಳಿಗೆ ಅಬ್ರಾಮನ್ ಹೇಳ್ತಾರೆ, ನೀವೆಲ್ಲ ಇಲ್ಲೇ ನಿಂತ್ಕೊಂಡಿರಿ, ನಾನು ನನ್ನ ಮಗನು ಹೋಗಿ கர்த்தரை தொழுது கொண்டுட்டு ಕರ್ತನನ್ನ ಆರಾಧನೆ ಮಾಡಿ திரும்பி உங்களிடத்தில் வருவோம் சொல்றார். ನಾವು ಹಿಂದಿರುಗಿ ನಿಮ್ಮ ಬಳಿಗೆ ಬರುತ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. அவர் கூட்டிட்டு போறது எதுக்கு?
பலி கொடுக்க. ಆತನ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಿರೋದೇನಕ್ಕೆ? ஆனா ಯಜ್ಞ ಅರ್ಪಿಸೋದಕ್ಕೆ. வேலைக்காரங்களுக்கு என்ன சொல்றாரு? ಆದ್ರೆ ಆಳುಗಳ ಬಳಿ ಏನ್ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ? நாங்க போய் கர்த்தரை தொழுதுகிட்டு திரும்பி வருவோம். ನಾವು ಹೋಗಿ ದೇವರನ್ನ ಆರಾಧನೆ ಮಾಡಿ ತಿರುಗಿ ಬರುತ್ತೇವೆ. விசுவாச வார்த்தையை பேசுகிற மக்கள் தங்கள் வாழ்விலே யெகோவா ஈரையை காண்பார்கள். ನಂಬಿಕೆಯನ್ನು ಕುರಿತಾದ ಮಾತುಗಳನ್ನು ಮಾತನಾಡುವಂತ ವಿಶ್ವಾಸಿಗಳು ತಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯೆಹೋವಾ ಈರೆ ಎಂಬ ದೇವರನ್ನು ಕಾಣುವರು. ஏன் அந்த வேலைக்காரங்களை அங்க நிறுத்திட்டாருங்க? ಯಾಕೆ ಆಳುಗಳನ್ನು ಅಲ್ಲೇ ನಿಲ್ಲಿಸ್ಬಿಟ್ರು? பைபிள்ல அது எழுதல. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ஆனா ஆவியானவர் சொல்றாரு, ಅಲ್ಲಿ ದೇವರಾತ್ಮನ ಹೇಳ್ತಾನೆ, இந்த வேலைக்காரங்களையும் மலை மேல கூட்டிட்டு போயிட்டு ಈ ಆಳುಗಳ பலிபீடத்துல மகனை கிடத்தி பலியிட முயன்று இருந்தா அந்த வேலைக்காரங்க விட்டுருப்பாங்களா? ನೋಡಿ, ಈ ಒಂದು ಆಳುಗಳನ್ನು ಕೂಡ ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಮಗನನ್ನ ಕೈಕಾಳುಗಳು ಕಟ್ಟಿ ಹಾಕಿ ಯಜ್ಞವೇದ ಮೇಲೆ ಇರಿಸಬೇಕಾದ್ರೆ ಆಳುಗಳು ಸುಮ್ಮನೆ ಬಿಡ್ತಿದ್ರ? ஐயா உங்களுக்கு என்னாச்சு? ಅಯ್ಯ ನಿಮ್ಗೆ ಏನಾಯ್ತು? ஏன் சின்ன ಯಜಮಾನ கொண்டாந்து பலிபீடத்துல கிடத்துறீங்க? ಯಾಕೆ ಚಿಕ್ಕ ಯಜಮಾನರನ್ನ ನೀವು ಯಜ್ಞವೇದ ಮೇಲೆ அம்மா கேட்டா நாங்க என்ன பதில் சொல்லுவோம்? ಒಂದ್ ವೇಳೆ ಅಮ್ಮನವರು ಕೇಳೋದಾದ್ರೆ ನಾವೇನು ಉತ್ತರ ಕೊಡೋದು? போனாலும் சரி மகனை ಯಜಮಾனை பலியிட நாங்க விட மாட்டோம். ನಮ್ಮ ಪ್ರಾಣ ಬಿಟ್ಟು ಹೋದ್ರೆ ಪರವಾಗಿಲ್ಲ, ಮಗನನ್ನ ಸಾಯಿಸಲು ನಾವು ಬಿಡುವುದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ರು. கண்டிப்பா சொல்லிருப்பாங்கல்ல? ಖಂಡಿತವಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ರು. நான் சொல்றேன், ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, வாழ்க்கையில யெகோவா ஈரையை நீ பார்க்கணும்னா ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀನು ಯೆಹೋವಾ ಈರೆಯನ್ನು ನೋಡಬೇಕಾದ್ರೆ கீழ்ப்படிவதற்கு உனக்கு தடையாக எது யார் இருக்கிறாங்களோ அவங்கள உன்னை விட்டு விலக்க வேண்டிய நேரத்துல விலக்க வேண்டிய இடத்துல நீ விலக்கித்தான் ஆகணும். ದೇವರಿಗೆ ನೀನು ವಿಧೇಯನಾಗುವಂತ ಸಮಯ ಸಂದರ್ಭ ಬಂದಾಗ ಅದಕ್ಕೆ ಅಡ್ಡಿಪಡಿಸುವಂತ ವ್ಯಕ್ತಿಗಳನ್ನ ನೀನು ತೊಲಗಿಸಬೇಕಾದ, ಅವರುಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲಿ ಬರಬೇಕಾದ ಸಮಯದಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ಅಗಲಲೇಬೇಕು. சத்தியம் புரியுதா? ಸತ್ಯಾರ್ಥ. கர்த்தருக்கு கீழ்ப்படிய முடியாதபடி உங்களுக்கு யார் தடையா இருக்கிறார்களோ அவங்கள உங்களை விட்டு வெட்டி விடுங்க. ದೇವರಿಗೆ ನೀನು ವಿಧೇಯನಾಗ ಕೂಡದಂತೆ ನಿನಗೆ ಯಾರೆಲ್ಲ ಅಡ್ಡಿಪಡಿಸುತ್ತಿದ್ದಾರೋ ಅವರುಗಳನ್ನು ಕಿತ್ತೊಗೆಯಿರಿ. கழட்டி விட வேண்டிய உறவுகளை கழட்டி விடுங்க. ಅಗಲಿಸಬೇಕಾದ ಬಂಧುತ್ವಗಳನ್ನು ಅಗಲಿಸಬಿಡ್ರಿ. பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் உன் விசுவாசத்திற்கு தடையா இருப்பாங்கன்னா இன்னைக்கு ராத்திரி ஜெபம் பண்ணி அவங்க கட் பண்ணி விடுங்க. ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆಗೆ ನಿಮಗೆ ಬಾಯ್ ಫ್ರೆಂಡ್ ಆಗಲಿ ಗರ್ಲ್ ಫ್ರೆಂಡ್ ಆಗಲಿ ಅಡ್ಡಿಯಾಗಿರುವುದಾದರೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಅವರನ್ನು ಕಳಚಿ ಬಿಡ್ರಿ. கர்த்தர் உனக்கு யெகோவா ஈரையாக மாறுவார். ಕರ್ತನು ನಿಮಗೆ ಯೆಹೋವಾ ಈರೆ ಆಗ್ತಾನೆ. இன்னொரு காரியத்தை சொல்றேன். ಮತ್ತೊಂದು ಕಾರ್ಯ ಹೇಳ್ತೇನೆ. வேலைக்காரங்க அங்க நின்னுட்டாங்க, வேலைக்காரங்க அங்க நிக்கிறாங்க. ನೋಡಿ, ಅಲ್ಲಿ ಆಳುಗಳು ನಿಂತಿದ್ದಾರೆ. மகனும் அப்பாவும் நடந்து போறாங்க. ಮಗನು ತಂದೆ ನಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ. அந்த பையன் அப்பாவை பார்த்து கேக்குறான். ಆ ಮಗ ಅಪ್ಪನ ನೋಡಿ ಕೇಳ್ತಾನೆ, அப்பா ಅಪ್ಪ, தகன பலிக்கான விறகு எல்லாம் நம்ம கையில இருக்குது, ದಹನ ಬಳಿಗೆ ಬೇಕಾದಂತ ಸೌದೆ ನಮ್ಮ ಕೈಲಿದೆ, தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கப்பா? ದಹನ ಬಳಿಗೆ ಯಜ್ಞಕ್ಕೆ ಬೇಕಾದ ಕುರಿಯಲ್ಲಿ. ஏங்க மகன் கேக்குறாங்க. ನೋಡಿ, ಮಗ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஏன்னா அப்பா சொல்றாரு, நம்ம ஆண்டவரை தொழுது கொள்ள போறோம், கர்த்தருக்கு பலி கொடுக்க போறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ಈಗ ನೋಡಿ, ಮಗನ ಬಳಿ ತಂದೆ ಹೇಳ್ತಾರೆ, ನಾವು ಬೆಟ್ಟಕ್ಕೆ ಹೋಗ್ತೇವೆ, ದೇವಾರಾಧನೆ ಮಾಡ್ತೇವೆ, ಕರ್ತನಿಗೆ ಯಜ್ಞ ಅರ್ಪಿಸುತ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. ஆனா யார் பலின்னு இதுவரைக்கும் சொல்லல. ಆದ್ರೆ ಯಾರು ಯಜ್ಞವಾಗುವುದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲಿಲ್ಲ. இல்லன்னா என்ன நடந்திருக்கும் தெரியுமா? ಒಂದ್ ವೇಳೆ ಇಲ್ಲ ನಾವಾಗಿದ್ರೆ பசங்களா இருந்தா, ಈ ಮಕ್ಕಳಾಗಿದ್ರೆ, இப்ப இவன் தான் ஈசாக்கு, ಈಗ ಇವನೇ ಇಸಾಕ, நான் தான் ஆபிரகாம்னு வச்சுக்கோங்க, ನಾನೇ ಅಬ್ರಾಮನಾಗಿದ್ದೀರಿದ್ದಾರೆ, கிழட்டு பயிலேன்னு ஒரு குத்து குத்திட்டு ஓடி போயிருப்பான். ಅಯ್ಯೋ ಮುದುಕನೇ ಅಂತೇಳಿ ಒಂದು ಗುದ್ದನ್ನು ಗುದ್ದಿ ಓಡೋಗ್ತಿದ್ದ. அதனால ஆபிரகாம் உண்மையை சொல்லல. ಆದ್ದರಿಂದಲೇ ಅಬ್ರಾಮನ ನಿಜ ಹೇಳಿಲ್ಲ. உங்க அப்பாவை குத்தி விடாத, ನೀನ್ ನಿಮ್ಮ ಅಪ್ಪನನ್ನ ಗುದ್ದು ಬಿಡ್ಬೇಡ. பாருங்க, ನೋಡಿ கேக்குறான், ಆತನ ಕೇಳ್ತಾನೆ, அப்பா தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே? ಅಪ್ಪ, ಯಜ್ಞಕ್ಕೆ ಬೇಕಾದಂತ ಕುರಿಮರಿಯಲ್ಲಿ. அந்த நேரத்துல அவன் மனசு என்ன பாடுபட்டிருக்கும் யோசிச்சு ಆ பாருங்க. ಸಮಯದಲ್ಲಿ ಆತನ ಮನಸ್ಸು ಎಷ್ಟು ಚಿಂತೆಗೊಳಗಾಗಿರುತ್ತೆ. ஆடு யாருதான்? ಆ ಯಜ್ಞಕ್ಕೆ ಬೇಕಾದ ಕುರಿಮರಿ ಯಾರು? யாருங்க? ಯಾರು? கேக்குற பையன்தான். ಆ ಕೇಳುತ್ತಿರುವ ಮಗನೇ, மகனே நான் உனக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன்? ನನ್ನ ಮಗನೇ, ನಾನು ನಿನಗೆ ಏನು ಉತ್ತರ ಕೊಡಲೆ? கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்லட்டும்? ನಿನ್ನ ಪ್ರಶ್ನೆಗೆ ಏನು ಉತ್ತರ ಕೊಡಲೆ? வாயில விசுவாச வார்த்தை வருது. ಆತನ ಬಾಯಿಯಲ್ಲಿ ನಂಬಿಕೆ தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளுவார் என்றான். ದೇವರು ಹೋಮಕ್ಕೆ ಬೇಕಾದ ಕುರಿಯನ್ನು ದೇವರೇ ಒದಗಿಸುವನೆಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. விசுவாசத்தை துளைத்தெடுக்கிற கேள்விகள்
உன் வாழ்க்கையில வரும் பொழுது சூழ்நிலைகளை பார்க்காதே, கர்த்தரை நோக்கி பார். ನಿನ್ನ ನಂಬಿಕೆಯನ್ನು ಅಲುಗಾಡಿಸುವಂತಹ ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ಬಂದಾಗ, ಪ್ರಶ್ನೆಗಳು ಎದ್ದೇಳುವಾಗ ನಿನ್ನ ಸ್ಥಿತಿಗತಿಗಳನ್ನು ಗಮನಿಸದೆ ನಿನ್ನ ದೇವರನ್ನು ನೋಡು. யெகோவா ஈரேன் பாடுற எல்லாருக்கும் கர்த்தர் யெகோவா ஈரேயாக இருக்க மாட்டார். ಯೆಹೋವಾ ಈರೆ ಎಂಬುದಾಗಿ ಹಾಡುವಂತ ಎಲ್ಲರಿಗೂ ಆತನ ಯೆಹೋವಾ ಈರೆಯಾಗೇ ಇರುತ್ತಾನೆ. தேவனுக்கு கீழ்ப்படிவதற்கு தடையாய் இருக்கிறவைகளை அகற்றுகிறவர்களுக்கு அவர் யெகோவா ஈரையாக மாறுவார். ದೇವರಿಗೆ ವಿಧೇಯನಾಗದಂತೆ ಅಡ್ಡಿಯಾಗಿರುವಂತವುಗಳನ್ನು ಕಳಚಿ ಬಿಡುವಂತವರಿಗೆ ಆತನ ಯೆಹೋವಾ ಈರೆಯಾಗಿರುತ್ತಾನೆ. விசுவாசம் அசைக்கப்படும்படியான கேள்விகளை நீ சந்திக்கும் பொழுது, விசுவாச வார்த்தைகளை நீ பேசினால் அவர் உனக்கு யெகோவா ஈரையாக மாறுவார். ನಿನ್ನ ನಂಬಿಕೆಯನ್ನು ಅಲುಗಾಡಿಸುವಂತ ಪ್ರಶ್ನೆಗಳು ಎದ್ದು ಬರುವಾಗ, ನೀನು ಅವುಗಳನ್ನು ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲುವಾಗ ಯೆಹೋವಾ ಈರೆಯಾಗಿ ಕರ್ತನು ನಿನಗಿರುವನು. தேவனுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற ஆயத்தமாய் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் யெகோவா ஈரையாக மாறுவார். ಕರ್ತನ ನಿರೀಕ್ಷೆಗಳನ್ನು ನೆರವೇರಿಸುವಂತ ಕರ್ತನ ಜನರಿಗೆ ಯೆಹೋವಾ ಈರೆಯಾಗಿ ದೇವರಿರುವನು. என்னிடத்தில் இருக்கிற எதுவுமே என்னுடையதல்ல, எல்லாமே கர்த்தருடையது என்கிற மனமுள்ள யாவருக்கும் கர்த்தர் யெகோவா ஈரையாய் இருக்கிறார். ನನ್ನ ಬಳಿ ಇರುವಂತದೆಲ್ಲವೂ ಕೂಡ ನನ್ನದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತವರಿಗೆ ದೇವರ ಯೆಹೋವಾ ಈರೆಯಾಗಿ ಇರುವುದಿಲ್ಲ. ಎಲ್ಲವೂ ಕರ್ತನದ್ದೇ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತವರಿಗೆ ಯೆಹೋವಾ ಈರೆಯಾಗಿರ್ತಾನೆ. விசுவாசத்தின் பார்வையும் விசுவாசத்தின் அறிக்கையும் உள்ள மக்களுக்கு அவர் யெகோவா ஈரையாக மாறுவார். ನಂಬಿಕೆಯ ನೋಟವುಳ್ಳವರು, ನಂಬಿಕೆಯ ಮಾತುಗಾರಿಕೆ ಉಳ್ಳವರಿಗೆ ಆತನ ಯೆಹೋವಾ ಈರೆಯಾಗಿರ್ತಾನೆ. தேவனுக்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்பதை நிரூபிப்பதற்காக எந்த சவாலையும் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் யெகோவா ஈரையாக மாறுவார். ನಾನು ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯನಾಗುತ್ತೇನೆ ಎಂಬುದಕ್ಕಾಗಿ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಬರುವ ಎಲ್ಲಾ ಸವಾಲುಗಳನ್ನು ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲುವವರಿಗೆ ಆತನ ಯೆಹೋವಾ ಈರೆಯಾಗಿರುವನು. உள்ளத்தின் ஆழத்தில் துடிக்கிற உணர்ச்சிகளை விட தேவனுடைய கட்டளையே முக்கியம் என்று எண்ணுகிறவர்களுக்கு அவர் யெகோவா ஈரையாக மாறுவார். ಹೃದಯದ ಆಳದಲ್ಲಿ ಗೋಚರವಾಗುವಂತ ಆಲೋಚನೆಗಳಿಗೆ ಕಿವಿಗೊಡದೆ ಕರ್ತನ ಆಜ್ಞೆಯೇ ನನಗೆ ಮುಖ್ಯವೆಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತವರಿಗೆ ಆತನ ಯೆಹೋವಾ ಈರೆಯಾಗಿರುವನು. ஆமென். ಆಮೆನ್. சரிங்க, யெகோவா ஈரே என்ன செய்வார்? ಸರಿ, ಹಾಗಾದ್ರೆ ಈ ಯೆಹೋವಾ ಈರೆ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? என்ன செய்வார்? ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? நம்பர் 1 வேகமா நேரம் ஆயிடுச்சு, ಸಮಯ ಮೀರಿ ಹೋಗ್ತಾ ಇದೆ. நம்பர் 1 3 குறிப்பு வேகமா சொல்றேன். 3 ಅಂಶಗಳನ್ನು யெகோவா ஈரே என்ன செய்வார்? ಯೆಹೋವಾ ಈರೆ ಏನನ್ನ ಮಾಡ್ತಾರೆ? நம்பர் 1, ಮೊದಲನೇದಾಗಿ சரியான சமயத்தில் ಸರಿಯಾದ ಸಮಯದಲ್ಲಿ தேவன் தேவையை தருவார். ದೇವರು ಅಗತ್ಯವನ್ನ ಪೂರೈಸುವನು. ஏங்க, ஈசாக்குக்கு பதிலாக பலி கொடுப்பதற்கு ஒரு ஆட்டை தேவன் எப்ப தந்தாரு? ದೇವರು ಇಸಾಕನಿಗೆ ಬದಲಾಗಿ ಬಲಿ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ಒಂದು ಟಗರನ್ನು ದೇವರು ಯಾವಾಗ ಕೊಟ್ರು? எப்ப சொல்லுங்க? ಯಾವಾಗ ಹೇಳಿ? பலி பீடத்துல மகனை கிடத்தியாச்சு. ಯಜ್ಞವೇದಿಯ ಮೇಲೆ ಮಗನನ್ನ ಮಲಗಿಸಿ ಆಯ್ತು. கையில என்னத்தை தூக்கிட்டாரு? ಕೈಯಲ್ಲಿ ಏನ್ ತಗೊಂಡ್ರು? கையை தூக்கி காட்டுங்க. ಕೈ ಎತ್ತಿ ತೋರಿಸಿ. கத்தி கத்தி ಕತ್ತಿ ಕತ್ತಿ. ஏங்க, சொருவ பாக்குறாரு. ಈಗ ಚುಚ್ಚುವುದಕ್ಕೆ ನೋಡ್ತಿದ್ದಾನೆ. நல்ல கவனிங்க, சரியான சமயம் நான் எதை சொல்றேன் ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. ಸರಿಯಾದ ಸಮಯ ಯಾವ್ದಂತ ಹೇಳ್ತೀನಿ. கிளைமாக்ஸ் அன்னைக்கு சொன்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ನಿನ್ನೆ ನಾನು ಹೇಳಿದೆ ಕ್ಲೈಮ್ಯಾಕ್ಸ್ ಅಂತ ನೆನಪಿದ್ಯಾ? கத்திய கையில தூக்குறார் பாத்தீங்களா? இதுதான் கிளைமாக்ஸ். ಈಗ ಕತ್ತಿಯನ್ನ ಮೇಲೆ ಕೆತ್ತಿದ விசுவாசத்துல நீ கிளைமாக்ஸ்க்கு வரும் வரைக்கும் கர்த்தர் பொறுமையாயிருப்பார். ನಿನ್ನ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ನೀನು ಕ್ಲೈಮ್ಯಾಕ್ಸ್ಗೆ ಅಂತ್ಯಾವಸ್ಥೆಗೆ ಬರುವವರೆಗೂ ದೇವರು எல்லாமே பதட்டமாயிருப்பது போல காணப்படும். ಎಲ್ಲವೂ ಕೂಡ ಅಂಚುವಂತೆ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಿರುತ್ತದೆ. தேவன் பதற்றமாய் இல்லை. ಆದರೂ ದೇವರು ಅಂಜಲಿಲ್ಲ. ஏற்ற நேரத்தில் தேவன் சரியானதை தருவார். ನಿರ್ದಿಷ್ಟವಾದ ಗಳಿಗೆಯಲ್ಲಿ ಸರಿಯಾದದನ್ನ ಕರ್ತನು ಕೊಡುವನು. கர்த்தர் சொல்றார், நிறுத்து. ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, ನಿಲ್ಲಿಸು. தன் மேல் உன் கைகளை போடாதே. ಆ ಮಗುವಿನ ಮೇಲೆ ನಿನ್ನ ಕೈಗಳನ್ನು ಹಾಕದಿರು. இந்த ராத்திரி வேளையில கலங்கிட்டு இருக்கிறீங்களா? ಈ ರಾತ್ರಿ ವೇಳೆಯಲ್ಲಿ ಚಿಂತೆಗೊಳಗಾಗಿದ್ದೀರಾ? கன்வென்ஷன் நடந்துருச்சு. 3 ದಿನಗಳು ಕನ್ವೆನ್ಷನ್ ನಡೆದಿದೆ. எப்படி ஓடிச்சுனே தெரியல. 3 ದಿನ ಹೇಗೆ ಓಡ್ತೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. நாளைக்கு திங்கட்கிழமை, ನಾಳೆ ಸೋಮವಾರ. நார்மல் லைஃப் நடத்தணும். ನಾವು ದಿನನಿತ್ಯ ಜೀವಿತ ನಡೆಸಬೇಕು. கட்டணும். ನಾವು ವಾಟರ್ ಬಿಲ್ ಕಟ್ಟಬೇಕು. ವಾಟರ್ ಬಿಲ್ ಕಟ್ಟಬೇಕು. ರೇಷನ್ வாங்கணும். ರೇಷನ್ ತಗೋಬೇಕು. ಫೀಸ್ ಕಟ್ಟணும். ಮಕ್ಕಳಿಗೆ ಫೀಸ್ என்ன ಕಟ್ಟಬೇಕು. செய்ய போறேனோ? ಏನನ್ನ ಮಾಡುವೇನೋ? நடுங்கிட்டு இருக்கிறியா? ನಡುಗುತ್ತಾ ಇದೆಯಾ? நடுங்காத.
ನಡುಗದಿರು. ஏற்ற நேரத்தில் ನಿರ್ದಿಷ್ಟವಾದ ಸಮಯದಲ್ಲಿ சரியானதை கர்த்தர் தருவார். ಸರಿಯಾದದ್ದನ್ನು ಕರ್ತನು ಕೊಡುವನು. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. ஒன்ன கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. தேவனுடைய கடிகாரத்துல ದೇವರ ಗಡಿಯಾರದಲ್ಲಿ முள்ளு ஒரு நிமிஷம் முந்தியும் போகாது பிந்தியும் போகாது. ದೇವರ ಗಡಿಯಾರದಲ್ಲಿರುವಂತ ಮುಳ್ಳು ಅದು ಒಂದು ನಿಮಿಷ ಮುಂದಕ್ಕೂ ಹೋಗಲ್ಲ ಹಿಂದಕ್ಕೂ ಹೋಗಲ್ಲ. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ಆಮೇನ್ ಹೇಳಲ್ವಾ? தேவனுடைய கடிகாரம் பெர்ஃபெக்ட் ஆனது. ದೇವರ ಗಡಿಯಾರವು ಅದು ಸರಿಯಾದದ್ದು. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. உன் விசுவாசம் முழுமையாக பரீட்சிக்கப்பட்ட பின்பு உனக்கு பாஸ் மார்க் கர்த்தர் போடுவார். ನಿನ್ನ ನಂಬಿಕೆಯಾದದ್ದು ಪೂರ್ಣವಾಗಿ ಪರೀಕ್ಷೆಗೆ ಒಳಗಾದ ನಂತರ ನೀನು ಉತ್ತೀರ್ಣನಾಗಿದ್ದೀಯೋ ಇಲ್ವೋ ಎಂಬ ಮಾರ್ಕ್ಗಳನ್ನು ಹಾಕ್ತಾನೆ. உன்னுடைய சுயத்தின் ನಿನ್ನ முடிவு என்கிற எல்லைக்கு நீ வரும் பொழுது கர்த்தர் செயல்பட ஆரம்பிப்பார். ನಿನ್ನ ಸ್ವಾರ್ಥತೆಯಲ್ಲಿ ನೀನು ಅಂತ್ಯಾವಸ್ಥೆಗೆ ಬರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಕರ್ತನು ನಿನಗೆ ಆತನ ಪ್ರಕಟಗೊಳ್ಳುವನು. சோ நம்பர் 1 என்ன சொல்லுங்க? யெகோவா ஈரே என்ன செய்வார்? ಯೆಹೋವಾ ಈರೆ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? சரியான நேரத்தில் தருவார். ಸಮಯದಲ್ಲಿ ಕೊಡುವನು. ஓகே, என்னத்தை தருவார்? ಏನನ್ನ ಕೊಡುವನು? பீஸா பர்கர் தருவாரா? ಪಿಜ್ಜಾ ಬರ್ಗರ್ ಕೊಡ್ತಾರಾ? என்னங்க எல்லாம் ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க? ஏனெல்லாம் ராத்திரிலாம் சாப்பாடு கிடையாது தெரியும்ல? ಈ ರಾತ್ರಿ ಯಾರಿಗೂ ಊಟ ಇಲ್ಲ ಗೊತ್ತಲ್ಲ? ராத்திரி சோறு இருக்கா? கிடையாது கிடையாது. பீஸா பர்கர் தருவாரா? ಪಿಜ್ಜಾ ಬರ್ಗರ್ ಕೊಡ್ತಾರಾ? என்ன தருவார் யெகோவா ஈரே? ಯೆಹೋವಾ ಈರೆ ಏನ್ ಕೊಡ್ತಾರೆ? அங்க வசனம் சொல்லுது பாருங்க. ಆ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, ஏய் உன் கண்களை திருப்பி பின்னால பார் அப்படிங்கிறார். ನಿನ್ನ ಕಣ್ಣೆತ್ತಿ ನಿನ್ನ ಹಿಂದಕ್ಕೆ ನೋಡು ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದ. அங்க அவன் பாக்குறான், ಅಲ್ಲವನ್ ನೋಡ್ತಿದ್ದಾನೆ. குதிரையிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். ಅಲ್ಲಿ ಪೊದೆಯಲ್ಲಿ ಕೊಂಬುಗಳಿಂದ ಸಿಕ್ಕಿಕೊಂಡಿದ್ದ ಒಂದು ಟಗರನ್ನು ನೋಡಿದನು. இப்ப பலி கொடுக்க வேண்டிய அந்த இடத்துல என்ன தேவையோ அதை தருவார். ಇಲ್ಲಿ ಈಗ ಯಜ್ಞವಾಗಿ ಅರ್ಪಿಸಬೇಕಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಏನು ಬೇಕಾಗಿತ್ತೋ ಅದನ್ನು ಕೊಟ್ಟನು. சத்தியத்தை நல்லா கவனிங்க. ಸತ್ಯವನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. நான் உன்னை கேட்டேன், கர்த்தர் ஒன்னு கொடுத்தார், நீ சாட்சி சொன்னா அது பொய் சாட்சி. ನೀನೊಂದು ಕೇಳುವಾಗ ದೇವರು ಮತ್ತೊಂದನ್ನು ಕೊಟ್ಟಿರೋದಾದ್ರೆ ಅದು ನೀನು ಸಾಕ್ಷಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ ಅದು ಸುಳ್ಳಿನ ಸಾಕ್ಷ್ಯ. சமயத்தில் தருவார்னு சொன்னேன். ಸರಿಯಾದ ಸಮಯದಲ್ಲಿ இரண்டாவது சத்தியம் சொல்றேன். ಎರಡನೇ ಸತ್ಯ ಹೇಳ್ತೇನೆ, சரியான காரியத்தை தருவார். ಸರಿಯಾದ ಕಾರ್ಯವನ್ನು ಕೊಡುವನು. ஏற்ற நேரத்தில் ತಕ್ಕ ಸಮಯದಲ್ಲಿ ஏற்ற காரியத்தை தருவார். ಆತನ ತಕ್ಕ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುವನು. குழப்புகிற தேவன் அல்ல அவர். ಆತನ ಗೊಂದಲ ಮಾಡುವ ದೇವರಲ್ಲ. பலி கொடுக்க வேண்டிய இடத்துல பலி பொருளை தான் தருவார். ಯಜ್ಞ ಅರ್ಪಿಸಬೇಕಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಯಜ್ಞಕ್ಕೆ ಬೇಕಾದದ್ದನ್ನೇ ಕೊಡುವನು. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. முதல்ல என்ன சொன்னேன்? சரியான நேரத்தில் தருவார். ಸರಿಯಾದ ಸಮಯದಲ್ಲಿ ಕೊಡ್ತಾನೆ. இரண்டாவது சத்தியம் என்ன? ಎರಡನೇ ಸತ್ಯ ಏನು? சரியான தேவையை தருவார். ಸರಿಯಾದ ಅಗತ್ಯವನ್ನೇ ಸಂಧಿಸುವನು. ஏங்க ஆண்டவரே சொல்றார், உங்களுக்கு எவனாவது அப்பத்தை கேட்கிற பிள்ளைக்கு எதை கொடுப்பானா? ಸ್ವಾಮಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, ಯಾರಾದ್ರೂ ನಿಮ್ಮ ಬಳಿಗೆ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಬಂದು ತಂದೆ ಬಳಿ ಬಂದು ಆ ರೊಟ್ಟಿಯನ್ನು ಕೇಳಿದ್ರೆ ಏನ್ ಕೊಡ್ತಾನೆ? அவனுக்கு கல்லை கொடுப்பானா? ಅವನಿಗೆ ಕಲ್ಲನ್ನು ಕೊಡ್ತಾನ? இல்ல முட்டையை கேட்கிறவனுக்கு தேளை கொடுப்பானா? ಮೊಟ್ಟೆಯನ್ನು ಕೇಳುವಂತನಿಗೆ ಚೇಳು ಕೊಡ್ತಾನ? பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதானவனவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அதிக நன்மையானவைகளை கொடுப்பது நிச்சயம் அல்லவா? ಕೆಟ್ಟವர்களಾಗಿರುವಂತ ನೀವುಗಳೇ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಒಳ್ಳೆಯ ಪದಾರ್ಥಗಳನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕೆ ಬಯಸಿರುವುದಾದ್ರೆ, ನೀವು ಪರಲೋಕದ ತಂದೆಯನ್ನು ನೋಡಿ ಕೇಳುವುದಾದರೆ ಅದಕ್ಕಿಂತಲೂ ಹೆಚ್ಚಾದ ಮಿಗಿಲಾದ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕೆ ಕರ್ತನು ಎಷ್ಟೋ ನಿಶ್ಚಯವಲ್ಲವೇ? சரியானதை தருவார். ಸರಿಯಾದದ್ದನ್ನು ಕೊಡುವನು. மூணாவது காரியம், ಮೂರನೇ ಕಾರ್ಯ, எங்க தருவார்? ಎಲ್ಲಿ ಕೊಡುವನು? சரியான இடத்தில் தருவார். ಸರಿಯಾದ ಸ್ಥಳದಲ್ಲೇ ಕೊಡುವನು. ஏன்? ಏಕೆ? ஆபிரகாம் சொன்னாரு, ಅಬ್ರಾಹ್ಮನ என் ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, மகனே, ನನ್ನ ಮಗನೇ, கர்த்தருடைய தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி ದೇವರ ಯಜ್ಞಕ್ಕೆ ಬೇಕಾದಂತ ಕುರಿಮರಿ கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். ದೇವರ ಪರ್ವತದಲ್ಲಿ ನೋಡಿಕೊಳ್ಳಲ್ಪಡುತ್ತದೆ. கர்த்தருடைய பர்வதம் நீ வரும் வரைக்கும் ದೇವರ கொடுக்கப்பட வேண்டியது கொடுக்கப்படாது. ದೇವರ ಪರ್ವತಕ್ಕೆ ನೀನು ಬರುವವರೆಗೂ ನಿನಗೆ ಕೊಡಬೇಕಾದಂತವುಗಳು ಕೊಡಲ್ಪಡುವುದಿಲ್ಲ.
ஊர்ல இருக்கிற உபவாச ஜப கூட்டத்துல எல்லாம் உருண்டிட்டு வந்தாலும் உன் தேவை சந்திக்கப்படாது. ಊರಲ್ಲಿರುವ ಎಲ್ಲಾ ಉಪವಾಸ ಪ್ರಾರ್ಥನೆಗಳಿಗೆ ಹೋಗಿ ನೀನು ಹೊರಳಾಡಿ ಬರುವುದರಿಂದ ನಿನಗೆ ಬರತಕ್ಕದ್ದು ಬರುವುದಿಲ್ಲ. எனக்கு தெரிஞ்ச ஊழியக்காரங்களுக்கெல்லாம் ஜப விண்ணப்பம் அனுப்பினாலும் உனக்கு தேவையானது வராது. ನಿನಗೆ ಗೊತ್ತಿರುವ ಎಲ್ಲಾ ಸಭಾಪಾಲಕರಿಗೆ ನೀನು ಪತ್ರಗಳನ್ನು ಬರೆದ್ರು ಕೂಡ ನಿನಗೆ ಬರತಕ್ಕದ್ದು ಬರುವುದಿಲ್ಲ. ಅದು ಯಾವಾಗ ಬರ್ತದೆ? ಎಲ್ಲಿ ಬರ್ತದೆ? ಈ ಕರ್ತರುடைய பர்வதத்திற்கு வரும் வரை, ನೀನು ಕರ್ತನ ಬೆಟ್ಟಕ್ಕೆ ಬರುವವರೆಗೂ அதை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. ಅದನ್ನು ನೀನು ಪಡೆದುಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. தேவ சமூகத்திலே, ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ, தேவனுக்கு கீழ்ப்படிகிற இடத்திலே, ದೇವರಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ உனக்குள்ள அனைத்தையும் கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கிற கர்த்தருடைய பர்வதத்திலே நீ வரும் வரைக்கும் ನಿನ್ನೊಳಗಿರುವಂತಹ ಎಲ್ಲವನ್ನು ಕರ್ತನಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬರುವವರೆಗೂ பார்க்க முடியாது. ನೀನು ಯೆಹೋವಾ ಇರೆಯನ್ನು ನೋಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. வர வேண்டிய இடத்துக்கு வா. ನೀನು ಬರತಕ್ಕ ಬೇಕಾದ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬಾ. கர்த்தருடைய பர்வதம் என்கிற தியாக பலிபீடத்திற்கு வா. ದೇವರ ಪರ್ವತ ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯಲ್ಪಡುವ ತ್ಯಾಗದ ಬಲಿಪೀಠಕ್ಕೆ ಬಾ. ஆண்டவருடைய பாதத்துல வந்து, ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன், அடிமை நானையான் பாடுற இடத்துக்கு வா. ದೇವರ ಪಾದಗಳ ಬಳಿಗೆ ಬಂದವಳಾಗಿ ನೀನು ಇದಿಗೋ ಸ್ವಾಮಿ ನಾನು ನಿನ್ನ ದಾಸಿ ನಿನ್ನ ಪಾದಗಳ ಬಳಿಗೆ ಬಂದಿದ್ದೇನೆಂಬುದಾಗಿ ಹಾಡುವ ಹಾಡಿನೊಂದಿಗೆ ಬಾ. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ಇಸ್ರಾಯೇಲನ್ನು ಕಾಪಾಡುವ ದೇವರು ಆತನು ನಿದ್ದೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ, ಆತನು ತೂಕಡಿಸುವುದಿಲ್ಲ. அவர் உண்மையில் கண்ணோக்கமாயிருக்கிறார். ಆತನು ನಿನ್ನ ಮೇಲೆ விசுவாசத்தை கண்ணோக்கி பார்க்கிறார். ನಿನ್ನ ನಂಬಿಕೆಯನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡುತ್ತಿದ್ದಾನೆ. அர்ப்பணிப்பை கண்ணோக்கி பார்க்கிறார். ನಿನ್ನ ಅರ್ಪಣೆಯನ್ನು ಗಮನಿಸಿ ನೋಡುತ್ತಿದ್ದಾನೆ. கண்ணோக்கி பார்க்கிறார். ನಿನ್ನ ವಿಧೇಯತೆಯನ್ನು ನೋಡುತ್ತಿದ್ದಾನೆ. இதோ அவர் செயல்பட ஆரம்பிக்கிறார். ಈಗೋ ಆತನು ಕೆಲಸ ಮಾಡಲು ಆರಂಭಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. எங்க தருவார் சொல்லுங்க? ಎಲ್ಲಿ ಕೊಡುತ್ತಾನೆ ಹೇಳಿ? சரியான இடத்துல தருவார். ಸರಿಯಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕೊಡುವನು. ஆமென். ಆಮೆನ್. ஆபிரகாமுக்கு அப்படி செஞ்சாரா? ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ಆ ರೀತಿ ಮಾಡಿದ್ರ? அதனால தான் ಆದ್ದರಿಂದಲೇ அந்த இடத்துக்கு ಆ அவர் ಸ್ಥಳಕ್ಕೆ என்ன பெயர் வச்சாரு? ಆತನು ಯಾವ ಹೆಸರು? யெகோவா ಯೆಹೋವಾ ಈರೇ. அப்படின்னு அர்த்தம் என்ன? ಹಾಗೆಂದ್ರೆ ಅರ್ಥ ಏನು? சரியான நேரத்துல தருவார், ಸರಿಯಾದ ಸಮಯದಲ್ಲಿ ಕೊಡುವ, சரியான தேவையை தருவார், ಆತನು ಸರಿಯಾದ ಅಗತ್ಯವನ್ನು ಕೊಡುವ, சரியான இடத்தில் தருவார். ಆತನು ಸರಿಯಾದ ಸ್ಥಳದಲ್ಲೇ ಕೊಡುವ. 55 வருஷத்துக்கு முன்னாடி உங்க ஐயாவுக்கு இந்த இடத்துல கொடுத்தார். 55 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ನಮ್ಮ ಅಯ್ಯನವನಿಗೆ ಈ ಸ್ಥಳವನ್ನು ಕೊಟ್ಟರು. 33 வருஷத்துக்கு முன்னாடி வெங்கடேஷ்புரங்கிற இடத்துல எனக்கு கொடுத்தார். 33 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ನನಗೆ ಲಿಂಗರಾಜಪುರದಲ್ಲಿ ಆತನು ಕೊಟ್ಟರು. உனக்கும் ஒரு இடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ನಿನಗೂ ಒಂದು ಸ್ಥಳವನ್ನು ದೇವರಿಟ್ಟಿದ್ದಾನೆ. அந்த பர்வதத்தை நோக்கி இன்று இரவு தேவன் உன்னை அழைத்து கொண்டு போகிறார். ಆ ಪರ್ವತವನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ಕರ್ತನು ಈ ರಾತ್ರಿ ನಿಮ್ಮನ್ನು இனி ಕರೆದುಕೊಂಡು வரும் ಹೋಗುತ್ತಾನೆ. நாட்களிலே ಇಂದು ಮುಂದಕ್ಕೆ ಬರುವ யெகோவா ದಿನಗಳಲ್ಲಿ ஈரே என்பது வெறும் வார்த்தை அல்ல, ಯೆಹೋವಾ ಈರೆ ಎಂಬುವಂತದ್ದು ಬರೀ ಬಾಯಿ ಮಾತಲ್ಲ, பாடல் அல்ல, ಅದು ಬರೀ ಹಾಡು ಮಾತ್ರ ಅಲ್ಲ. ரத்தம், ரத்தத்தின் நாளங்கள், எலும்புகள், மச்சைகளில் இருந்து வெளியே வருகிற அது நம்ம சாட்சியாய் மாற வேண்டும். ಅದು ನಮ್ಮ ರಕ್ತವಾಗಿಯೂ ನಮ್ಮ ರಕ್ತ ನಾಳಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ಕೀಳು ಮಜ್ಜೆಗಳಲ್ಲಿ ಸೇರಿ ಅದು ನಮ್ಮ ದೇಹದಲ್ಲಿ ಒಂದಾಗಿರಬೇಕು. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை என் ஒவ்வொரு உறுப்பும் என் ஆண்டவரை பார்த்து சொல்லும், யெகோவா ஈரே. ನನ್ನ ನಡುನೆತ್ತಿಂದ ನನ್ನ ಅಂಗಾಲಿನವರೆಗೂ ನನ್ನ ಎಲ್ಲ ಅವಯವಗಳು சரியான ಯೆಹೋವಾ ಈರೆ, சரியான நேரத்தில் தருகிறவரே, ಸರಿಯಾದ ಸಮಯದಲ್ಲಿ ಒದಗಿಸುವವನೇ, தேவையானதை தருகிறவரே, ಅಗತ್ಯವಾದದನ್ನೇ ಕೊಡುವವನೇ, சரியான இடத்தில் தருகிறவரே, ಸರಿಯಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕೊಡುವವನೇ ನೀನು ಯೆಹೋವಾ ಈರೆ. உம்மை நான் ஆராதிக்கிறேன். ನಿನ್ನನ್ನು ನಾನು ಆರಾಧನೆ ಮಾಡ್ತೇನೆ. உங்களையும் ನಿಮ್ಮನ್ನು, உங்கள் குடும்பத்தையும் ನಿಮ್ಮ ಕುಟುಂಬಗಳನ್ನು, பிள்ளைகளையும் ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು, போதகரையும் ನಿಮ್ಮ ಬೋಧಕರನ್ನು, சபையையும் ನಿಮ್ಮ ದೇವರ ಸಭೆಯನ್ನು, போதகருடைய சந்ததியாருக்கும் ನಿಮ್ಮ ಬೋಧಕರ ಸಂತತಿಯವರನ್ನು யெகோவா ஈரேயாயிருக்கிறார். ಕರ್ತನು ಯೆಹೋವಾ ಈರೆ ಆಗಿದ್ದಾನೆ. யெகோவா ஈரேயாக இருப்பார். ಆತನು ಇನ್ನು ಮುಂದುವರಿಯುವ ಯೆಹೋವಾ விசுவாசிக்கிறவங்க ಈರೆ ಆಗಿರುವನು. ஆமென் சொல்லுங்க. ನಂಬುವಂತವರು ಯೆಹೋವಾ ಈರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த 3 காரியத்தை ஆண்டவர்ட்ட கிளைம் பண்ணி கேட்கலாமா? ಈ 3 ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಸ್ವಾಧೀನ ಮಾಡಿಕೊಂಡು ಕರ್ತನ ಬಳಿ ಕೇಳೋಣ. நேரத்தில் தருகிறவரே, ಸರಿಯಾದ ಸಮಯದಲ್ಲಿ ಕೊಡುವ, சரியானதை தருகிறவரே, ಆತನು ಸರಿಯಾದದನ್ನು ಕೊಡುವ, சரியான இடத்தில் தருகிறவரೇ, ಸರಿಯಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕೊಡುವವನು. நான் பொறுமையாய் காத்திருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். ನಾನು ಸಹನೆಯಿಂದ ಕಾದಿರಲು ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತೇನೆ. ஆபிரகாமின் தேவன் மாத்திரமல்ல, ನೀನು ಅಬ್ರಹಾಮನ ದೇವರು எனக்கும் ಮಾತ್ರವಲ್ಲ, தேவனாயிருக்கிறீர். ನನಗೂ ದೇವರಾಗಿ. ஆபிரகாமுக்கு உண்மை உள்ளவராய் இருந்தது போல ನೀನು ಅಬ್ರಹಾಮನಿಗೆ
ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದ್ದ எனக்கு ಹಾಗೆ உண்மை உள்ளவராயிருக்கிறீர். ನನಗೂ ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದ್ದ. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದಾತನು ನಂಬಿಗಸ್ತನು. நமக்கு செய்தது போல அவர் உங்களுக்கும் செய்வார். ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ಮಾಡಿದ ಹಾಗೆ ಆತನು ನಿಮಗೂ ಮಾಡುವನು. ஆமென். ಆಮೆನ್. எல்லாரும் எழுந்து ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತ್ಕೊಳ್ಳೋಣ. ஆண்டவர் நோக்கி நாம ஜெபிக்க போறோம். ದೇವರನ್ನು இந்த ದೃಷ್ಟಿಸಿ மூணு ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. காரியங்களை ஆண்டவரிடத்துல கேட்க போறோம். ಈ ಮೂರು ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರ ಬಳಿ ಕೇಳೋಣ. சரியான நேரத்தில் தருபவரே, ಸರಿಯಾದ ಸಮಯದಲ್ಲಿ ಕೊಡುವವರೇ, சரியானதை தருபவரே, ಸರಿಯಾದ சரியான இடத்தில் தருபவரே, ಸರಿಯಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕೊಡುವವರೇ, யெகோவா ஈரையா இருந்தவரே, ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ಯೆಹೋವ ಈರೆಯಾಗಿರುವವನೇ, எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனாகிய பாச ஜேவேல் ஐயாவுக்கு யெகோவா ஈரையா இருந்தவரே, ನಮ್ಮ ಆತ್ಮಿಕ ತಂದೆಯಾಗಿರುವಂತಹ ಸಭಾಪಾಲಕರಾದ ಜಯವೇಲ ಅವರ ಜೊತೆ எனக்கும் யெகோவா ஈரையா இருப்பீராக. ನನಗೂ ಯೆಹೋವ ಈರೆಯಾಗಿರುವಿ. என் வாழ்க்கை முழுவதும் யெகோவா ஈரே என்று வாய் நிறைய உம்மை புகழ எனக்கு நீர் கிருபை தாரும் ஆண்டவரே. ನನ್ನ ಇಡೀ ಜೀವನ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಯೆಹೋವ ಈರೆ ಎಂಬುದಾಗಿ ಹಾಡಿ ಹೊಗಳಲು ನನಗೆ ಕೃಪೆ ಕೊಡು ಸ್ವಾಮಿ. அறிவிலிருந்து அல்ல, அனுபவத்திலிருந்து உம்மை ஆராதிக்க எனக்கு நீர் கிருபை தாரும். ನನ್ನ ತಿಳುವಳಿಕೆಯಿಂದ ಅಲ್ಲ ಸ್ವಾಮಿ, ನನ್ನ ಅನುಭವದಿಂದ ನನ್ನನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡಲು ಸಹಾಯ ಮಾಡು. அப்படி ஜெபம் பண்ணுவீங்களா நீங்க? ಹಾಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀರಾ ನೀವು? பாஸ்டர்ஸ் உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி ಸಭಾಪಾಲಕರು ನಿಮಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ನೀವು ನಿಮಗೋಸ್ಕರ நீங்க வாய் திறந்து ஆண்டவர்ட்ட பேசுங்க. ದೇವರ ಬಳಿ ಮಾತನಾಡಿ, ஆண்டவரே நீர் என் யெகோவா ஈரையாய் மாறுவீராக. ಸ್ವಾಮಿ ನೀನು ನನ್ನ ಯೆಹೋವ ಈರೆಯಾಗಿ ಮಾರ್ಪಡುವಿರಿ. என் வாழ்க்கையின் எல்லா இடங்களிலும் அநேக யெகோவா ஈரக்களை நான் காண என கண்களை திறந்து ನನ್ನ ಜೀವನದ ಅನೇಕ ಭಾಗಗಳಲ್ಲಿ ಯೆಹೋವ ಈರೆಯನ್ನು ಕಾಣಲು ನನ್ನ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆರೆಯಿರಿ ಸ್ವಾಮಿ. எல்லாரும் வாய் திறந்து ஜெபிங்க. ಎಲ್ಲರೂ ಬಾಯಿ ತೆರೆದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. Praise the Lord. ಸ್ತೋತ್ರ Hallelujah. ಸ್ವಾಮಿ, ಸ್ತೋತ್ರ. வாய் திறங்க எல்லாரும். ಬಾಯಿ ತೆರೆದು ಹೇಳಿ, கர்த்தர் உங்களோடு பேசி ಕರ್ತನು ನಿಮ್ಮ ಜೊತೆ ಮಾತಾಡ್ತಿದ್ದ. காரணம் இல்லாமல் கர்த்தர் பேச மாட்டார். ಕಾರಣವಿಲ್ಲದ ದೇವರು ಮಾತನಾಡುತ್ತಿಲ್ಲ. ஏதோ ஒன்றை செய்ய விரும்புகிறதுனாலே அவர் பேசுகிறார். ದೇವರು ಏನೋ ಒಂದನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿಯೇ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. உன் வாழ்க்கையில யெகோவா ஈரையின் அனுபவத்தை நீ காணலையா? ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಯೆಹೋವ ಈರೆ ಎಂಬ ಅನುಭವ ನೀನು இன்று இரவு ನೋಡಿಲ್ಲವೋ? உனக்காக ஒரு யெகோவா ஈரையை கர்த்தர் உருவாக்குகிறார். ಈ ರಾತ್ರಿ ವೇಳೆಯಲ್ಲಿ ಕರ್ತನು ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ಯೆಹೋವ ಈರೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. நோக்கி ஆண்டவரே, ಹೇಳು ಈ ರಾತ್ರಿ, ಸ್ವಾಮಿ எனக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்களை ನನಗೆ விட, ಕೊಡಲ್ಪಟ್ಟ ಆಶೀರ್ವಾದಗಳಲ್ಲಿ, எனக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்களை விட, ನನಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟ ಆಶೀರ್ವಾದಗಳಿಗಿಂತಲೂ ஆசீர்வாதங்களை தந்த நீரே பெரியவர். ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿರುವ ನೀನೇ ದೊಡ್ಡವನು. என் மாம்சம் அழுகி நாறி போனாலும் அதை மீண்டும் உயிரோடு எழுப்ப நீர் வல்லவர். ನನ್ನ ಶರೀರವೆಲ್ಲವೂ ಕೊಳೆತು ದುರ್ನಾತ ಬೀಸಿದರು சொல்லுங்க, வாய் திறந்து ಎಬ್ಬಿಸಲು சொல்லுங்க ನೀನು எல்லாரும். ಶಕ್ತನು. சொல்லுங்க எல்லாரும். ಎಲ್ಲರೂ ಹೇಳಿ ಬಾಯಿ ತೆರೆದು, சாம்பலுக்கு பதிலாக ಬೂದಿಗೆ ಬದಲಾಗಿ சிங்காரத்தை தருகிறவர் நீர். ಶಿರೋಭೂಷಣ ಕೊಡುವ ದೇವರ ನೀನು. புலம்பலுக்கு பதிலாக ಪ್ರಲಾಪಕ್ಕೆ ಬದಲಾಗಿ புதிய உடையை தருகிறவரே. ಸ್ತುತಿಯ ವಸ್ತ್ರವನ್ನು உம்மை ஆராதிக்கிறேன். ನಿನ್ನನ್ನು ನಾನು ಆರಾಧನೆ வாயை ಮಾಡ್ತೇನೆ. திறந்து சொல்லுங்க. ಬಾಯಿ ತೆರೆದು ಹೇಳಿ, வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ಅದ್ಭುತ ನಡೆಯುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ದೇವರಿಗೆ ಅಸಾಧ್ಯವಾದದ್ದು அவர் ಒಂದೂ ಇಲ್ಲ. சகலத்தையும் செய்ய வல்லவர். ಆತನು ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಲು அவர் ಶಕ್ತನು. செய்ய நினைக்கிறதை தடுப்பவன் யார்? ಆತನು ಮಾಡುವುದನ್ನು ತಡೆ ಮಾಡುವವನು ಯಾರು? ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. ராத்திரியில் ஆண்டு உங்களோட பேசினாரா? ಈ ರಾತ್ರಿ ವೇಳೆ ದೇವರು ನಿಮ್ಮ இந்த ಜೊತೆ காலையில் ஆண்டு ಮಾತನಾಡಿದ. உங்களோட பேசினாரா? ಇಂದಿನ ಬೆಳಗ್ಗೆ ದೇವರು ನಿಮ್ಮ ಜೊತೆ நேற்றைய உங்களோட ಮಾತನಾಡಿದ. பேசினாரா? ನಿನ್ನೆಯ ದಿನ ನಿಮ್ಮ ಜೊತೆ நம்மை ಮಾತನಾಡಿದ. பேசி உயிர்ப்பித்த கர்த்தரை ಹಾಗೆ ಮಾತನಾಡಿ ಉಜ್ಜೀವಿಸಿದ நாமெல்லாரும் ದೇವರನ್ನು கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். ನಾವೆಲ್ಲರೂ ಕರೆಗಳನ್ನು ತಟ್ಟಿ ಮಹಿಮೆ Let's ಪಡಿಸುವ. all give glory to